கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நிமிடம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மறந்துடாம தெரிவிட்டுங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ சார் நேர்மையில் இருப்பேன், இப்படியா நம்ம கதை முடிய போகணும்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கல. 10 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் கண்டாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனோட அப்பா ஜெயிலில் இருப்பாங்க. அவங்க அப்பாட்ட இவனுக்கு பேசுறியா, எனக்கு 18 வயசு ஆனோன்னே எல்லா உண்மையே சொல்கிறேன்னு இல்லை, எனக்கு 18 வயசு ஆச்சு, எப்படி நம்ம சிட்டி மான்ஸ்டரால் சூழப்பட்டுச்சு எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லலை. அவரும் சொல்கிறாரு, தம்பி இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, இந்த இடத்துல நீ கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லி இவரும் ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அவங்க அப்பா எப்படி ஜெயிலில் இருந்திருப்பானா, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தில் போய்னா இந்த சிட்டியை போய்னா டோட்டலாக காலியாக இருந்திருக்கோம். இங்கே ஸ்டார் ஃபைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் அந்த சிட்டியை ப்ரொடக்ட் பண்ணுறாங்கன்னு வந்திருப்பாங்க. அந்த ஸ்டார் ஃபைட்டர்ஸில் இவனோட அப்பா வந்திருப்பார். இவர் மட்டும்தான் கடைசியாக அந்த மிஷினில் உயிரோடு இருந்திருப்பார். இதனால இவர் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கான்னு சொல்லி ஏற்கனவே இவர் மேலே சந்தேகப்பட்டு இவரை துரோகின்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருப்பாங்க. இவரை துரோகின்றனால நம்ம ஹீரோ முத கொண்டு எல்லாருமே ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலையுமே முன்னா துரோகின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவால் ஸ்கூல் கூட படிக்க முடியாமல் போயிருந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி யார் இருக்கா, இந்த உண்மையெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பேன். ஆனால் அவங்க அப்பா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். இவன்கிட்ட கடைசியாக இருக்குது இவனோட கழுத்தில் இருக்க அந்த டாலர் மட்டும் தான். இந்த டாலர் உங்கள் அம்மா சாயில் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவன்கிட்ட பவர் ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். 3 வருஷமாக பண்ணா இந்த இடத்துல ட்ரைனிங் இருந்திருப்பேன். ஆனால் பவர் லெவல் 1 மட்டும்தான் இருந்திருக்கும். இவன் ஒரு கில்லில் தான் இருப்பேன். அந்த கில்லில் இருக்கிறது தான் அவனுக்கு தேவையான எல்லா மிஷினையும் கொடுப்பாரு. அந்த மிஷினில் போனால் நம்ம ஹீரோக்கு நிறைய காசாக கிடைக்கும். அவர்கிட்ட நம்ம ஹீரோ ஐயா வழக்கமான எனக்கு ஒரு நல்ல மிஷினை கொடுங்கன்னு சொல்ல, கம்மி இப்போ வரைக்கும் E-லெவல் ரேக்கில் மிஷின் மட்டும்தான் இருக்குது. F-லெவல் ரேக்கில் எந்த மிஷினும் இல்லை. அதனால் அந்த மிஷின் நீ போனால் செத்து போயிடுவேன். அதனால் இப்போ எதுவுமே இல்லை, நீங்கள் எந்த போகிறதாப்போ வெரி நல்லது. நான் மிஷின் வேலை சொல்லியிருப்பேங்கல்ல, எனக்கு சுத்தமாக காசே இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கெஞ்சி இருப்பேன். சரி ஓகே, இந்த மிஷினை உங்களுக்கு தரேன், இதனால உங்களுக்கு ஆபத்து வருமானே எனக்கு தெரில, சரி எடுத்துக்க சொல்லி அவரும் நிறைய காசு இருக்கு ஒரு மிஷினா எடுத்து கொடுத்துருப்பாரு. பார்த்துருங்கடா அதெல்லாம் கொஞ்சம் மோசமானவங்களா தெரியாது சொல்லி இவரும் அனுப்பிச்சிருப்பாரு. என்ன வந்தாலும் சரி தான் போயிட வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறேன். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் இருப்பா. ஸோ நம்ம ஹீரோன்னு இருக்கலாம். இவன் அந்த மிஷினோட ஹெட்டாக இருந்திருப்பா. ஹீரோட பார்த்தோன்னே இவன் வாங்கி இருந்திருப்பேன். ஹீரோ பவர்ஃபுல்லான ஸ்டார் ஃபிட்டர் தான் இருந்திருப்பா. கூட இன்னொருத்த ஃப்ரீக் இருந்திருப்பேன். அவன் நம்ம ஹீரோ கை கொடுவேன். ஆனால் கை கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோ கையை உடச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இவன் F-ரேக்கில் தான் இருந்திருப்பேன். அதனால் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் இவங்க போட்டுருப்பாங்க. இந்த மிஷினில் நம்ம ஹீரோ செத்தா அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் வழியில் கழுத்து வாங்கியிருப்பாங்க. இவங்க மிஷினுக்கு வந்துருப்பாங்க. பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு தான் அவங்க வந்துருப்பாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான மாஸ்டர் இருக்கும். நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஏன்னா அவன் ஸ்கவுட்டாக தான் அந்த மிஷினுக்கு வந்துருப்பேன். எங்கே என்னென்ன நடக்குது, ஏதாச்சும் ஆபத்து டீமுக்கு வருமா எல்லாத்தையும் இவன் தான் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கணும். இவனும் ஒரு மாஸ்டர் அடித்து சண்டை விட்டு வந்துருப்பேன். அந்த மாஸ்டருக்கு எதுவுமே இருந்திருக்காது. இவனை துரத்திட்டு வந்துருக்கோம். இந்த மாஸ்டரை இவனோட டீம்மேட்ஸ் கூட்டிகிட்டு வந்துருப்பேன். இவங்க தடுத்து சண்டை விட்டுப்பாங்க. ஹீரோயின் பயங்கரமாக அடித்து சண்டை விட்டு வந்துருப்பா. டீம்மேட்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ வேறு மாஸ்டர் காவ வர மாதிரி வந்துருக்கோம். பக்கத்தில் அந்த ஃபீக்கு இவனை மாஸ்டர் காவ வந்துட்டு சொல்லி அப்படியே தள்ளி விட்டு வந்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிச்சுருப்பேன். அவன் ஒரு வழியாக அந்த மாஸ்டர் வேட்டையானதுக்கப்புறம் அவரோட கழுத்தில் அந்த டாலர் ஜொலிக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த டாலர் ஜொலிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம். நம்ம ஹீரோ ஆகிய இருக்க ஃப்ரீக்கை கிண்டல் பண்ணேன். எப்போ நீ எல்லாம் எங்கள் டீமில் சேர்ந்தேன், உன்னை தெரியாத்திரமா எடுத்துட்டா மாஸ்டரை பார்த்து பயந்துக்கிட்டேன்னு சொல்லி இவன் தள்ளி விட்டதை சொல்லியிருந்துருக்க மாட்டேன். அப்படியே சமாளிச்சுருப்பேன். அங்கே இருக்கிற பெருசுலேருந்து எல்லாருமே நம்ம ஹீரோ தான் கலாச்சிருப்பாங்க. பொறுங்க என் பவர் மட்டும் இம்ப்ரூவ் ஆகட்டும், அப்புறம் நீங்கள்லாம் காலிடா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுலேயே யோசிச்சுருப்பேன். நைட்டுக்காக இருக்கோம்ல, இவன் பார்த்துட்டு இருக்கல ஹீரோ வந்துருப்பா. நீங்கள் எதுக்காக வரீங்க தெரியல, இல்லை அக்ரிமெண்ட் படி 2 பேர் நைட்டுக்காக இருக்கணும், அவையெல்லாம் ஒன்றே அனுப்பிவிட்டான்னு சொல்ல, உங்களை பார்த்தா இந்த சிட்டிக்காரங்க பக்கத்து இல்லையா, பக்கத்து சிட்டியா நீங்கள் அப்படின்னு கேட்கல. ஆமாம் நான் பக்கத்து சிட்டி தான், நீ எதுக்கு இந்த மிஷினில் சேர்ந்து சொல்ல, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ தான் இவங்க இருக்கிறதா அப்படியே பொழந்துக்கிட்டு இவங்களும் பூமிக்குள்ளே போயிருந்துருப்பாங்க. இதை எவனோ ஒருத்தர் பிளான் பண்ணி தான் பண்ண மாதிரி இருந்திருக்கோம். இவங்களும் வழி தெரியாமல் இருப்பாங்க. அந்த இடமே இருட்டாக இருக்கும். நம்ம ஹீரோ நல்ல வேலைக்கு நைட் விஷன் கிளாஸ் போட்டுருப்பேன். அதனால் அவனுக்கு எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்காது. அந்த பொண்ணு தான் தென்னைட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். இவனுக்கு எங்கெங்கே போகிறோம் அப்படின்ட்டு எல்லா வழியுமே தெரிஞ்சுருக்கோம். மேப்பை கரைச்சி குடிச்சிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துருப்பேன். இவன் இந்த போட்டுட்டா ஆமாம் அப்படியே நேராக போனோம்னா வழி வந்து இந்த பொண்ணுக்குள்ளே நைட் விஷன் பவர் இருக்கும்போது இதை நம்ம ஹீரோ அப்புறமேக்கு தான் நோட் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ அந்த பொண்ணுகிட்ட இருக்க ஸ்வான்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்டுருக்கோம். இவளால் மான்ஸ்டர் இருக்கிறத சென்ஸ் பண்ண முடியும். மான்ஸ்டர் தூரத்தில் இருக்குன்னு பேசிக்கிட்டு அந்த இடத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இருந்திருக்கோம். ஹீரோயின் அசால்ட்டாக பண்ண அந்த மான்ஸ்டர் போட்டு இருந்திருப்போம். இப்போக்குள்ளே பயங்கரமான போகலாம் இருக்கும். நம்ம ஹீரோ வேறு ஒரு மான்ஸ்டர் கையை கப்பின்னு இருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ல எவ்வளோ போட்டு இருந்திருப்பேன். இவன் இந்த மான்ஸ்டரை பொறுத்தனால இவனுக்கு ஆட்ரிபியூட் பாயிண்ட் தரதா அந்த டாலர் சொல்லியிருக்கோம். இந்த டாலரில் ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிருக்கும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கவனிக்க நேரம் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல டக்குன்னு போயிருந்தோம்ல, ஹீரோ இவன் கழுத்தில் கட்டி வச்சுருப்பா. நீ தான் என்னை இந்த இடத்துல ட்ராப் பண்ணி சாரியை பார்க்கறது இல்லை, என்னவா பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை நானும் வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே வழி தெரியல இல்லை. சரி இதெல்லாம் சும்மா டெஸ்டிங் தான், நீ உண்மையை பேசியா போய் பேசியாரு டெஸ்ட் பண்ண தான் அப்படி பண்ணேன். வா போலாம், என்னை சாரி கேட்டு தான் இந்த மாதிரி பிளான் போட்டாங்க உங்களுக்கு, அதை தெரியாதனமா நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ இந்த பிரச்சனை கூட என்னையை கூத்து விட்டீங்க, ஏதாவது இவங்க மாதிரி ஸ்டார் ஃபைட்டர்லாம் போட்டு சொல்கிறாங்கன்னு நிறையவே ட்ரை பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லான குளோபல் கிளான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளான் மாதிரி நிறைய கிளான் இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாகணும்னா மற்ற கிளானில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தரணும். அவங்க எப்போயுமே டாப் ரேங்கில் இருப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வழியை கட்டு கொடுத்துருப்பேன். அந்த வழியே போயில ஒரு நிமிஷம் பொறுமா, நான் சுகர் பேசணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கே சொல்லி இவ்வளோ ரெஸ்ட் எடுத்துருப்பேன். இதை பொண்ணு கேட்குறா, இந்த மாதிரி விஷயம் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுற காசுக்கானே கேட்கல,
ஆமாம் காசுக்கானு தான். ஏன்னா சின்ன வயசாக இருக்கையில் எங்கள் அப்பா துரோகின்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. எங்கள் அம்மாவும் போயினா ஒரு விபத்தில் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து மைக்க மிஸ்ஸின்ட்டுலாம் நான் வந்து இல்லை, சாரி தெரியாமல் கேட்டேன்னு அவளும் சொல்லிப்பா. சரி அதெல்லாம் எதுமா நம்ம வெளியில் போகலான்னு சொல்லி இவங்க வெளியில் வந்தால் அந்த இடத்துல ஹீரோயின் யாரோ போட்டத்தில் ட்ரை பண்ணிப்பாங்க. ஹீரோயின் மேலே அம்பு பட்டு இருக்கும். அது ஒரு பாய்சன் நம்ப தான் இருக்கும். நம்ம ஹீரோ நோட் பண்ணிப்பேன். இருவன் என்கிட்ட பெயின் கில்லர் இருக்குது, இப்போதைக்கு இது உதவும் சொல்லி இவ்வளோ பெயின் கில்லர் கொடுத்துக்கிட்டு இருக்கல. இவ்வளோ போட்டத்தில் வந்ததே இப்போ கூட இருந்தாங்க டீமேட்ஸ் அவ்வளோ தான் இருந்திருப்பாங்க. இங்கே இருக்க ஹீரோனா ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது இல்லை, காசு கிடையாது வேறு எதுக்காக சொல்லி இங்கே 2 பேர்த்தையுமே முன்ன பாம்பு வச்சு அவங்களும் போட்டு வைப்பாங்க. அங்கே போட்டுக்கலீங்களோ ஹீரோ மேலே பள்ளி தூக்கி போடுங்க, ரோஹி மேன் தான் அந்த மாதிரி வேலை பண்ணேன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக பரப்பிக்க சொல்லி நீங்களும் பெரிய ஸ்கெட்சு தான் போட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ சேஃபாக அந்த பொண்ணை கூட்டியாக இருந்திருப்பேன், உயிரோட தான் இருந்திருப்பா. அவள் கையிலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கோம். இந்த ரத்தம் மான்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணோம். அந்த இடத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர்லாம் வந்திருக்கோம். இந்த பொண்ணை என்னால் இப்போதைக்கு சண்டை விட முடியுமான்னு தெரியலன்னு சொல்லல. இந்த பொண்ணு முடிஞ்சதை சண்டை விட்டுருப்பா. சரி நான் வழியை கண்டுபிடிக்கன்னு சொல்லி இவனும் வழியை கண்டுபிடிச்சுருப்பேன். தூரத்தில் வழி இருக்குது, போய் பார்த்தா அது ரொம்ப குறுகலான பாதையாக தான் இருந்திருக்கோம். நம்ம இது வழியாக போயிடலான்னு சொல்லல, இல்லை வாய்ப்பே இல்லை, இது வழியாக போக முடியாது. நான் அந்த மாதத்துக்கு கூட சண்டை இருக்கேன், நீ மட்டும் இந்த இடத்துல தப்பிச்சு போதும் இல்லை நீ இல்லாமல் போடா, எனக்கு தான் பின்னாடி சிக்கலாகும், நான் தான் உன்னை போட்டு தட்டேன்னு அவங்க ஒரு ஸ்கெட்சை போட்டு தான் என்னை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை கூட சேர்ந்து சாகுறாங்க. கவலைப்படாமா, இந்த இடத்த பேத்து நம்ம 2 பேருமே வெளியில் போக சொல்லி இவனும் ஒரு வழியாக அந்த இடத்த பேத்து வந்துருப்பேன். 2 பேரும் சேஃபாக வெளியில் வந்துருப்பாங்க. இப்போ தான் வெளியில் வந்தோட அப்படின்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமான மனசில் வெளியில் போட்டுருக்கானே இருக்கோம். நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஸ்வாட் மூலமாக எல்லா மனசிலும் அடிக்கலாம் ரெடியாக இருந்திருப்பேன். அந்த பொண்ணு மயக்கம் போட்டு இருந்திருப்பா, அவளுக்குள்ள தான் பாய்சன் ஏற்பட்டுருந்துல, நல்லா மயக்கம் போட்டுப்பா. நம்ம ஹீரோ தடுத்து சண்டை இருப்பால அந்த மாஸ்டர் இவனே போட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் அவன் கழுத்தில் போட்டு லாக்கெட்லேருந்து ஒரு பவர் சோர்ஸ் வெளியே வந்திருக்கோம். இவன் தண்ணிக்குள்ளே மூடுற மாதிரி இருந்திருக்கோம். டக்குன்னு ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி இவனோட காயின் எல்லாமே குணமாக இருந்திருக்கோம். இவன் எந்த பார்த்து சாக்காரு இவனோட பாடி அப்படியே லைட்டான மாதிரி அவனுக்கு ஃபீலிங் ஏற்பட்டுருக்கோம். இவன் கையில் இருந்த ஸ்வாட் மூலமாக இங்கே இருக்க எல்லா மனசையும் பரட்டி போட்டு இருந்திருப்பேன். இவனுக்குள்ளே புதுசாக ஒரு பவரை கிடத்துங்கோ. சுற்றி இருக்க எல்லா மனசையும் அடுத்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். இது வரைக்கும் என்னை வீக்குன்னு சொன்னாங்க, ஆனால் என் பவர் இப்போ அவைகளோட கூட இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான மனசரை அசாட்டை போட்டு நிற்பேன். ஈழனே தின்னிட்டு இருந்துப்பா. ஆனால் நம்ம ஹீரோ அசாட்டை போட்டு இருப்பேன். சரி இந்த பொண்ணை காப்பாற்றுவேன்னு சொல்லி இந்த பொண்ணு வேறு ஆல்ரெடி பாய்சன் நல்லா உடம்பு ஃபுல்லாக ஏறியிருந்தோம். இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும், இல்லாட்டி இந்த பொண்ணை நான் தான் சாடிச்சுன்னு சொல்லி வெளியில் பரப்பிடுவாங்க. நல்லா காப்பாற்றுன்னு சொல்லி இந்த பொண்ணோட காயங்களை இவனும் குணமாக்கி இருந்திருப்பேன். இந்த பொண்ணு இன்னுமே மயக்கமாக தான் இருந்திருப்பா. சரி இதை விட்டால் வேறு வழியில் சொல்லி கையில் ஒரு நாத்தம் முடிச்ச வளர்ந்து வச்சுருப்பேன். அது அனிமல் வேஸ்ட்டு தான். அது அனிமல் வேஸ்ட்டை இப்போ உடம்புல ஊற்றினா மட்டும்தான் எந்த மனுஷனும் இப்போ பக்கத்தில் வராது, இல்லாட்டி இவளோட ரத்த வாடகைக்கு எல்லா மனுஷரும் பக்கத்தில் வந்து சொல்லி இவனும் மருந்து எல்லாத்தையும் ஊற்றி இருந்திருப்பேன். அதாவது அந்த அனிமல் வேஸ்ட்டு. சரி எப்படி நம்ம அந்த இடத்த விட்டு போகிறது, எப்படி போனாலும் பண்ணால் வெளியில் போனால் அவங்க குரூப் இருப்பாங்க, அவங்க நம்மளை பொறுத்துக்குவாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணியாக சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு வந்திருப்பேன். இப்போ இவன்ட்டு இருந்த சிஸ்டம் ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கோம். அதுவும் நான் அவளை உதவி பண்ணேன்னு சொல்லியிருந்திருக்கோம். ஏன்னா அது என் பாயிண்ட்லாம் கண்மணி வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் எனக்கு பவர் கொடுத்துச்சா, எல்லா கேட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்போ தான் எல்லாமே புரிய வந்திருக்கோம். என்னோட ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அதுவும் சொல்லியிருக்கோம். நீ ஏதாச்சும் மான்ஸ்டர் இப்போ போட்டு தந்தா தான் உன்னோட பவர் உன்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்ல எத்தாப்பில் ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கோம். அதை போட்டு இருப்பேன். இவனோட பவர் போய் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். இதை பார்த்தா நம்ம ஹீரோ புசியாது. இப்படியே விட்டோம்னா ஹீரோ அளவுக்கு பவர் ஆகிடுவோமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ மான்ஸ்டரை வேட்டையாதுக்கான்னு இருப்பேன். இது கேட்டா கண்களா நானே வரைந்து விட்டு இவன் நிறையா மாதம் தோற்றுருந்துருக்கோம். இவனே வாலண்டியராக போய் 50 மாதம் போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பேன். செகண்டில் 50 மாதம் போட்டு ஜம்சம் பண்ணியிருப்பேன். இப்போ தூரத்தில் ஏதோ சவுண்ட் இருந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த சின்ன சின்ன மான்ஸ்டர் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் 2 தலை கொக்கடையில் அது போட்டு இருந்திருக்கோம். இது கூட நம்ம சண்டை விட முடியாது. இருவிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் சண்டை விட்டுக்கலாம் சொல்லி இவனு வந்துருப்பேன். ஹீரோ நேரம் மயக்கமாக இருந்துப்பா. சரி காயத்துக்கு மருந்து போடலாமே சொல்லி இவனும் மருந்து போகிறக்காண்டி பக்கத்தில் இருப்பேன். அந்த பொண்ணு டக்குனு கிளம்பிச்சிருப்பா. இவன் தப்பாக டச் பண்ண பார்க்குறான்னு சொல்லி அந்த பொண்ணு சாத்தி இருப்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ எல்லா விஷயம் சொல்லியிருப்பேன். அப்புறம் இப்போ தான் இவனும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா, இவரோட அப்பா தான் ஜெயிலில் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் துரோகி அப்படின்ற பட்டத்தை வாங்கினது. இது எல்லாமே இவனும் கேட்டு தெரிஞ்சுருப்பா. நம்ம வெளியில் போனோன்னா எனக்கு தான் சிக்கல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ அந்த 2 தலை கூட ஹீரோயின் காட்டுறேன். ஹீரோயின் கையில் பல்ல வெப்பன், அந்த வெப்பனை ஹீரோட்ட கொடுக்கலாம் முடிவு பண்ணிப்பா. இந்த வெப்பனை வச்சு எப்படி சண்டை ஓடணும் நான் அவனுக்கு சொல்லித்தரேன். இந்த வெப்பனுக்குள்ள ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அந்த கிறிஸ்டல் தான் உனக்கு பவரை கொடுக்கக்கூடிய கிறிஸ்டல் வச்சு இங்கே கூடிய லிசார்ட் மான்ஸ்டர் எப்படி அடிக்கிறேன்னு பாருன்னு சொல்லி அந்த லிசார்ட்லாம் போட்டு நிற்பாங்களே, அதோட தோல்லே நீ வந்து இப்படி தான் கீரன்னு சொல்லி இவனு சொல்லி கொடுத்துருப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோ கவனிச்சு நிற்பேன். ஆனால் இதை இப்போ கற்றுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உன்னால் அதெல்லாம் கற்றுக்க முடியாது, ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணு, இல்லாட்டி அவ்வளோதான் நம்ம நேரத்தை செத்து போயிருந்து சொல்லி இவ்வளோ சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவனும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இவரோட ஸ்வாடில் இருக்க அந்த கிறிஸ்டல் ஆக்டிவேட்டாக இருந்தது. அவள் யூஸ் பண்ண ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா 3 வருஷம் ட்ரைனிங் இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அவள் ரொம்ப லோ பவரில் தான் இருப்பேன். அதனால் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்காது. ஏன்னா நம்மளுக்கு புதுசாக பவர் கிடைச்சாலுமே இந்த ஸ்வாடை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த பவர் ஈக்குவலாக இருந்திருக்காது. இப்போ திறனிட்டு இருந்திருப்பேன். நம்ம மட்டும் இப்போ பவர் ஆக்டிவேட் பண்ணலாம், அவ்வளோதான், நம்ம திரும்ப போக முடியாது. நம்ம அப்பா வேறு தூகி சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த பொண்ணை பொறுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்மளையும் தான் தூகி சொல்லுவாங்க. இல்லை ஹீரோ பதட்டமாயிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட்டாக இருந்திருக்கோம்.
இந்த ஸ்வாடை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நான் பாயிண்ட் தரேன்னு சொல்ல சூப்பர்ப்பா டக்குன்னு பண்ணிவிடுப்பான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கான அந்த பவர் கிடச்சிருக்கோம், அந்த ஸ்வாடும் அவைக்கடாக இருந்திருக்கும். இதை பார்த்து இந்த ஹீரோயினே சாக்காக இருந்திருப்பா. இவன் பவர் யூஸ் பண்ணாலும் மயக்கம் போட்டுப்பேன். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக போய் அந்த மாஸ்டர் இவனு போட்டுலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் ட்ரைனிங் கொடுத்தப்போ அந்த பொண்ணு சொல்லிப்பா லைட் எடுத்தாலே போதும் அந்த மாஸ்டர் செத்து போய் சொல்லியிருப்பா. என்னம்மா இங்கே போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த மாஸ்டருக்கு சின்ன கீரை கூட ஏற்படலன்னு சொல்லி நம்ம ஹீரோ நல்லா அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பேன். என்ன பண்ணுறது இப்படியே விட்டோம்னா நம்ம இந்த மாஸ்டர் கையில் செத்து சொல்லி நம்ம ஹீரோ யோசித்து பண்ணிப்பேன். பொண்ணு வேற வாப்பா திரும்ப போயிடலாம்னு சொல்ல இப்போ தான் என்னோட சிஸ்டமும் டெத் மிஷின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதம் நீ கண்டிப்பாக போட்டியான்னு சொல்லி அதுவும் என்ன ஒரு பவரை கொடுத்துருந்தோம். தூரத்தில் என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோவாக ட்ராக் பண்ண முடியும். பின்னாடி இருந்து இவ்வளோ மாஸ்டர் போட்டுலாம் இருக்கா நம்ம ஹீரோ அசாட்டாக போயினா அந்த மாஸ்டர் போட்டு நிற்பேன். இதை பார்த்து இந்த பொண்ணே சாக்காது இருப்பா. சரி இப்போ வெளியில் போகலாமான்னு சொல்லி இவங்கள வெளியில் வந்துருப்பாங்க. இந்த பொண்ணை தூக்கிட்டு கொண்டு வெளியில் வந்திருப்பேன். வரையில் எப்படின்னா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி போச்சு போல இருக்குது. இப்போ தான் ஃப்ரீக் இருந்த இடத்துல தான் இருந்திருப்பேன். நாங்கள் அப்போயே செக் பண்ணி பார்த்தோம், உங்கள் 2 ரூபாயும் கிடைக்கல, நீங்கள் தப்பிச்சிருப்பீங்கன்னு நினச்சோம். கரெக்டாக தப்பிச்சு எங்கள் கண்மணியே வந்துட்டீங்கன்னு சொல்லி இவங்களை பொறுத்தவரைக்கானே அவங்க ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்க 2 பேர்த்த பொறுத்து இருப்பேன். இவனுக்குள்ளே எப்போ அந்த தப்பு இருக்கிற சொல்லி அவையில் சாக்கு ஏன்னா டம்பி பீஸாக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ அங்கே இருக்க வேணாம் திணறிக்கிட்டு இருந்திருப்பேன். தப்பிச்சு ஓலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஃபாஸ்ட்டாக தான் இருக்கேன், ஆனால் ஏன் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லையே சொல்லி அவங்கள கையை வெட்டி இருந்திருப்பேன். நீ மட்டும் என்னை சாடிச்சானா உனக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியுமா, அது பின்னாடி தானப்பா வருது, நான் அப்புறம் பார்த்துட்டே சொல்லி நம்ம ஹீரோ இவனே போட்டு சொல்லியிருந்திருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறக்காண்டி ரெஸ்கியூப் பண்ணக்காண்டி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்துருப்பாங்க. ஹீரோயின் உயிரோட இருக்க பார்த்து அவளும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. செத்துட்டான்னு நியூஸ் வந்துருக்கோம், அதனால தான் பதறி அடிச்சவங்க வந்திருப்பாங்க. ஹீரோயினும் இவன்ட்ட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துல கண்டிப்பாக எங்கள் சிட்டிக்கு வான்னு சொல்லி அவனும் கிளம்பிருப்பா. அப்போ தான் கூட இருந்தாலும் ஒருத்தன் அவனும் அந்த ஒரு ட்ரோயோட மையன் அவனெல்லாம் நீ வந்து லவ் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பேன். நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பா. இப்போ தான் செத்தால ஃப்ரீக்கு அவனை பார்க்குறக்காண்டி அந்த கேங்லேயே இருந்தாலும் ஒரு பெருசு அவனும் வந்துருப்பேன். இவனோட மையந்தே உங்களுக்கு இருக்குது ஃப்ரீக்கு அவனும் ரொம்ப கதறி ஃபீல் பண்ணி இருந்திருப்பேன். அதே சமயம் நைட்டு ஒரு ஜென்ரலை காட்டுறாங்க. அந்த ஜென்ரலோட நம்ம ஹீரோட அப்பா இருக்க செல்லுக்கு தான் வந்திருப்பாரு. ஹீரோட அப்பாவை வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்காண்டி தான் அவரும் வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ எதார்த்தமாக அவங்க அப்பா பார்க்க வரையில தூரத்தில் இருக்க ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்துருப்பேன். இந்த ஸ்பேஸ் ஷிப் தான் ஒரு ப்ரிசன் மாதிரி. இந்த ப்ரிசனுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க கண்டிப்பாக வெளியில் வரவே முடியாது. நம்ம ஹீரோட அப்பாவை இன்னும் 3 வருஷத்தில் தூக்கில் தொங்க விட போகிறாங்க. அதுக்காண்டி அந்த ஏர் ப்ரிசனுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வேகமாக அந்த இடத்துக்கு வந்துருப்பேன். இதுதான் உன்னோட பையன் அப்பான்னு ஜென்ரல் சொன்னால் நம்ம ஹீரோ கடைசியாக எங்கள் அப்பாட்ட நான் பேசணும்னு சொல்லி எங்கள் எங்களுக்குள்ள சண்டை விட்டு இருந்திருப்பேன். எனக்கு பொண்ணு வந்து தடுத்துருப்பா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட சண்டை விட்டு இருந்திருப்பேன். ஆனால் அவன் கையில் சொன்ன ஸ்வாடு அந்த ஸ்வாடில் இந்த கிறிஸ்டல் வந்துருக்கோம். சூப்பர் தம்பி நல்லா சொல்லுவாரா, ஆனால் நீ ஒரு த்ரோயோட மைண்டா உனக்குலாம் அவ்வளோ போகிறது கூடாது இல்லையா வந்து கலாச்சிருப்பேன். ஹீரோட அப்பாவோ தம்பி நாங்கள் எந்த போகிறேன், நீ என்னை பற்றியான உண்மைகள் நான் நிரபராதின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா நான் மிலிட்ரி பேஸில் ஒரு சீக்ரெட்டான ப்ரூஃப் வச்சுருக்கேன். அந்த வாட்டில் போய் அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி பக்க ஸ்ட்ரீட்டில் தான் அந்த மிலிட்ரி பேஸ் வந்து இருக்கா. அதோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் இவரும் சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோவோ அடுத்த நாள் அந்த சிட்டிக்கு போகலாமே சொல்லிட்டு இங்கே இருக்க அங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுருப்பேன். அவரும் இவனுக்கான அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோட பவர் இம்ப்ரூவ் ஆகல அவனுக்கு ஜூனியர் ஸ்டார் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு கார்டையும் போட்டு அவர் கொடுத்துருப்பாரு. இந்த வயசுல இருந்து நம்ம ஹீரோவை தான் வளர்த்துட்டு இருப்பாரு. இவன் இங்கேருந்து போனதாச்சு அவர் ஃபீல் பண்ணிப்பாரு. நம்ம ஹீரோ போகிற சிட்டியில் அங்கே ஒரு அண்ணன் வந்துருப்பேன். அவன் நம்ம ஹீரோ சின்ன வயசுல நல்லா பார்த்துருப்பேன். அவனை பார்க்குறக்காண்டியும் நம்ம ஹீரோ அந்த சிட்டிக்கு கிளம்பிருப்பேன். இப்போ தான் அந்த சிட்டிக்கு வரையில இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களோட பவர் எல்லாமே அந்த சிஸ்டம் காட்டியிருக்கா. ஆனால் ஏன் நேற்று அந்த பொண்ணு கூட சண்டை மட்டும் அவரோட பவரை எதாவது பார்க்க முடியல. ஒருவேளை அவன் என்னை விட பவராக இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ வர வழியில் யோசித்து பண்ணியிருப்பேன். இதே இந்த இடத்துல நிறைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய கில்டுக்கு தான் வந்துருப்பேன். அந்த கில்லை வந்து பார்க்குறேன். இவட்ட தான் ஒரு மான்ஸ்டரோட கோர் இருக்கும்ல, அந்த கோரை வச்சு நம்ம சேல் பண்ணலாமே சொல்லி வந்து கேட்டால் அங்கே இருக்கவங்களா தம்பி அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா லோ லெவலில் இருப்பேன். இவன்ட்டே அந்த பொருளாக இருக்க போது சொல்லி அவங்கள அனுப்பியிருப்பாங்க. இப்போ தான் இங்கே இருக்க லீடரும் அவளை பிடிச்சிட்டாங்க நான் பார்க்கணும்னு சொல்லல வேமா பெண்ணா நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட இருக்க பொருளை சொல்லியிருந்திருப்பேன். அங்கே இருக்க பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ நீங்கள் உண்மையிலே இந்த கில்டுக்கு லீடராக நான் செக் பண்ண சொல்லி அவளோட கார்டை கேட்டு வந்துருப்பேன். அவ்வளோ அவளோட கார்டை காட்டியிருப்பா. ஓட்ட இருக்க பவரை காட்டுன்னு சொல்லல அவனும் அந்த பவரை காட்டியிருந்திருப்பேன். ஓகே நான் வச்சுக்கிறேன் சொல்லி இவ்வளோ உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேட்கல, எனக்கு காசுலாம் வேணாம், எனக்கு ஒரு விஷயம் தான் தேவைப்படும் சொல்லி இவனும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த பொண்ணும் உண்மையிலே அதை நீந்தான் எடுத்தியா, நீ மட்டும் பொய் சொன்னேன்னு வச்சுக்கவே ஃபேக்காக மற்றவங்க பொருள் எடுத்த காட்டி உங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கிறதில்ல. என்னைய பார்த்தா நான் டம்மி பீஸ் மாதிரியே இருக்கேன், நான் உண்மையிலே நான் தாங்க எடுத்துக்கிறதில்ல. அப்படியா சரி ஓகே நான் அவங்க வெப்பன் செஞ்சு சொல்லி இவங்களுக்கு வெப்பன் செஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோக்கு. இது புதுசான ஸ்குவாட் தான், ஏன்னா ஆல்ரெடி வச்சு ஸ்குவாட்டில் தான் அந்த பவர் வந்து கிறிஸ்டல் உடஞ்சிருக்குமே. அதனால தான் நம்ம ஹீரோக்கு புதுசான ஸ்குவாடை இவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்குவாடை வந்து அப்சர்வ் பண்ணியானோ, அதாவது அந்த ஸ்குவாடை இவன் கண்ட்ரோல் கீழே எடுத்தானோ தப்பில் 2 பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இது கொண்ட மான்ஸ்டர் மாதிரி அப்படின்னா வெளியில் வந்துருக்கேன். அந்த கிறிஸ்டலுக்குள்ளே தான் அந்த மான்ஸ்டர் வெளியே வந்திருக்கோம். இதை சமாளிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டாக என்ன அந்த ஸ்குவாடை கையில் எடுத்துருப்பேன். இப்போ தான் இங்கே இருக்கவங்களா நான் இப்போ இருந்தோடனே நான் தம்பி ஏற்றுக்கிறேன் இந்த பிளாக் கார்டு இதை வச்சுக்க சொல்லி விஐபி கார்டை நம்ம ஹீரோ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்குவாடை டெஸ்ட் பண்ணுறதை பற்றி நம்ம ஹீரோ கேட்டுருப்பேன். அதை அரேஞ்ச் பண்ணே சொல்லி இந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பேன். அவனை பற்றி இவங்களை அனுப்பியிருப்பாங்க. அவனும் சொன்னேன் தம்பி ட்ரைனிங் கொடூரமாக இருக்கும், உடம்புல கை காலெலாம் உடனே கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்து ட்ரைனிங் கிட்டே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சரி ஓகே சொல்லி இப்போ ஹீரோ ஒரு கூட சண்டை போட்டுருப்பேன்.
இவரெல்லாம் நம்ம ஹீரோவால் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்காவும் பார்த்துன்னு இருப்பா. அதாவது புதுசாக அக்கா தொழில் அவளும் பார்த்துன்னு இருப்பா. நம்ம ஹீரோ சண்டை ஓடுந்துருப்பேன். இப்போ தான் இவன் சீக்கிரம் பவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த இடமே பிறந்துருக்கோம். இவருக்கு லைட்டாக ஸ்டாச் ஏற்படுறதுக்கா வெளியில் வந்து இவரை சப்போர்ட் பண்ணுறதுலாம் அப்படியே சும்மா பொடிப்பை ஏதோ லக்கில் ஜெயிச்சான்னு இல்லை வாயமுறா அப்படின்னு சொல்லி எவரும் சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோக்குள்ள ஏதோ பவருக்கு அதை பற்றி அவரும் பார்த்துருப்பாரு. அவனுக்கு எப்போனாலும் என்கிட்ட ஹெல்ப் பண்ண அவரும் சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோக்கு புதுசாக பவர்லாம் கிடச்சிருக்கோம். இப்போ ஒரு அண்ணங்காரன் இங்கே பார்க்கலாம் வந்துருப்பேல அவனு வேறு ஓடி பசங்க ஒம்பளுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் தடுத்துன்னு இருப்பேன். அவங்க கடைசியில் திருட்டு பயிலாம் இருப்பாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ இந்த அண்ணங்காரனை பார்த்துட்டு இவன் பக்கத்துலேயே மிலிட்ரி பேஸ் இருந்தோம். அந்த மிலிட்ரி பேஸ்க்குள்ளே போட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியான்னு சொல்லி இந்த இடத்துல இன்னொரு கில்டு இருக்கும். அந்த கில்டுக்கு வந்து பார்க்குறேன். இந்த கில்டுக்கு வந்தப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் நடத்த போகிறாங்க. அந்த காம்படிஷனில் டாப் 10 வரவங்களுக்கு மிலிட்ரி பேஸில் ஒரு வேலையை அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் வரவங்களுக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நிறைய காசு எல்லாத்தையும் என்ன கொடுப்பாங்க. இந்த மிஷினில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் இருந்தாலும் நிறைய பாப்புலர் நல்லா வருவாங்க. டாப் 10 வர்றதுக்காண்டி யார் வேணால் சாடிப்பாங்க. காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ரெடியாக இருக்கல. இந்த கில்லி ஒரு பொண்ணு இருப்பா. அவள் ஒரு சின்ன பையன்ட்ட சொல்லி நீ அவன் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. இவங்களும் காம்படிஷன் இல்லாட்டி ஒரு மலைப்பகுதி தான் வந்துருப்பாங்க. இந்த இடமே ரொம்ப டேஞ்சரான இடம். இந்த இடத்த சுற்றி எக்கச்சக்கமாக டி லெவல் மாஸ்டர் தான் இருக்கும். நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தந்துருக்கோம். இவங்களை கூட்டிகிட்டு வரல டெத் அக்ரிமெண்ட்டை போட்டு தான் அவங்க கூட்டிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க செத்துட்டாங்கன்னா அதுக்கு இந்த மிலிட்ரி பொறுப்பேற்றுக்கிறாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்திருக்கோம். இங்கே 3 பெரிய கில்டு வந்துருப்பாங்க. அதில் மெர்சனரி கில்டு அப்படின்னு ஒரு கில்டு இருக்கும். அதில் தான் அந்த பொடிப்பையன் இருப்பேன். அது கூட லீ ஃபேமிலி அப்படின்னு ஒரு 2வது பெரிய கில்டு இருக்கும். இந்த 2 கில்டோட பையங்க தான் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்களோட அப்பாவும் இந்த இடத்துல தான் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள யார் காம்படிஷனில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவனும் அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு ஸ்பைடர் சிட்டி இருக்கிற இடத்துக்கு தான் வந்துருப்பேன். இந்த சிட்டியில் எக்கச்சக்கமான ஸ்பைடர்லாம் இருந்திருக்கும். சரி எதாக இருந்தால் என்ன இது எஃப் லெவலில் தான் இருக்குது. இது நம்ம ஈஸியாக எடுத்துலாம் சொல்லி நம்ம ஹீரோ அசால்ட்டாக எஃப் லெவலில் இருக்க மாஸ்டர்லாம் எடுத்துட்டு இருப்பேன். இந்த இடத்துல இந்த மெர்சனரி கில்டில் ஒரு பையன் இருப்பேன். அவனுக்கு காலில் அடி இருந்திருக்கும். இவனை ட்ராப் பண்ணி போட்டத்தில் இருக்கானுன்னா அந்த லீ ஃபேமிலி சேர்ந்து செட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு இவனுக்கு காலில் அடிப்பட்ட மணிக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருப்பேன். அந்த இடத்துல நிறைய ஸ்பைடர்லாம் பொறுத்த வரல நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன். பிடிப்பியா என்ன அந்த இடத்துக்கு வந்தேன் காலில் ஒரு அடி இருக்குது செத்து இது போயிடாது இல்லை நான் யாரும் தெரியுமாடா. சரி நம்ம 2 ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லியிருப்பேன். 3 நாளைக்கு மட்டும் என்னை காப்பாற்று. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்கறது இல்லை. உனக்கு என்ன தெரியும் நீ எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டால் நீ இப்போ யூஸ் பண்ண ஒரு அட்டாக்கு அதில் நான் மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன்டா அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன சாம்பிள் வாங்கிக்கன்னு சொல்லி அந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்டான ஸ்பெஷல் டெக்னிக் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு இவனு சென்ட் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோவை அப்டேட் பண்ணிப்பேன். எனக்கு கால் குணமானதுக்கப்புறம் நான் அதை உன்னை சொல்லி தெரிஞ்சிருப்பேன். ஓகே டீல் நான் உடைய 3 நாள் ப்ரொடக்ட் பண்ணி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இப்போ இவனை பற்றி இவனை சொல்லியிருப்பேன். இவன் மெர்சனரி கில்டு அப்படின்ற கில்டோட வாரிசாக தான் இருப்பேன். அதை பற்றி இவனை சொல்லியிருப்பேன். அப்புறம் ஒன்று தான் உன்னை ப்ரொடக்ட் பண்ண சொல்லி நீ அனுப்பி வச்சான்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கல. இவனை போட்டத்தில் காண்டி ஒரு 3 பேர் வந்துருப்பாங்க. இவங்களாம் அசாசின் பவர்ஃபுல்லான வாரியர். இவங்களும் இவனை போட்டத்தில் இல்லை இங்கே இருக்கணும்னு சொல்கிறேன். நீ தப்பிச்சு போயிருப்பா இதில் நீ இன்வால்வ் ஆகாத. லீ ஃபேமிலி தான் இவங்களை அனுப்பி வச்சுருக்காங்க போலுக்குன்னு இல்லை பாஸ் எப்படி பாஸ் அவன் கரெக்டாக கொடுத்ததில்ல டே அவன் நம்மளை போட்டு வாங்கலான்னு சொல்லி கூட இருக்கவங்க பேசிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ லீ ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டக்கம்னு தான் தெரியுது. இந்த லீ ஃபேமிலியில் இருக்க மொட்டை தான் இவரோட அப்பா என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுருப்பார். பொய் சாத்தி சொல்லி தான் அனுப்பி வச்சுருப்பார். இதனால் லீ ஃபேமிலி பேரை கேட்டோம் இவர் செம்மையாக காண நினைப்பேன். இவன் எனக்கு கண்டிப்பாக நம்ம தான் போட்டுக்கலையான்னு சொல்லி அங்கே இருக்க 3 பேர்த்து கூடயும் நம்ம ஹீரோ சண்டை ஓட்டுக்கு வந்துருப்பேன். அவங்களுக்கு சாதாரணவங்கலாம் இல்லை அவங்க மிகப்பெரிய அசாசினேட்டாக இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ போட்டுக்கலான்ட்டு நம்ம ஹீரோ அவரோட சிஸ்டத்துலேருந்து ஒரு ஸ்பெஷலான பவர் வாங்கியிருப்பேன். இது மூலமா மின்னல் வேத்தில் போய்னா அங்கே இருக்க அம்பட்டத்தையும் பொறுத்துருப்பேன். இந்த ஸ்பெஷலான பவர் இந்த பொடிப்பையும் கொடுத்துருப்பேன். அந்த பவர் தான் அந்த பவரை சிஸ்டம் கிராக் பண்ணி நம்ம ஹீரோக்கு டெம்பரரியாக பவர் கொடுத்துருக்கோம். இது எப்படி நீ பண்ணி சொல்லி இந்த பொடிப்பையை சாக்காந்திருப்பேன். அதெல்லாம் இதுக்குப்பா உன்னை காப்பாற்றுனா சொன்னேன். நான் காப்பாற்றுன்னு சொல்லல. இந்த லீ ஃபேமிலி சேர்ந்த அந்த பெயர்கள அவனும் நிறையா பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பேன். அது ஒரு டீமெல்லாம் வச்சு தான் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பேன். சோலாவெல்லாம் பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே ஆப்போசிட் சோலாவை பற்றி தான் நிறைய பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இவங்க டாப் 1 பொசிஷன் விட்டாங்கன்னு எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ரிவார்டு கொடுப்பாங்க. அது என்ன ரிவார்ட்னா இந்த இடத்துல 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் மனுஷங்கெல்லாம் மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான பவர்லாம் கிடச்சிருக்கும். இதை தாண்டி பிளான்ஸும் மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த பிளான்ஸ் மியூட்டேட் ஆகிறது ரொம்ப ரேராக இருக்கும். அப்படி பிளான்ஸ் மியூட்டேட் ஆகி கிடைச்ச பொருள்லாம் சீக்கிரட்டாக சேர்த்து வச்சுருப்பாங்க. டாப் 1 கொட்டாங்கன்னா அந்த பவர் எனக்கு கிடைக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலான பவர். அந்த பவர் கிடச்சிச்சுன்னா இவரோட லெவல் கம்ப்ளீட்டாக அப்படின்னா கால் லெவலுக்கு போயிடும். அந்த பவரை இவங்க தரேன்னு சொல்லி மிலிட்ரி சொல்லியிருக்கோம். இப்போ தான் நம்ம பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறக்காண்டி பார்த்துக்கல. ஹித்தாப்பில் நிறையா உல்ஃப் மாஸ்டராக இருக்கும். எல்லாமே லெவல் மாஸ்டர் தான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக இங்கே இருக்க எல்லா மாஸ்டரையும் அடிச்சுட்டு இருப்பேன். இந்த லீ ஃபேமிலி சேர்ந்தவன் நம்ம தான் கண்டிப்பாக பாயிண்ட் கூட இருப்போம். ஒரு 1000 பாயிண்ட் எடுத்தால் போதும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அவனு சொல்லியிருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோ 1000 பாயிண்டெல்லாம் அசால்ட்டாக தாண்டிட்டேன் போல இருக்குது. இப்போ தான் இவங்க அடிச்ச இல்லை உல்ஃப் மாஸ்டர். அந்த உல்ஃப் மாஸ்டரோட கிங்கே இருந்ததுக்கு வந்துருக்கோம். இந்த காட்டுன்னு ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டர். இந்த மாஸ்டர் இது வரைக்கும்
வரைக்கும் யாருமே தோக்கிறது இல்லை. இந்த மான்ஸ்டர் எப்படி இந்த ட்ரெயின் ஏரியாக்குள்ளே இருக்குன்னு தெரியலையா, இதெல்லாம் நம்மளால் தோக்கடிக்க முடியாது. தப்பிச்சு ஓடுற சொல்லி இவங்கள ஜஸ்டின்ஸில் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. நம்ம ஹீரோவாலே இந்த மான்ஸ்டர் சாடிக்க முடிஞ்சிருக்காது. என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த மான்ஸ்டர் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் சாடிக்க முடியாது. ஹீரோக்கு அந்த அளவுக்கு பவர்லாம் என்ன கிடச்சிருக்காது. இவனாக்க தப்பிச்சு வந்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு சில கும்பல் இவங்கிட்ட இருக்க பாயிண்ட்டை அடிச்சு போகலான்னு ட்ரை பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோட பவர் தெரியாமல் அவங்க வாலண்டியாக வந்து நம்ம ஹீரோட்ட வரல வாய் கட்டிட்டு போயிருப்பாங்க. 2 பேரும் நல்லா மொத்திருப்பாங்க. இவங்களும் அவங்ககிட்ட இருக்க பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா வெறும் 100 பாயிண்ட் தான் இருக்கும். அது அவங்களே வச்சுக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தா இங்கே நிறைய செத்துக்காக இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் சாதிச்சது அந்த லீ ஃபேமிலியாக தான் இருந்திருப்பாங்க. அந்த லீ ஃபேமிலியை சேர்ந்த ட்வின்ஸ் 2 பேரும் இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க. வர வழியில் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே வேறு நம்ம பெசன்கில்டோட பையனை பார்த்து பையல சரி இவனையும் கொடுத்துலான்னு சொல்லி அவங்க வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ சன்னூர் இருப்பேன். இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் 3 பேர் இருப்பாங்க. மொத்தம் 5 பேர் சேர்ந்து இவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஷீலெல்லாம் யூஸ் பண்ணி தடுத்து இருப்பேன். இப்போ தான் இங்கே இருக்க ட்வின்ஸ் சொல்கிறாங்க, அந்த பொடி பையனை விட்டு நீங்கள் கிளம்பிட்டேன்னா ஏதாச்சும் இருந்தால் எதுக்காக அவனுக்காண்டி போய் நீ சாக போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பிரெயின் வாஷ் தான் அவங்க ட்ரை பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறேன் இல்லை இவங்க எல்லாம் லீ ஃபேமிலி, இந்த ஃபேமிலி பேரை கேட்டாலே நமக்கு எரிச்சலாக இருக்குது, இதில் கண்டிப்பாக பொறுத்துலையான்னு சொல்லி இவனு ஒரு பிளானை போட்டுருந்துருப்பேன். ஹீரோ கையில் ஒரு போர்ஷன் வச்சுருப்பேன். அந்த போர்ஷனை இவங்க மேலே தூவி வந்துருப்பேன். அதான் அனிமல் வேஸ்ட்டு. அதை தூவிட்டு டக்குன்னு பண்ணால் ஒரு கேவுக்கு தான் வந்துருப்பேன். அந்த கேவில் தான் இவங்க லாக் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த உல்ஃப் மான்ஸ்டர் இருக்குல்ல அது இருந்திருக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர். நம்ம நல்லா கூர்த்துட்டு போயிட்டான்டாவே, இதை நம்மளால் சமாளிக்க முடியாது, இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணடா, இதுட்டு நம்ம தப்பிச்சா போகுன்னு சொல்லி இவங்களும் ஃபார்மேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் இவங்களால் அதை சமாளிச்சிக்கவே முடிஞ்சிருக்காது. இப்போ தான் இவங்க ஒரு மேஜிக் ரோப் வச்சுருப்பாங்க. அந்த மேஜிக் ரோப் என்னன்னு நம்ம ஹீரோ கேட்டால், இந்த மேஜிக் ரோப்லாம் ஹை லெவலான மான்ஸ்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண மூலமா அந்த மான்ஸ்டரோட பவர் எல்லாமே சப்ரஸ் ஆகி ஒரு இடத்துல இருக்கும். இது மூலமாக நீங்கள் ஈஸியாக அந்த மான்ஸ்டரை பொறுத்துடலாம். இவங்க அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த உல்ஃப் மான்ஸ்டர் அட்டிட்டு நினச்சிருந்துருப்பாங்க. அதோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வேறு இருக்கும். இதான்ப்பா சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஹீரோ கேட்கல அங்கே இருக்கவங்க அடிச்சு தள்ளிட்டுருப்பேன். அந்த மான்ஸ்டரே அடிச்சுருந்துருப்பேன். அந்த மான்ஸ்டர் அடிவிட்ட நிலமையில் இருந்திருக்கும். ரொம்ப நன்றிடா சாருக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கே சொல்லி டீ லெவல் மான்ஸ்டர். இந்த மான்ஸ்டர் மட்டும் நம்ம ஹீரோ எடுத்துட்டா இதுக்கு எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இவங்க என்னட்டு எங்கேயும் போட்டு தள்ளிட்டுருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு போகலான்னு டைப் பண்ணியிருக்கோம். ஆனால் கண்ணுன்னு தெரியாமல் போய் அடிவிட்டு அதுவே செத்து போயிருந்திருக்கோம். அது செத்துனால ஹீரோக்கு தான் அந்த பாயிண்ட்ஸை கிடச்சிருந்துருக்கும். இவன் அந்த மான்ஸ்டர் இருக்க எல்லா பொருளையும் எடுத்துடலாம், அந்த மான்ஸ்டர் நல்லா கூறு போட்டு வெட்டி அதை விற்றோம்னா நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லி யோசிச்சுன்னு இருப்பாங்க. அதோட பல்ல மட்டும் எடுத்து வச்சுருப்பேன். அது கூட அந்த மேஜிக் குரூப் இல்லை அதுவும் நமக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பாங்க. இவங்க அந்த கேவுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தா எக்கச்சக்கமாக மான்ஸ்டர் செத்து போய் கிடந்திருக்கும். இதெல்லாம் ஏன் செத்துச்சுன்னா மேலே ஏறலாம் ட்ரை பண்ணியிருக்கோங்க. அப்படி மேலே என்னதாப்பா இருக்குது, நம்ம என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம்னு சொல்லி இவங்களும் மேலே வந்து பார்த்தா ஒரு மியூட்டேட்டான ட்ரீ தான் இருக்கும். இந்த ட்ரீயை சுற்றி எக்கச்சக்கமான காட் லெவல் மான்ஸ்டராக இருக்கும். இந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அழிய முடியாது. இது இந்த டி லெவல் மான்ஸ்டர் முன்னாடி இருந்துச்சுல அதை விட பவர்ஃபுல்லான மான்ஸ்டர். ஃபாக்ஸும் ஈகிளும் ஒன்றா கலந்த கலவமாக்கி இது ஒன்று இருக்குங்க. ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்திருப்பேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு மியூட்டேட்டான ட்ரீ இருக்கான மட்டும் ஒன்றும் பார்த்துருப்பேன். அது ரொம்ப ரேரானது தான். எல்லாத்தையும் பார்த்து இவங்களும் வந்திருப்பாங்க. இப்போ தான் ரிசல்ட் டே வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 3 நாள் இந்த மேட்சும் நடந்துருக்கோம். இந்த காம்படிஷனில் யார் ஜெயிச்சான்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு சொல்லி லீ ஃபேமிலி சேர்ந்து பிரசிடண்ட் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பையனும் கடைசி நேரத்தில் வந்துருப்பாங்க. எல்லாருமே அவங்ககிட்ட இருக்க பாயிண்ட் எவ்வளோன்னு சொல்லி அந்த இடத்துல மிஷின் இருக்கும் அதில் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இன்னொருத்தர் இருப்பேன், அதை ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல கில்லாடே இருப்பேன். அவன் நம்ம சாம்பிராணி கொடுக்கலாம். அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டேலண்டாக இருந்தான். அவன் இந்த இடத்துல கூட பாயிண்ட் வச்சுருப்பேன். 700க்கு மேலே பாயிண்ட் வச்சுருப்பேன். சரி இவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் சொல்லி அவங்கள அரிச்சுருப்பாங்க. இப்போ தான் இந்த லீ ஃபேமிலி சேர்ந்துருக்கல அவன் நிறைய ஆட்கள்லாம் ஏவிட்டுருப்பேன். டெக்னிக்ஸ் மட்டும் வராமல் இருப்பாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் நம்ம கொடுப்போம்னு சொல்லி இவனு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். எண்ணி பார்த்ததுக்கப்புறம் 800க்கு மேலே இருந்திருப்பேன். இவன் அப்போ ஃபஸ்ட்டுன்னு சொல்லி அவங்கள அரிச்சுருப்பாங்க. நான் தான்டா ஃபஸ்ட்டுன்னு சொல்லி அவனுக்கு தற்புரிமை பீச்சிக்கிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் இந்த இடத்துல நம்ம பிடிப்பேன் அவனும் வந்திருப்பேன். என்னோட பாயிண்ட்டை செக் பண்ணியிருந்துல்ல அவன் தான் ஃபஸ்ட் ரேங்காக இருந்திருப்பேன். 850க்கு மேலே இருந்திருப்பேன். நீ என்னடா லூஸாக இருக்கா, என்னை விட கம்மியான பாயிண்டில் இருக்கே தெரியல. இதை கேட்டு லீ ஃபேமிலியில் இருக்கவே செம்மையாக காண்டாக இருப்பேன். இப்போ நான்லாம் ஃபஸ்ட் ரேங்க் கிடையாது, என் பாஸ் வருவாரான்னு சொல்ல நம்ம ஹீரோட்ட இருக்க பாயிண்ட் அவனு எண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னத்தி பற்றி தான் இருந்திருக்கோம். என்னப்பா அவ்வளோ கம்மியான பாயிண்ட் வச்சு இவனை போய் பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கிண்டர் பண்ணேன். டே ஹீரோ அதை எடுத்து காமரா சொல்ல இவனும் அந்த டி லெவல் மான்ஸ்டர் ஒரு பல் எடுத்துருப்பல அதை எடுத்து காமிச்சுப்பேன். இவங்களும் மிஷினில் போட்டு செக் பண்ணாங்க. இது உண்மையிலே டி லெவல் மான்ஸ்டரோட பல்லு தான்ப்பா, இது எப்படிப்பா அவனுக்கு கிடச்சிச்சு, இதை யாராலையுமே அழிக்க முடியாது, காட்டுக்கே ராஜா அதை எப்படிப்பா அவன் அடிச்சேன்னு சொல்லி அம்புட்டு இருக்குமே சாக்காக இருந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் பாயிண்ட் ஒன்று போட்டு காட்டுங்கன்னு சொல்லல. இருங்கப்பா இதை நான் பாஸ்ட்டு சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொருள் எங்களுக்கு கிடச்சதில்ல, இதுக்கு நாங்கள் பாயிண்ட்டும் போட்டதில்லன்னு சொல்லி அவங்களும் சாக்கில் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க லீ ஃபேமிலி அவன் செம்மையாக காண்டு இருந்திருப்பேன். ஏன்னா அவனோட ட்வின்ஸை கொண்டு தான் இவங்க அவகிட்ட இருந்த பொருள் ஆட்டையை போட்டேன்னு சொல்லி இவன் ஒன்று அச்சீவ் பண்ணியிருந்திருப்பேன். ட்வின்ஸை போட்டு தட்டாங்களா இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சீட்டிங் பண்ணி தான் அந்த வேலையை பண்ணாங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட இருக்க ஆட்கள் மூலிமா நம்ம ஹீரோ லாக் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணலான்னு இருந்திருப்பேன். சரி ஓகே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, மொத்தத்தை அசால்ட்டாக போட்டுலான்னு சொல்லி இவனோட பவர் யூஸ் பண்ண ரெடி பண்ணல. இந்த இடத்துல சீஃப் வந்திருப்பார், பெல்டிகேட்டோட சீஃபு.
அவர் சண்டைலாம் யாரும் போடக்கூடாது, சண்டை விட்டிங்கன்னா இந்த இடத்துல அம்புட்டு சாடிச்சுன்னு அவரும் விரட்டின்னு இருப்பார். அந்த அவரும் நம்ம ஹீரோட்ட இருக்கல அந்த பல்ல பார்த்துட்டு சரிப்பா இதுக்கு ஒரு 500 பாயிண்ட் வச்சுக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் இருக்கிறதுல 1300 மேலே பாயிண்ட் வாங்கியிருப்பேன். இது வரைக்கும் ப்ரீவியஸ் ரெக்கார்டே இவ்வளோ வாங்கினது கிடையாது. அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்டே பீட் பண்ணியிருப்பேன். நம்ம இவனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது. பேசாமல் எங்கள் மிலிட்ரி பேஸுக்கு வந்து சேர்ந்துப்பேன் இல்லை, அதுக்கு தானே நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்களே கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். மைண்ட் வாய்ஸில் வந்து பேசியிருப்பேன். இவனை மிலிட்ரி பேஸில் அவங்களும் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ தான் லீ ஃபேமிலியை சேர்ந்த பிரசிடென்ட் இருக்கால, அவனுக்கு ஹீரோ யாருன்னு தெரிஞ்சு போயிடுது. அவனோட அப்பா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கான். இப்போ என்ன ஜெயிலுக்கு அனுப்பி பேசியிருப்பேன். சாரிப்பா என் பையன் பேசுன்னு சொல்லி அப்படியே நேக்கா அவனு சாரி கேட்டு கிளம்பியிருப்பேன். இவனோட பையன் வந்து அப்பா நம்ம ஆட்கள் அவங்க போட்டுட்டான்ப்பா, என் பிளான் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லல. டே உதவாக்கிற உன்னை எல்லாம் பெற்றது ஏன் தப்பு தான்டா, ஒன்றத்துக்கு லாய்க்கெல்லாம் உட்காந்துருக்க. அந்த பையனை பொறுத்தல வக்கில்ல வந்துட்டேன் என்கிட்ட பேசுறதுக்கு. சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கேன் அவ்வளோ செஞ்சுப்பாரு. இவங்கள மிலிட்ரி பேஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. மிலிட்ரி பேஸ் பிரமாண்டமாக இருக்கும். நம்ம ஹீரோ டாப் 1 பொசிஷனில் இருப்பேன். அதனால் அவனுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அந்த சாம்பிராயம் இருப்பேன். கூடவே கேஷ் ரிவார்டு, அது கூட டாப் 1 வந்து இருக்குது. மியூட்டேட்டான பிளான்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ரிவார்டு கிடைக்குங்களா, அந்த ரிவார்டையும் வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டு பார்க்குறேன். ஸ்ட்ரென்த் மட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே நம்ம ஹீரோக்கு இம்ப்ரூவ் ஆன அளவுக்கு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிருக்காது. நம்ம ஹீரோக்கு இது போவே அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்குல்ல அதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ மட்டும் எந்த வெப்பனை வேணால் அந்த மிலிட்ரி பேஸில் சூஸ் பண்ணலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெப்பனை சூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ தான் இந்த இடத்துல அந்த சின்ன பையன் இருக்கல, அவனை அப்பாவோட சொல்லிட்டேன் இந்த மாதிரி லீ ஃபேமிலியை பொறுத்த டைப் பண்ணாங்கல்ல, அவங்க நான் சும்மா மனு சொல்லி அந்த அப்பா செம்மையாக டென்ஷனாக இருந்திருப்பாரு. இதான் லீ ஃபேமிலி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி உனக்கு காட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ தனியாக ஒரு சிட்டி கூட்டியாக இருந்திருப்பாங்க. ஒரு சூப்பெலாம் மாட்டி இவங்களும் ஸ்டைலாக போய் அந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த லீ ஃபேமிலியை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காது. இந்த பொண்ணுகிட்ட தான் கேட்டுருப்பேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தான்ப்பா அவங்க பெரிய பணக்காரன் ஆனாங்க அப்படின்ற விஷயத்தை அவளும் சொல்லியிருந்திருப்பா. எல்லாமே இவனோட அப்பா உள்ள ஜெயிலில் அனுப்பியிருப்பாங்களே, அதுக்கு கிடைத்த ரிவார்டாக தான் இருந்திருக்கா. அதை வச்சு அவங்க இவ்வளோ செல்வாக்காக இருந்திருப்பேன். இந்த லீ ஃபேமிலியில் இருக்கவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பேன். இப்போ தாண்டா அந்த ட்வின்ஸை போட்டுன்னு சொல்லலை, அவள் தான் அவன் செமையாக காணிருப்பேன். ஆனால் அந்த ட்வின்ஸை சின்ன வயசுலேருந்து கூட்டியாந்து வளர்த்ததே அப்படின்னா இவனாக தான் இருந்திருப்பேன். நம்மளுக்கு இந்த ஜிம் பாடி செமையாக தாண்டாங்க நான் பார்த்துக்கிட்டே சொல்லியிருந்திருப்பேன். இங்கே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கே அந்த ஜிம் பாடி வந்திருப்பேன். ஜிம் பாடி ரொம்ப டெரர்ப்பா, இந்த உலகத்தில் அவன் தான் ஸ்ட்ராங்குன்ற பட்டத்தை வாங்கி எடுத்துருப்பேன். அது ரொம்ப கொடூரம் பண்ணுவேன். இந்த லீ ஃபேமிலியே ஒன்று அதை ஸ்ட்ராங்கஸ்ட் தான், அது அவன் தான் சொல்ல அவனும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோட்டு வந்திருப்பேன். நீ தான் டாப் ஒன்றாமே கேள்விப்பட்டேன், அவங்களே என்ன அவ்வளோ போராக இருக்குது, வேணா நம்மள்கிட்ட சண்டை விட்டுக்கலாமேன்னு சொல்லல. நம்ம ஹீரோ எதுக்கு அசரமாக்க இல்லை, சரி ஓகேன்னு சொல்லல. பக்கத்தில் இருக்க பிடிப்பேன் தான், டேய் அவன் கூடலாம் சண்டை விடாதரா, அவனை சாடிச்சுடான்னு சொல்ல. ஏன்ப்பா பயமான்னு சொல்லி அங்கே லீ ஃபேமிலி சேர்ந்து வேற இன்னும் சூடு ஏற்றி இருப்பேன். பயம்லாம் இல்லை, என் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் பையன் உயிரோட இருக்க மாட்டேன், அதை பார்த்துக்கிறது இல்லை. அப்படியே நீ தான்டா சாப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு கிண்டலாக பேசினிப்பேன். இங்கே ஃபங்க்ஷன் வந்தால் ஒரு சம்பவத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சண்டே ஸ்டார்ட் ஆகிருக்கோம். நம்ம ஹீரோ பார்க்குறேன் இவனுக்குள்ளே எவ்வளோ போகிறதா இருக்குது, ஊரே இவனை பலசாலின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிறீங்களா. அது ரொம்ப கொடூரமானவனா இருப்பேன். இடத்தையும் பேர்த்து எடுத்து நிற்பேன். கையில் ஒரு மிகப்பெரிய ஹேம்பர் எடுத்துருப்பேன். அதை வச்சு நம்ம ஹீரோ எடுத்து நிற்பேன். இதை பார்த்து அங்கே இருக்க பொண்ணு வேற டே வேணாண்டா அவன் கூட சண்டை விடாதா, தோல்வி ஒத்துக்கிட்டு வாடான்னு சொல்லல. நம்ம ஹீரோ தோல்வியெல்லாம் ஒத்துக்கூடாது, இவன் நம்ம சூடு ஏற்றிட்டேன், அவனை போட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டு சிஸ்டத்தில் ஹெல்ப் இருந்தேன். இவன்ட்டு ஆல்ரெடி லீ ஃப்ளாஷ் அப்படின்ட்டு ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை மேக்ஸ் பண்ணி தெரிஞ்சு சொல்லியிருக்கான். இது போதுமே சொல்லியிருந்திருப்பேன். அவ்வளோதான் மின்னல் வேகத்தில் வந்து அந்த பெரிய மலமாடே போட்டு சொல்லியிருந்திருப்பேன். அவ்வளோதான் இது ஒன்று போதுமே. அங்கே இருக்க அந்த லீ ஃபேமிலி சேர்ந்து தான் அவனை அப்பா சொல்கிறேன், நம்ம ஆள் மேலே அவன் கை வச்சேன், நம்மளாலே போட்டு தட்டேன்னு சொல்லல. அவ்வளோதான் அந்த பெருசு செமையாக காண்டே நம்ம ஹீரோ இதான் சான்னு சொல்லி போட்டு தடுக்கானே வந்திருப்பாரு. அந்த பெருசு சாடிக்கு வந்தால் மெர்சனரி கிட்டோட பிரசிடென்ட் தான் காப்பாற்றிப்பார். இவர் மட்டும் வரலன்னா நம்ம ஹீரோட சொல்லி முடிஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த பெருசு ஜூனியர் வார்லாடாக இருந்திருப்பேன். அவனுக்கு எக்கச்சக்கமான பவர்லாம் இருந்திருக்கும். அதனால ஈஸியாக எப்பவுமே ஹீரோவை போட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருசோட மைண்ட் வேறு அப்பா அவனை போட்டுப்பா ரொம்ப ஆட்டம் கொடுக்கேன்னு சொல்ல அவன் மேலே இப்போ கை வைக்கணும்னா நான் ஒரு முக்கியமான பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளான் சொதச்சுன்னு வச்சுக்கவே அவ்வளோதான் அவன் சொல்லி முடிச்சுன்னா அவர் மிரட்டிருந்திருப்பார். அதே சமயம் எல்லா விஷயங்களையும் தூரத்தில் வந்து ஒரு பொண்ணு கவனிச்சுக்கிருந்திருப்பா. நம்ம ஹீரோவை இங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஒரு ஹண்டர் டீமில் வந்து சேர்த்துன்னு இருப்பார். அவன் கூட நம்ம ஹீரோ வந்தானா அவனோட பவர் இம்ப்ரூவ் ஆகின்னு சொல்லி தான் இவரை வந்து ஹண்டர் டீமோட அந்த பிரசிடென்ட் சேர்த்துருப்பார். இவங்களும் ஒரு ஹண்டிங் அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹண்டர் டீமோட லீடர்னு சொல்கிறாரு, உங்கள் 2 இடத்துக்குள்ள பவர் இருக்கான்னு செக் பண்ணு சொல்லி அந்த பொடிப்பேரிக்கல அவனு கூட வந்துருப்பேன். இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மேக்கே அவர் வச்சுருப்பாரு, பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் அட்டாக் பண்ண சொல்லி அந்த பொடிப்பை ஒரு மான்ஸ்டர் அசால்ட்டாக போட்டு இருந்திருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஹீரோக்குள்ளே இந்த பவரில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க அப்போ 2 மான்ஸ்டர் அந்த இடத்துல அப்ரோச் பண்ணிங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டாக முன்ன இடத்துல போயின்னா அந்த மான்ஸ்டர் இடத்தை போட்டு நிற்பேன். முன்னாடி விட என் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். இதை இங்கே இருக்கக்கூடிய ஹண்டர் டீம் லீடர்னு பார்த்து பரவாயில்ல இந்த பயல் கூட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி அவரும் டீமில் வந்து இவங்களை சேர்த்துருப்பாரு. இவங்க நெக்ஸ்ட் ஒரு டேஞ்சரான ஏரியாவுக்கு தான் போகிறாங்க. அது ரெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்போ இவங்க இருந்தது எல்லோ ஏரியாவாக தான் இருந்திருக்கும். இந்த ரெட் ஏரியா ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும். இந்த இடத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர்லாம் இருக்குன்னு பேசிக்கிறீங்களே. அந்த இடத்துல குரூப்பாக நிறைய மான்ஸ்டர் இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதுவும் ட்ராப் ஆகி தான் இருந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்திருக்காது. நிறைய மான்ஸ்டர் இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம ஹீரோ முடிந்த அளவுக்கு இங்கே இருக்க எல்லாத்தையும் காப்பாற்றிருப்பேன். இவன் என்னமே பற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் இந்த ட்ராப்பை செட் பண்ணது அந்த லீ ஃபேமிலி இருந்தால அவன் தான் பண்ணியிருப்பேன். பழி வாங்குறதுக்கான தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன். அவங்க அப்பா அவ்வளோ சொல்லியுமே இவன் ஹீரோ பொறுத்தவரைக்காண்டி ஒரு குரூப்பை கூட்டியாக இருந்திருப்பேன். அங்கே வேறு நிறையா மான்ஸ்டர் ஏவி விட்டு இருந்திருப்பேன். அந்த மான்ஸ்டர் முன்னாவே பொறுத்தவரை ட்ரீட் பண்ணிக்கோ. இடம் வேறு பற்றிக்கிட்டே இருந்திருக்கோம். கொஞ்சம் விட்டு அவங்க செத்துருவாங்க.
இப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்டன் இருக்கார்ல, அவரோட பவரை வார்லாடுக்கு ரீச் பண்ண போகிறாரு. இப்போ மட்டும் பேர் வார்லாடுக்கு ரீச் பண்ணனா அவ்வளோதான், இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுமே இவரே அசால்ட்டை பொறுத்துருவாரு. இது அவர் பண்ணிட்டு இருக்க சமயம் பார்த்து இவங்க டீம்லேயே தேர்ந்துருப்பேன், அவன் அந்த கேப்டனை பொறுத்துட்டு கிளம்பிப்பேன், கூட இருந்தே குளிப்பு வச்சுருந்துருப்பேன். அவன் ஆக்சுவலாக அந்த லீ ஃபேமிலிக்கு விசுவாசமாக இருந்திருப்பேன். அவங்களுக்கு லீ ஃபேமிலி சொல்கிற பேச்சு கேட்டு தான் அவனை இப்படி பண்ணியிருந்திருப்பேன். இங்கே வேறு நிறையா மாதம் இவங்க அட்டாக் பண்ணியிருந்திருக்கோம். அங்கே இன்னொருத்தர் விசுவாசமாக ஜிம் பாட்டி மாதிரி இருந்திருப்பேன். அவன் நீங்களாம் போங்க, இதை நான் பார்த்துக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனை மட்டையாக்கிட்டு இந்த பொடிப்பேன்ட்ட டே நீ அவனை தூக்கிட்டு போடா, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கேன்னு சொல்லிப்பேன். நம்ம ஹீரோ இதுக்கு கூட சண்டை ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். சரி முடியாதுன்னு சொல்லிட்டு ஏமா இருந்து தப்பிச்சு ஓடி இருந்திருப்பேன். அதே சமயம் இந்த பொடிப்பே இருந்தல அவன் இருக்கிறதுலேயும் நிறைய மான்ஸ்டர் இருந்திருக்கும். ஹீரோ பின்னலத்தில் பின்னாடி வந்து இந்த மான்ஸ்டரையும் பொறுத்து நிற்பேன். அங்கே இருந்து அவங்களை காப்பாற்றி இங்கேருந்து வந்து காப்பாற்றி நிற்பேன். இப்போ எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்துருக்கோம். நம்ம ஹீரோக்கு இந்த மான்ஸ்டரை பார்த்து நம்ம இல்லை, இவங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணுன்னு சொல்லி மலைக்கு மேலே இவங்க ஏறி இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் லீ ஃபேமிலியில் செமையாக காலில் இருந்திருப்பாங்க. இப்போ தான் கேப்டன் நேரம் மயக்கத்தில் இருந்திருப்பார். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரேக் த்ரூ பண்ண போகிறாரு. அவர் வார்லாடுக்கு ரீச் ஆக போகிறாரு. இதை பற்றி பக்கத்தில் இருக்க தான் சொல்லியிருப்பேன். மனுஷங்கள்லாம் வார்லாடுக்கு எப்படி ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ தெரியாமல் கேட்டுருந்துருப்பேன். இப்போ தான் வருது தம்பி, அது சிம்பிள் மேட்டர் தான். நீ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபைட் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவனோட ஆக்டிவிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆகும். நீ வார்லாடுக்கு ரீச் ஆகலாம்ப்பா. இது தவிர வேறு வழி இருக்குது, அது என்னன்னு தெரில. இங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர்லாம் எப்படி மியூட்டேட் ஆகி புது பவர் கிடைக்குதோ அதே மாதிரி நம்மளமாக்கி மனுஷங்களுக்கு வார்லாடு ரீச் ஆகிட்டோம்னா நிறையா பவர் கிடைக்குன்னு அவர் சொல்லியிருப்பார். இவங்க இடத்துல நிறையா ஃபாக்ஸிகெல்லாம் வந்திருக்கோம். இது ரொம்ப டேஞ்சராக குரூப்பாக தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அட்டாக் பண்ணோம். தனியாக வந்தாலும் அட்டாக் பண்ணாது. நம்ம ஹீரோ இது கூட சண்டை ஒரு கண்டி மேஜிக் குரூப் இருக்குல்ல, அதை வச்சு சண்டை விட்டுருப்பேன். அதையும் நேக்க எஸ்ஸாக இருந்திருக்கோம். இப்போ தான் இங்கே இருக்கோன்னு சொல்கிறாரு, அதை தப்பிக்க மட்டும் விட்டுறாப்பா, அது நிறையா மனுஷன் கூப்பிட்டு வந்துடல. நம்ம ஹீரோ பின்னாடியே போய் ஒவ்வொரு மனுஷரையும் வேட்டையாடி இருப்பேன். இதை கரெக்டாக ஆல்ரெடி நியூஸில் கேவு அந்த கேவுக்கு தான் வந்துருக்கோம். நம்ம ஹீரோ அந்த கேவுக்கு வந்து பார்க்குறேன், அப்படி என்னத்தை தாண்டா அதுக்கு பாதுகாக்குதுன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா நிறையா மனுஷன்லாம் இருந்திருக்கோம். இந்த மனுஷன் இருக்கிறதா இப்போ ஜுஜுபி மேட்டராக போயிருந்துருக்கோம். எல்லா மனுஷையும் எடுத்து இவனு உள்ளே வந்து பார்க்குறேன். உள்ளே வந்து பார்த்தா ஒரு சி லெவல் ட்ரெஸ்ஸர் தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோக்கு மிலிட்ரியில் சேர்ந்தப்போ ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துப்பாங்க, அதை விட பல பயங்கரமான பவர் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு தான் இந்த ட்ரெஸ்ஸரு. இந்த ட்ரெஸ்ஸரை சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா அப்படிலாம் ஈஸியாலாம் சாப்பிட முடியாது. அதை பாதுகாக்கிறதுக்காண்டிய பாடி கார்ட்ஸ் நிறையா இருக்கும். அது கூட மெயினான கிங் இருக்குல்ல, அதுவே அந்த இடத்துலாம் இருக்கும். ஒரு முயல் வந்து சாப்பிட்றான்னு தான் அதோட தலையை வெட்டின்னு இருப்பாங்க அந்த கார்ட்ஸும். அந்த கார்ட்ஸ் தான் சுற்றி ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிங் எதுவுமே பண்ணாது. சரி ஓகே, இந்த கார்ட்ஸ் தானே, இதை என்னால் ஈஸியாக போட்டு தள்ள முடியும். சரி சிஸ்டத்திட்ட ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சிஸ்டத்திட்ட ஆல்ரெடி வந்து வில்லோ ஃப்ளாஷ் அப்படின்ற ஒரு மூமெண்ட் ஸ்பீட் கூடிய பவர் இருக்கும். அதை மேக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுவும் மேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுருப்பேன். ஓகே, கிங்கை பற்றி எந்திரிக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த முட்டையை தூக்கிட்டு போகணும்னு சொல்லி சட்டை பண்ண அவனை தூக்கிட்டு போயிருப்பேன். அந்த கிங் எடுத்துருக்கோம். அதால் இப்போ இந்த இடத்த விட்டு வர முடியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த முட்டையை பொறிச்சிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த முட்டை மட்டும் பொறிஞ்சிருச்சுன்னா உன்னை நான் போட்டு வேண்டாம்னு அதுவும் சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸரை சாப்பிடலாமா வேணாமான்னு யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். சிஸ்டம் சொல்லுது, இதை நீ சாப்பிட்டானா செத்து போகிறதுக்கான வாய்ப்பு 70% இருக்குது, கண்டிப்பாக சாப்பிட்டாதுன்னு சொல்லியிருந்திருக்கோம். சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி இவங்க டீம்மேட்ஸ் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறையா மான்ஸ்டர்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ தான் வழக்கம் போல் காப்பாற்றுறக்காண்டி வந்துருப்பேன். ஆனால் இவங்களை போட்டத்தில் ட்ரை பண்ணா இல்லை லீ ஃபேமிலி அவங்க கணக்கெல்லாம் தீக்கிரமேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இங்கே கேப்டன் உடம்பு குணமாக இருக்கும். இதுக்கு மேலே எந்த தடையும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவங்கள போட்டத்தள்ளக்காண்டி தான் வந்துருப்பேன். அவங்களே இவங்களை தேடிக்கிட்டு இருந்துப்பாங்க. இத்தனால எப்படி அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் நிறைய ஆட்களை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா ஆட்களும் வச்சுருப்பேன். கூடவே இங்கே டீமில் ஒருத்தன் துரோகம் பண்ணியிருப்பேன், அவனு எல்லாத்தையும் பண்ணிருப்பேன். ஏன் அவன் பக்கத்தில் போகாதீங்கடா, ரொம்ப கொடூரமாக பவர் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு கேட்கல, நிறையவே அந்த இடத்துல செத்து போயிருப்பாங்க. அடுத்து இவனை தான் சாடிக்காண்டி அவனுக்கு பக்கத்தில் இருப்பேன். இதை எதிர்பார்த்துக்கவே மாட்டேன், இவனுக்குள்ளே எப்படா போல போகிறேன்னு சொல்லி. இல்லை எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா, நான் நேரம் அண்டர் கவராகவே இருந்திருப்பேன், நீ வந்தனால தான் அப்படி என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு போச்சு, என் நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லி தப்பு பண்ணதே இல்லை. நம்ம ஹீரோட்ட உங்களுக்கு போயிருந்திருப்பேன், ஹீரோவனை பொறுத்து இருந்திருப்பேன். இப்போ தான் நான் சார் நிலைமையில் திருந்திருப்பேன். நான் தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன், டி ஃபேமிலிக்குள்ள நான் சேர்ந்துக்கூடாது. நீ ஒருவேளை அந்த மெசனேஜில் இருக்க அந்த கேப்டனை பார்த்தேன்னா நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்டேன்னு சொல்லியிருப்பேன் சொல்லி இவனும் செத்து போயிருந்திருப்பேன். அதே சமயம் இங்கே நம்ம கேப்டனுக்கு உடம்பு குணமாக இருந்திருக்கோம். நம்ம ஹீரோட பவர் இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கவே சொல்லி ஒரு ஆக்ஷன் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதாவது ஏழு எடுக்கிறதா அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஸ்போர்ட் அப்படின்னா அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது கூட இந்த இடத்துல ஒரு டெட்லி டெக்னிக் இருந்திருக்கும். அந்த டெட்லி டெக்னிக் கூடிய புக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். அதை இது வரைக்கும் யாருமே படித்ததில்லை, அது ரொம்ப ரேரானது, அதை படிக்கவும் முடியாது. அதை நம்ம கற்றுக்கிட்ட என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த டெக்னிக் தெரிஞ்சவர் ஆல்ரெடி செத்து போயிருப்பாரு. இந்த டெக்னிக் இப்போ இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. சரி இந்த டெக்னிக்கு புக்கை நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கியிருப்பேன். இப்போ தான் லீ ஃபேமிலி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் டேட்டா வந்து ஒரு பொண்ணு திருட்டு போயிருப்பா. டே முட்டாளா, அவளை போய் பிடிக்கலான்னு சொல்லி இங்கே இருக்க ஆட்கள்லாம் லீ ஃபேமிலியில் இருக்கவங்க அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வர சமயப்பட்டு அட நம்ம ஹீரோயின் மயக்கம் இருக்கா, அவள் தான் அந்த டேட்டெல்லாம் திருடி போவளுக்கு மயக்கம் போட்டு வந்திருப்பா. அவளுக்கு பாய்சன் ஏற்பட்டுக்கா. நான் லீ ஃபேமிலியிலேருந்து ஒரு முக்கியமான பொருள் எடுத்துட்டேன், நீ தான் அந்த பொருளை வந்து சேஃபாக வச்சுக்கன்னு சொல்ல நிறையா மான்ஸ்டர்களை அட்டாக் பண்ணுறது வந்திருக்கா. அது வித்தியாசமான மான்ஸ்டர் இருக்கா, எலி கலந்த கலவமாக்கி இருக்கா. நம்ம ஹீரோ தடுத்து சண்டை விட்டு இந்த பொண்ணை சேஃபாக கூட்டிட்டு போயிருப்பேன். இந்த லீ ஃபேமிலி நோட் பண்ணிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பாய்சன் ஏற்படுச்சுன்னு தெரில, இவங்க என்ன பொருள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு தெரில. ஆனால் அந்த பாக்ஸில் ஏதோ ஒரு
பரம ரகசியமான ஒரு பொருள் மட்டும் இருந்திருக்கோம். லீஃப் ஃபேமிலியில் இருக்க அந்த பெருசா உன் பையன் வந்து என் இன்னும் முக்கியமான பொருள் எடுத்துகிட்டு போயிட்டா, ஒழுங்குமையாக அந்த பொருளை கொடுத்துரு, அவனையும் என்கிட்ட அனுப்பி வச்சுரு, அவனுக்கு சரியான தண்டனை இருக்குன்னு சொல்ல இவர் கேட்காம கட் பண்ணிப்பார். இப்போ இதெல்லாம் வேலை கேட்காது, நம்ம வழியில் தான் போகணுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பெரிய ஸ்கெட்சாக போட்டுருப்பாங்க. அதாவது பக்கத்துலேயே ஒரு தெரிஞ்சிருப்பேன், அவன் தான் அந்த எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருப்பான். உங்களுக்கு இன்னும் 3 நாளைக்கு அந்த பொண்ணை எதிர்க்க மாட்டா, கவலைப்படாத, நம்ம ராசி எதுவுமே தெரியாதுன்னு அவனும் சொல்லியிருந்திருப்பேன். இந்த பொண்ணாலே எதிர்த்துக்க முடியாது. இப்போ தான் நம்ம ஹீரோவோட தலைக்கு $10 பில்லியன் அப்படின்னா அவனும் அறிவிச்சு வந்திருப்பேன். ஹீரோ யார் போட்டு தள்ளிட்டீங்களோ அவருக்கு எக்கச்சக்கமான காசு தெரிஞ்சில்ல, ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு மொத்த ஊருமே வந்திருக்கா. இங்கே இந்த விஷயங்கள்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி மேலிடத்துல பண்ணால் அந்த லீஃப் ஃபேமிலியில் இருக்க அப்ரூவ் வாங்கியிருப்பேன். ஹண்டர்ஸ் மட்டும் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது இந்த வார்லாட் பவர் இருக்கவங்களா இந்த விஷயத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவனை ஹெல்ப் பண்ணுற வெள்ளம் வச்சுக்கூடாது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு பொருளை ஆட்டையை போட்டான்னு சொல்லி இப்போ மேலே எடுத்து சொல்லிப்பேன். அதனால தான் இந்த விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லி பெர்மிஷனையும் என்ன அவனை வாங்கி வச்சுருப்பேன். அது ஒரு ஸ்டார் லைன்ஸ் அப்படின்ற குரூப் தான், அவங்க தான் இந்த மாதிரி ஆர்டர் போடுறது. அவங்களும் ஹீரோ விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது, முக்கியமாக வார்லாட்ஸ்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுப்பாங்க. ஹீரோ போடுறதுக்காண்டி ஒரு ஊரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க நம்மளை பொறுத்ததுக்கு முன்னாடி நம்ம அவங்களை பொறுத்தன்னு சொல்லி மொத்தத்தையும் இவனு பொறுத்திருப்பேன். ஆனால் அழிக்க அவங்க வந்துட்டு இருப்பாங்க. காசுக்காண்டி பண்ணா நம்மளோட பவர் தனியாகவும் வந்து செத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இதால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஹீரோவைகளை பொறுத்தல இவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டி பாய்ஸ் தான் கிடைக்கும். இந்த லீஃப் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்க்குறேன், ஹீரோ என் கையில் தான் சாதிக்குன்னு சொல்லி அவனும் ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு நிற்பேன். ஹீரோ விடாமல் சண்டை விட்டு இருக்கல, ஆனால் அவனுக்குள்ளே ஹீலிங் பவர் இருக்கும்போது அந்த சிஸ்டம் தான் அந்த பவரை விட்டுருக்கோம். இது மூலமாக இவங்களும் ரிகவர் ஆகியிருந்திருப்பேன். இப்போ தான் லீஃப் ஃபேமிலியில் இருக்கவன் நிறைய ஆட்களை கூட்டி வந்திருப்பேன். வார்லாட்ஸு இந்த வார்லாட்ஸ்லாம் சண்டையில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த லீஃப் ஃபேமிலி எக்ஸப்ஷனல், அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ பொறுத்தலக்காண்டி. அந்த லீஃப் ஃபேமிலியில் இருக்கணும் 2 பலம் வாய்ந்த ஆட்களை தான் கூட்டி வந்திருப்பேன் ஹீரோ பொறுத்தலக்காண்டி. அவங்க நம்ம ஹீரோ பொறுத்தளவுக்கு பயங்கரமாக சண்டை கொடுப்பாங்க. நல்ல வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அந்த வில்லோ ஃப்ளாஷ் அப்படின்ற டெக்னிக் இருந்துக்கும். இதனால அவன் உயிர் தப்பிச்சுன்னு இருப்பேன். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வீடெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சு வந்துருப்பேன். இப்போ தான் ஒரு புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பல, அந்த புக்கை சிஸ்டமே கிராக் பண்ணி அதுலேருந்து நான் பவர் தரேன், ஏன்னா இப்போ நீ டேஞ்சரான பொசிஷனில் இருக்கேன்னு சொல்லி அந்த பவரை போய் தான் அவனுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பவர் மூலமா அங்கே இருக்க பார்க்கலாடி அவன் நடத்திருப்பேன். அவங்க இதில் செமையக்காண்டி நம்ம ஹீரோ அடிக்க வந்தா நம்ம ஹீரோக்கு தான் இந்த பவர் எடுத்துமே. இந்த உலகத்துலேயே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஒருத்தர் அவர் தத்துனுப்பார். இப்போ ஹீரோக்கு மட்டும் தான் இந்த பவர் இருக்கா. மின்னல் இடத்துல நம்ம ஹீரோ அங்கே இருக்க 2 பெரிய தலையிலே போட்டு நிற்பேன். லீஃப் ஃபேமிலியில் இவங்க தான் பெரிய ஆட்கள் மாக்க, இவங்களே செத்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே இருக்க அல்ல கையெல்லாம் சும்மா தான் அம்புட்டு நம்ம ஹீரோ போட்டு நிற்பேன். இந்த லீஃப் ஃபேமிலியில் இருக்கவங்களா அவனை போட்டுருக்கடா, அவனை போட்டுருக்கா உனக்கு நான் எக்கச்சக்கமாக காசு தெரியுதுல்ல, அவனுக்கு காசுக்காண்டியே போய் திரும்ப செத்து போயிருப்பாங்க. அந்த லீஃப் ஃபேமிலியில் இருப்பேன், சாரிப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இருப்பேன், இந்த மாஸ்டர் மைண்ட் உங்கள் அப்பா யார் ஜெயிலுக்கு அனுப்புறா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நான் அவனை சொல்கிறேன்னு சொல்லி அவனை கெஞ்சி கேட்டுருப்பேன், உயிரை மட்டும் விட்டுன்னு சொல்லி. நம்ம ஹீரோ சரி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் எடுத்து இல்லை, தப்பா வந்து எனக்கு காப்பாற்றான்னு சொல்லி அவனுக்கு கத்தின்னு இப்போ தான் நீ உண்மையாக சொல்ல என் இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கல. இங்கே பக்கத்தில் இன்னொரு தெரியல, அவன் ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருப்பேன். கரெக்டாக பண்ணா ஒரு அட்டாக் வந்து பண்ணால் அந்த பையன் மேலே வந்து இந்த பையன் செத்து போயிருப்பேன். இந்த அலறல் கேட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க பெருசு செம்மையாக கேன் இருப்பேன். அந்த ஹீரோ நான் சும்மா மாட்டேன், எவன் தடுத்தான் தெரியுதா, அந்த ஹீரோ என் கையால் சாடிப்பேன்னு சொல்லியிருந்திருப்பேன். பக்கத்தில் வேலையை பண்ண விட்டு நம்ம ஹீரோ சாடிக்காண்டி இவனு கிளம்பியிருப்பேன். நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கல. இப்போ நிறைய ஆட்கள் வந்துருப்பாங்க, அப்படி ஆட்களையும் போட்டு நிற்பேன். இவங்களை கொள்றது மூலயமா நம்ம ஹீரோக்கு நிறையா பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்கும் ஒரு பவர் அப் மாக்கியா. ஹீரோவை கரெக்டாக அந்த இடத்துல பெருசு இருக்கல அதை போட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹீரோ மிஸ் ஆகிருப்பேன். இல்லாட்டி அவ்வளோதான், ஒரே செகண்ட் நான் அந்த பெருசு கையில் செத்து போயிருந்திருப்பேன். எதுக்குடா என்னை வந்து சாடிக்க பார்க்குறேன், உன் பையனை கொண்டு நாலடான்னு சொல்ல, என்னடா கொண்டுட்டு மாற்றி பேசுன்னு சொல்லி இன்னமே இப்போ என்ன அந்த பெருசுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சுக்காது. நம்ம ஹீரோவாக கொண்டுட்டான்னு சொல்லி அவனும் உக்கிரமாக சண்டை கொடுத்துருப்பேன். ஹீரோ அந்த பெருசு கூட சண்டோட ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் ஜூனியர் வார்லாடாக இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஜெட்டளவும் இருந்திருப்பேன். அவன் போக ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோ போட்டதுக்காண்டி அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இன்னமாடா இருக்கீங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வாலண்டியராக வந்து இப்படி சாரிங்கன்னா சொல்லிட்டு இவங்களை போட்டு தந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பவர் கிடச்சிருந்துருக்கும். இந்த பவர் மூலமா அந்த வில்லோ ஃப்ளாஷ் இருக்குல்ல அதை கொஞ்சம் மேக்ஸ் பண்ணியிருந்திருப்பேன்னா இது மூலயமா அந்த பெருசுலேருந்து ஓரளவு தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடச்சிருக்கோம். இந்த பெருசு மின்னலத்தில் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோ சேஃபான ஒரு இடத்துல இருப்பேன். ரிகவரி போர்ஷன்லாம் குடிச்சிட்டு இருந்திருப்பேன். இவன் எல்லாத்தையும் பழைய மாதிரி வந்துக்கிட்டு கேள அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்கல அவன் ஹீரோ பொறுத்தவரைக்கானே வந்திருப்பேன். இவன் மட்டும் இல்லை அந்த பெருசு வந்திருப்பேன். ஆனால் மாஸ்டர் மைண்ட் தான் என் பையனை பொறுத்து வந்தது அந்த பெருசுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ கையில் இப்போ தட்டி இருக்குது அந்த சீல வெட்டுறது தான். அதை மட்டுமே சாப்பிட்டானா செத்து போயிடுவா. ஆனால் இந்த பெருசு கையில் சார் இருக்குது அதை சாப்பிடுமான்னு சொல்லலை. அந்த பெருசு என்ன எப்போ ஓடு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு போலன்னு இருப்பேன். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது இல்லை, இப்படியே நம்ம சாப்பிட போகிறோம், ஒன்று இதை சாப்பிடுவோமா வேணாமான்னு சொல்லி அடிவட்ட நன்மையில வந்து யோசிச்சு பார்க்குறேன். நம்ம இப்படியே செத்துறோம்ல, நம்ம அப்பா யார் ஜெயிலுக்கு அனுப்ப உண்மை நமக்கு தெரியாது. உண்மையில இந்த பெருசு தான் இந்த வேலையை பண்ணால் அந்த பெருசுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுமே, அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணுமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த சீலை வெட்டுற ஒன்று சாப்பிட்டுப்பேன். ஆனால் அது சாப்பிட்டதான் இவன் பண்ண மிகப்பெரிய தப்பாக என்னன்னு தெரியல. இவனுக்குள்ளே ஏதோ வித்தியாசமான மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது. பவர் கொடுக்குற மாதிரி தெரியல. அதே சமயம் அந்த பெருசு வேற அவனை போட்டு அடினு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அது சார் நண்பன் இருப்பேன். ஆனால் அவன் சாப்பிட்ட சீலை வெட்டுற அவனுக்கு பவரை கொடுத்துருக்கோம். இது மூலமாக அந்த பெருசை இவனால் அடிக்க முடிஞ்சிருக்கும். அந்த
பெருசுக்கு சாக்கு எப்போ சண்டை விட்டு இருக்கல இதே மட்டும் பவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் தான் பவரை வாரி இறச்சிருந்துருக்கோம். அவ்வளோதான் கொடுத்த அடியெல்லாம் திருப்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பெருசை போட்டு இவனு சாத்தி நிற்பேன். பெருசே கொஞ்சம் நேரத்தில் மிரண்டு வந்திருப்பேன். இப்போ தான் இன்னொருத்தன் ஹூடி போட்டு இருந்திருப்பேன். அவன் ஹீரோவில் பின்னாடி நிறைய பிரச்சனை சொல்லி ஹீரோ ரகசியமாக பின்னாடி தான் அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிப்பேன். ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்து பண்ணிப்பேன். இதான் சான்ஸ்னு சொல்லி பெருசு வேறு அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிப்பேன். ஆல்ரெடி பெருசு மேலே அவன் செமகானில் இருப்பேன். இந்த வாங்கிக்கூடான்னு சொல்லி ஒரு குத்து தான் குத்துல அவ்வளோதான் பெருசு எகிட்டு போய் வந்திருப்பேன். பெருசுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் வர்ற மாதிரி இல்லை. இவங்க அப்பாவை பொய் சாட்சி சொல்லி தானே இவனை அனுப்பி வச்சிருப்பேன். அதனால மூஞ்சி சேர்த்து குத்திருப்பேன். அது மூஞ்சியை சிதைக்கிற அது போயிருந்துருக்கோம். அவனும் மணி கேட்குறேன், என்னை தயவு செஞ்சு உயிரோட விட்டுருப்பா, நான் அவளுக்கு எல்லா உண்மையும் சொல்ல தெரியல. அப்படியா எங்கள் அப்பா யார் உள்ள அனுப்புன்னு தெரியல. இப்போ தான் இவனை காப்பாற்றிருக்கேன். இந்த கூடி போட்டிருக்கல அப்படியே வேமா வந்து இவனை தூக்கிட்டு போயிருப்பேன். ஏதோ ஒரு உண்மையையும் மறந்துன்னு இருப்பாங்க. அதுக்கான தான் இந்த உண்மை வெளியில் லீக் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ ட்ரை பண்ணி இருப்பாங்க. நம்ம ஹீரோட பவரை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே மறந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் வரலாறு என்றைக்குமே மறக்காதுன்னு சொல்லி அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ வேட்டையானா $10 மில்லியன் தரேன்னு நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் என்ன கேன்சல் ஆகிருக்கோம். ஹீரோ புகழ் போனீங்கன்னா நீங்கள் பாடல் தான்டா போவீங்க அப்படின்னு சொல்லி அவையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நேற்று நடந்த சம்பவம் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். அவன் ஜூனியர் வாழாடா இருப்பேன். அது மட்டும் இல்லை எக்கச்சக்கமான வேறு சாடிச்சுருப்பேன். இதுதான் பெரிய சம்பவமாக ஊர் ஃபுல்லாக பேசப்பட்டுருக்கோம். நம்ம ஹீரோக்கு பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். இதனால் இங்கே ஜென்ரல் இருப்பார்ல மிலிட்ரி பேஸில், அவரும் என்ன ஹீரோ ஒரு இடத்த கூட்டியாராரு. அதுதான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இதுக்கு தான் நம்ம ஹீரோ வரணும் துடிச்சிருந்துருப்பேன். இந்த இடத்துல இவன் என்னத்தை பாதுகாப்பாங்கன்னா ஒரு ட்ரெஷர் கார்டன் அப்படின்றது தான். இந்த ட்ரெஷர் கார்டன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்டாக தான் இருக்கும். எக்கச்சக்கமான ஃப்ரூட் இருந்திருக்கும். அந்த ஃப்ரூட்லாம் பல பவரை பண்ண கொடுக்கும். நம்ம ஹீரோ எப்படி சீல ஒரு ட்ரெஷர் சாப்பிட்டா அந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர் இந்த இடத்துல இருக்கும். இதை சாப்பிட்டாங்கன்னா இவங்களோட பவர் பிரேக் த்ரூ பண்ண முடியும். இவங்க ஜென்ரலாகவே ஆக முடியும். அப்படிப்பட்ட பவர் தான் இவங்க ப்ரொடக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. நம்ம ஹீரோவையும் சாப்பிடாயும் இங்கே கார்டியனாக பண்ணால் அவரும் போட்டுருந்துருப்பாரு. அதேச்சுமே இந்த பெருசு சாதனன்னு இருந்திருப்பாங்க. மூஞ்சியெல்லாம் சிறந்து போயிருந்திருக்கோம். கூடி போட்டுவேன். இவனுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பெருசுக்கு பல பவர் அவனுக்கு கொடுத்துருப்பேன். இவங்க இந்த சிட்டியே படையெடுக்கணும், அந்த சிட்டியை மொத்தமாக அழிக்கணும் தான் ஒரு ஸ்கெட்ச் போட்டுருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவோட பவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கதான். இப்போ தான் மிலிட்ரிக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்கோம். அதாவது பீஸ்டெல்லாம் சமனிங் பண்ணக்கூடிய டிவைஸ் எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு 4 பக்கமாக அந்த டிவைஸ் இருக்குது அப்படின்ற நியூஸ் பற்றினா இவனுக்கு கிடச்சிருந்துருக்கோம். அதே சமயம் இந்த பெருசு இருக்கல ஊருக்குள்ளே இருக்க 50 மாதமே கண்ட்ரோல் பண்ணி இந்த சிட்டி அழிக்கிறக்காட்டே வந்துருப்பேன். நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கதான் வார்னிங் அலாட் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியாது ஊருக்குள்ளே நிறையா மான்ஸ்டர் வந்துச்சு அப்படின்னு. அதுக்குள்ளே நம்ம சேஃப்டி பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சொல்ல அந்த சேஃப்டி பாக்ஸில் எதுவுமே இருக்காது. இப்போ தான் பின்னாடி ஒரு பொண்ணு வந்திருப்பா. நம்ம ஹீரோ காப்பாற்றின பொண்ணு. அவள் கோமாலேருந்து வந்திருப்பா. அவள் ஆக்சுவலாக ஹீரோயின் கிடையாதுப்பா. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு கூட சண்டை விட்டு போயில அப்பாவுக்கு போயில அந்த பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸர் கார்டு எங்கே இருக்குது தெரியுப்பா, அது இருக்க இடத்துக்கு எனக்கு கூட்டி போனதில்ல. உனக்கே நான் உதவி பண்ணா, நீ வந்து எங்கள் அப்பா ஜெயிலுக்கு கிடப்பே நம்ம ஹீரோ சொன்னால் உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்குது நல்லதுக்கு தானே சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல. பின்னாடி டி லெவல் மாஸ்டர் இருந்தீங்க. நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் அசால்ட்டாக அடிச்சிருப்பேன். இந்த பொண்ணுக்கு சாகு ஏன்னா இவ கூட சண்டை வரல, வீக்காக தான் இருந்திருப்பேன். இப்போ இவன் இருக்க இடத்துல எக்கச்சக்கமான மாஸ்டர் இருந்திருக்கும். அந்த ட்ரெஸ்ஸர் கார்டன் இருக்குல்ல, அதை அவன் கட்டுள்ள இருக்கிற அந்த லீ ஃபேமிலியை சேர்ந்து அந்த பெருசு இருக்கல அவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன். தடுத்து இருக்காரு நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா மாஸ்டர் கூடயுமே சண்டை கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே 3 வாரில் வந்து 3 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லானாலே. ஆல்ரெடி நம்ம பெருசு ஒரு ஆளாக இருந்தே நம்ம ஹீரோ திறந்து விட்டுருப்பேன். இப்போ இவங்க 3 இன்டர்மீடியேட் வார்லாடாக தான் இருப்பாங்க. இவங்க இந்த மான்ஸ்டர் வச்சு நம்ம ஹீரோன் டீம் அடிக்கலாம் ட்ரை பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த 3 வார்லாடில் ஒருத்தர் பீஸ்ட் டேமராக இருந்துருப்பேன். அவன் அந்த மாதிரி வெளியெல்லாம் பண்ணியிருப்பேன். இப்போ தான் இன்னொருத்தர் மாஸ்க்கு கழட்டிருப்பேன். அதே அன்றைக்கி தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரீக்கை சாதிட்டிருந்தல அவனோட அப்பானா ஒரிஜினல் அப்பா இல்லை பெரியப்பா. இவங்க 2 ட்வின்ஸும் இருக்குது. அதில் ஒருத்தர் தான் இங்கே வந்துருப்பேன். இவன் இன்டர்மீடியேட் வார்லாடாக தான் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ எங்கேயோ பண்ண பிரச்சனைலாம் ஒத்தாப்பில் ஒன்றா சேர்ந்து இவனை போட்டு தாக்கிக்கிட்டு இருந்திருக்கான். நம்ம ஹீரோ ஆசிரமாக்கே இல்லை, நீ அவனமாக்கே சாதாரண போகிறது இல்லை, என் பையனை கொண்டு என்னட்டையோட ஏற்று பேசுன்னு சொல்லி பையன்மாக்கி தானே பெரியப்பா தான். அதனால தான் இவனை ஹீரோ சாடிக்கேன்னு வந்துருப்பேன். நம்ம ஹீரோ இதை யூஸ் பண்ணிடுன்னு சொல்லி ஒரு ஸ்மோக் பாம்பை போட்டு இவனு பண்ண ஒரு ப்ரொடக்டிவ் ஷீல்டு இருக்கும். அதுக்குள்ளே சேஃபாக வந்துருப்பாங்க. இந்த ஷீல்டை தாட்டி எவனாலுமே வர முடியாது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஷீல்டு தான் இந்த மிலிட்ரி பேஸை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இது ஆபத்தான சூழ்நிலை உதவுன்னு சொல்லி தான் அவங்க உருவாக்கியிருப்பாங்க. சுற்றி எலக்ட்ரிக் ஷாக்லாம் எடுத்துக்கணும். இதை கை கூட வைக்க முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நான் அப்படியே இருக்க போறியா, அதை நானும் பார்த்துருந்தில்ல. உங்கள்கிட்ட மட்டும் தான் வார்லாட் இருக்காங்களா, எங்கிட்டே வார்லாட் இருக்காங்களே எங்கே சாம்பிளாக சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்கிட்ட இருக்க வார்லாட் அதாவது ஜென்ரலாக இன்னொருத்தருன்னா ஒரு சில வார்லாட் கூட பண்ணால் சண்டை விட்டுருப்பாங்க. அவே ரொம்ப கொடூரமானவங்களாக இருப்பாங்க. அடிக்கடிக்கு நிறைய பார்த்து விடுவாங்க. அது கூட இவங்களை அட்டாக் பண்ணி இருப்பாங்க. பெருசு இருக்கல அவனும் சண்டை உடக்கன்னே இருந்திருப்பேன். அதை டோட்டலாக சேர்ந்து இருந்திருப்பேன். ஏற்கனவே கன்றாவியாக பார்க்க அகோரமாக இருந்திருப்பேன். இப்போ அதை விட கேவலமாக இருந்துக்கிட்டு இருப்பேன். இவனுக்குள்ளே அந்த பவர் கிடைச்சனால தான் இப்படி சைக்கோமா கேவலமாக இருந்திருப்பேன். இவன் கான்சியஸே இல்லை. ஹீரோவை போட்டுருந்தோம் ட்ரெஷர்கான ஆடையிலும் இப்படி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன். இதே ரொம்ப கொடூரமாக இங்கே இருக்கவங்களாம் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்திருப்பேன். அவை கூட சண்டை ஒரு வேஸ்ட் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். நம்ம ஹீரோ டீமும் அந்த ஷீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்துருப்பாங்க.
ஆனால் ரொம்ப நேரம் அப்படியே இருக்க முடியாது. எப்படினாலும் இவங்க அதை உடச்சிட்டு வந்துடுவாங்க. இவங்க மெயினாக உள்ள வரக்கான காரணமே அந்த ட்ரெஸ்ஸர் கார்டு இருக்குல்ல, அதை சாப்பிட்றக்காண்டி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை சாப்பிட்றக்காண்டி தானே அவங்களும் வராங்க. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டோமா அப்புறம் என்ன திட்டுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒன்றா சாப்பிட வந்திருக்கேன். டெய்லி ஹீரோட நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருப்பாங்க. அதான் எல்லாரும் எடுத்து சாப்பிடுப்பா, தாராளமாக அள்ளி சாப்பிடுறது இல்லை. அங்கே இருக்க பொண்ணு மட்டும் இதெல்லாம் மிலிட்ரி லூஸை வைரேட் பண்ணுற மாதிரி பார்த்து இல்லை, நம்ம சாக போகிறோம். இதுக்கு மேலே என்ன மிலிட்ரி லூஸு இருக்க எடுத்து சாப்பிட்டு உங்கள் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் வாரி விட்டுன்னு நினைப்பேன். ஹீரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தோம். இப்படி விட்டாங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஏற்றாப்பில் இருக்காங்களே அவங்க எதுக்கு பவர் இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். இங்கே இந்த பொண்ணு இருக்கால அவ்வளோ சாப்பிடுமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்து கடைசியில் சாப்பிட்டுருப்பா. அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாட்சர் பவருக்கு ஈக்குவலாக இருந்திருப்பா. இங்கே இருக்கவே நான் பவரை சாப்பிட்டுருப்பாங்களே, ஆனால் அவனுக்குலாம் பவர் கிடச்ச மாதிரி இருக்கும், ஆனால் கிடச்சிருந்துருக்காது. இதுக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் முன்ன அந்த பவர் கிடச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் 100% எஃபெக்ட் இருக்கோம். அதை ஒன்றுக்கால அவள் வாழ்த்துன்ற போட்டா இதுப்பா ஓகே இது போதுமே, நீ ஒரு ஆள் வாழ்த்துட்டு அவங்க 3 பேரும் இன்டர்மீடியட் தான், அதனால நீ ஈஸியாக சமாளிச்சுட. எப்படினாலும் அவங்க உள்ள வந்தாலும் சொல்லல பெருசு இருக்கால அதை ஸ்ட்ரைட்டாக சீல்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருப்பேன். பெருசை பத்திரப்ப ஹீரோக்கு சாக்கு ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கிறது இல்லை. இந்த பெருசாக இந்த ஆப்போசிட்டில் இருக்காங்களே அவங்க கூட தான் கொலாபரேஷன் பண்ணி வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மூ ஃபேமிலி அவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். இந்த லீ ஃபேமிலிக்கு அப்புறம் செகண்ட் பவர்ஃபுல்லான ஆள் அந்த மூ ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல எப்படியாவது தப்பிச்சு கொடுப்பா. சீட்டு வேறு ஒரே நம்பர் இருக்கிறது இல்லை. இங்கே ஒரு வால்ட் இருந்திருக்கோம், அந்த வால்ட்டு தான் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக இருந்திருக்கோம். இவங்க வேகமாக அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக வெளியில் வந்து பார்க்குறாங்க. நம்ம தப்புச்சிட்டோம்லான்னு பேசிக்கிட்டு இருக்கல, தப்பிக்கலாம் இல்லை. எல்லா மான்ஸ்டரும் பண்ணால் இவங்க துரத்த அமைச்சிருக்கோம். சுற்றி பண்ணால் எல்லாமே சரௌண்ட் பண்ணியிருந்திருக்கோம். இவங்க நல்லா ட்ராப்பில் மாட்டிருப்பாங்க. எல்லா மனுஷனும் எப்படி தோற்றம்னா அந்த எனிமி டீமில் ஒருத்தன் பீஸ் தேவை இருப்பேன், அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோக்கும் பசங்க விஷயங்களும் ஞாபகம் வருது. ஆபத்தான சூழலை இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ட்ரிக்கை சொல்லி கொடுத்து போல இருக்குது. மான்ஸ்டர் கூட சண்டை விடல, சரி இதை யூஸ் பண்ணலாமே சொல்லி இவனும் மான்ஸ்டர் எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே சண்டை விட்டோம்னா அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இந்த பீஸ்ட் சவனிங் பண்ணுற டிவைஸ் அதை வச்சு இவங்கெல்லாம் மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக அந்த பீஸ்ட் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ண சண்டை விடுங்க. ஆனால் இதெல்லாம் பத்தாது, நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் எடுத்து நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக கேவ் இருக்குல்ல அதுக்கே போயிருப்பேன். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த ஃபாக்ஸி இருந்திருக்கோம். அந்த ஃபாக்ஸியில் தட்டி தூக்கிட்டு இருந்தோம்னு சொல்லல, நம்ம ஹீரோ வேறு ஆல்ரெடி சீ லெவல் ட்ரெஸ்ஸர் தூக்கியிருப்பேன். இதெல்லாம் அந்த ஃபாக்ஸில் இப்போ எனக்கு துரத்திட்டு வேகமாக வந்துருப்பேன். தப்பிச்சோம் நம்ம ஹீரோ வந்துருப்பேன். ஓகே எல்லாமே ரெடி அப்படின்னு சொல்லி அந்த பொருட்டை வேறு இன்ஃபர்மேஷன் சிக்னல் கொடுத்துருப்பேன். இவங்க பீஸ் டிவைஸ் மூலமாக ஃபாக்ஸிகள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி வேறு ஒரு லொக்கேஷனுக்கு அனுப்பி வச்சுப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன இங்கே சொல்லி வந்து பார்த்தா ஐயோ முட்டை தான் இருக்கான். ஆல்ரெடி ஒரு சீ லெவல் ட்ரெஸ்ஸர் தூக்கிட்டேன், இருந்தாலும் இந்த முட்டையை தூக்கணும்னு எனக்கு கொழுப்பு தான். இந்த முட்டையை தூக்கிட்டு கிளம்பிருப்பேன். இப்போ தான் அந்த எனிமி டீம் இருக்க இடத்துக்கு தான் அம்புட்டு மனசுமே வந்திருக்கோம். அந்த B7 டிவைஸை நம்ம ஹீரோ அந்த சைடு திருப்பி விட்டுருப்பேன். அவ்வளோதான் இதைய கைப்புள்ள ஓரான்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபாக்ஸி வெறி ஒன்று தரத்துக்கு வந்துருக்கோம். மனுஷன் என்ன அது செமகாலம் வந்துருக்கோம். இப்போ இவங்களை போட்டில் கண்டி அதுவும் பக்கத்தில் பல பவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது B லெவல் மான்ஸ்டர் பா, இதுக்குள்ளே நம்ம சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க திணறிட்டு இருப்பாங்க. அந்த B7 இதெல்லாம் நான் பார்த்துக்கேன்னு சொல்லி அந்த ஃபாக்ஸி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். இதில் புல்லாங்களை வச்சு தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ பார்க்குறேன் இப்படியே விட்டோம்னா இவங்க உயிர் தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த பீஸ் டேமரை பொறுத்துன்னு சொல்லி அந்த பீஸ் டேமரை பொறுத்து நிற்பேன். அவ்வளோதான் பீஸ் டேமர் செத்ததுக்கப்புறம் இவங்களால எந்த மனுஷமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா மனுஷமே இவங்க பக்கம் திருப்பிக்கா. அப்போ அவங்களுக்கு அவங்களே வச்சுட்டு இருப்பாங்க. பீஸ் டேமரை காப்பாற்றாமல் பொறுப்புலாம் வந்துருப்பாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பீஸ்ட் எல்லாமே இவங்களை போட்டு தாக்கிக்கிட்டு இருந்திருக்கோம். இங்கே இன்னொருத்த மூவ் ஃபேமிலியாக வந்துருப்பில்ல பெரியப்பா, அவன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன். அந்த மூவ் ஃபேமிலியிலே நம்ம ஹீரோவை பொறுத்தவரை கண்டி பெருசு இருக்கல, அதை சேஸ் பண்ணி வந்துருப்பேன். இங்கே வேறு அந்த மூவ் ஃபேமிலி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபாக்ஸி கிட்ட என்ன விட தெரியாமல் அவங்களும் திணறிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வேறு அந்த பெருசு உங்கள் அப்பா ஜெயிலுக்கு கிளம்புறமாக்கே உன்னை நான் பாடையில் அனுப்ப போகிறாது இல்லை. நம்ம ஹீரோ செமையாக டென்ஷன் ஆகிட்டேன். பெருசை போட்டு நிற்பேன். ரொம்ப நாள் இவனும் அத்தத்தை வந்துருப்பேன். இப்போ பெருசை ஒரேடியாக போட்டு நிற்பேன். பெருசு சார் நேரமில்ல தேவையில்லாமல் நீ சாதிச்ச, இதுக்கு மேலே தான் உனக்கு நிறையா பிரச்சனை வரப்போகுது, நீ பெரிய ஆளுங்க மேலே கை வச்சுன்னு சொல்லி அவரும் சாப்பிட்ற நேரமாக அவனு சொல்லியிருந்திருப்பாரு. இங்கே எல்லா பீஸுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கல. ஜென்ரல் இருக்கால அவர் கூட கமாண்டரை கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. படு பயங்கரமாக பண்ணால் அந்த இடத்துல இருக்குது அப்படி சண்டை விட்டுருப்பாங்க. பீஸ்டர் சண்டை விட்டுருந்தோம், பீஸ்ட் கூட சண்டை விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த பெரியப்பா நம்ம கையில் பொறுத்ததுன்னு சொல்லி அவன் இந்த பெரியப்பா பொறுத்ததுக்காண்டி வந்துருப்பேன். அதை பெரியப்பா அடி வேண்டு தம்பி உன ஹீரோயினை பிடிக்கும்ல, ஹீரோயின் எங்கள் ஃபேமிலியில் தான் இருக்கா, பேசாமல் நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க, எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, நீ இன்னிலேருந்து மூவ் ஃபேமிலியோட ஒரு ஆளாயிரு, உனக்கு நிறையா சலுகையெல்லாம் கிடைக்கும். என்னப்பா சரியான்னு சொல்கிறேன், நான் என்ன 3 வயசு குழந்தையாடா நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவனோட கழுத்துலேயே ஒரு போடு போட்டு உன்னோட கையை வெட்டி எடுத்துருப்பேன். நீ தேவையில்லாமல் பல பிரச்சனைப்பட்ட, லீ ஃபேமிலி மேலே கை வச்சிட்ட, என் மேலே கை வச்சிட்ட, உங்கள் அப்பா ஜெயிலுக்கு அனுப்புற பின்னாடி பல காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு நீ செத்துரு விடான்னு சொல்ல. இங்கே அந்த ஃபாக்ஸி இருக்குங்களா, அந்த ஃபாக்ஸி கூட ஜென்ரல் கமாண்டர் 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாங்க. அந்த கமாண்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். அவர் படு பயங்கரமாக அந்த ஃபாக்ஸில் போட்டு சோழியை முடிச்சுட்டு இருப்பார். சிட்டிக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ ஓவராக பவரை அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பார்ல, அதாவது அந்த ட்ரெஷர் கார்டன் அது மூலிமா பண்ணால் அவன் சைடு எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கோம்.
3 நாளாக பண்ணா அவனும் மயக்கத்தில் தான் இருந்திருப்பேன். இவன் நல்லா பார்த்துக்கிட்டு இவன் காப்பதுனால ஒரு பொண்ணு அவள் தான் பார்த்துட்டு இருப்பா. டிவி நியூஸில் கூட லீ ஃபேமிலி பாவம் பரிதாபம் பண்ணால் இந்த இன்சைடில் செத்து போயிட்டான்னு சொல்லி அவையில் சப்போர்ட் பண்ணி தான் நியூஸ் வந்துருக்கோம். இப்போ புரியுதாப்பா நீ யார் மேலே கை வச்சிருக்கேன்னு. அவையெல்லாம் பொலிட்டிக்கல் லெவலில் ரொம்ப பர்ஃபார்ம் ஆகல. உன்னால் அவங்கள எடுத்து எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஆட்கள் மேலே கை வச்சுன்னு சொல்ல. கமாண்டர் சென்டர் நல்லவர் தானே, ஆனால் எதுக்கு அவங்களாம் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லல. உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் லெவலில் நிறைய ப்ரெஷர்லாம் ஏற்படும்டா. அதனால தான் உங்கள் அப்பா சேஃபாக வச்சுக்கோமே சொல்லி அவங்கள அந்த ஏர்பர்சன் கண்டுபிடிச்சிப்பாங்க. எல்லாமே உங்கள் அப்பா நல்லதுக்காண்டி தான் அப்படின்னு அவளும் சொல்லியிருப்பா. இப்போ தான் இவருக்கும் புரிய வருது. இதுக்கு முன்னாடி யாருக்கான்னு தெரியல, ஆனால் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லல. நம்ம ஹீரோ அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்துருப்பல, பார்த்தா அந்த முட்டை ஒரு பப்பியாக தான் வந்துருக்கா. ஏன்னா சாதாரண பப்பியாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேர சாக்கு சரி இருந்தாலும் வளர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி இவன் வளர்த்துருப்பேன். கமாண்டர் வந்து நம்ம ஹீரோட்ட தனியாக பேசணும்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளது பார்க்குறேன். அதுதான் கமாண்டர் உனக்குள்ள நிறைய பவர் இருக்குது, ஆனால் நீ உங்களோட இருக்கக்கூடாதுப்பா உன்னைய பொறுத்தான்னு சொல்லி எனக்கு வந்து ஆடுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பொறுத்ததுக்காண்டி அவர் பவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ நீங்களாம் அந்த குரூப்புக்கு பின்னாடி தான் இருக்கீங்கல்ல. ஆமாப்பா நானும் அதுக்கு பின்னாடி தான் இருக்கேன். நீ இந்த வயசுல சாக போகிற, ஆனால் உனக்குள்ள பல டேலண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு லாக் பண்ணி சாடிக்கு ட்ரை பண்ணிப்பாரு. கமாண்டர் போர்த்தில் ட்ரை பண்ணிப்பாரு. அப்புறம் தான் ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தனியாக இருந்ததும் அட இந்த கமாண்டர் எல்லாம் ஒரு டெஸ்ட்டுக்காண்டி தான் வச்சுருந்துருப்பேன். இந்த கமாண்டரும் நம்ம ஹீரோட அப்பாவும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. இதை ஒரு ஃபோட்டோ காமிச்சு தான் அவன் புரிய வச்சுருப்பாரு. எதுக்காண்டி அப்படி பண்ணுன்னு கேட்கல. தம்பி உங்கள் அப்பா தான்ப்பா நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கிட்ட வருவேன்னு சொன்னார். அப்படி வரையில உனக்கு கொடூரமான டெஸ்ட் வாக்கி சொன்னது, அதுக்காண்டி தான் நான் இப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு லெட்டரை காமிச்சிருப்பாரு. நானும் உங்கள் அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ப்பா அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாரு. அப்புறம் எதுக்காக நீங்கள் அப்பா காப்பாற்ற மாட்டீங்க, அவர் எதுக்காக ஜெயிலில் இருப்பீங்கன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி பல பாலிடிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் உனக்கு புரியாது. இதை புரிய வைக்கிறதுக்கான நானும் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். உனக்காண்டி ஒரு பொருள் வச்சிருக்கேன், இந்த பொருளை பாரு, அதுக்கப்புறம் முக்கியமான செய்தி சொல்கிறேன்னு சொல்லி இவரும் ஒரு பொருளை கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக அந்த பொருள் ஒரு மிரராக இருக்கும். இந்த மிரர் வந்து இவங்க அப்பா எந்த சிட்டியில் வந்து துரோகம் பண்ணான்னு சொல்லி இவர் வந்து உள்ள அடம்புனாங்களோ அந்த சிட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட மிரராக தான் இருக்கும். இந்த மிரர் தான் இவனுக்கு இருக்க கடைசி க்ளூமாக்கிய. இதை பற்றிலாம் அவர் சொல்லியிருந்திருப்பாரு. நீ நம்ம எடுத்து சண்டை விட போகிறது சாதாரண ஆட்கள் கூடக்கூடாது. அவங்க நீ இப்போ சண்டை ஓட்டிய அந்த லீ ஃபேமிலி வந்தவங்க அவங்க மாதிரி ஆட்கள் தான் கிடையாது. அதை விட கொடூரமான பவருக்கு வைக்க அவங்க காட் ஆஃப் வார் சொல்லுவாங்க. அவங்க அளவுக்கு பவர் உனக்கு இல்லை. நீ அவன் கூட எது சண்டை விட தயாரிக்கல. கண்டிப்பாக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவன் கூட நான் எது சண்டை விடுறதில்ல. அப்போ சரிப்பா இந்த பொருளை வந்துட்டு உங்கள் அப்பா இருந்தால அந்த ஓல்டு சிட்டிக்கு போ, அங்கே தான் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிளம்பான்ட்டு அவனோட பப்பி வர அவன் கூட வரேன்னு சொல்லியிருந்துருக்கான். நம்ம ஹீரோ சரி ஓகே இதையும் கூட்டிகிட்டு போக சொல்லி இந்த பெட்டை கூட்டிட்டு போகணும், இந்த சிட்டியை விட்டு கிளம்பியிருப்பேன். இந்த சிட்டிக்கு வந்தானா இது மொத்தம் 4 டிவிஷனாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ இவன் ஈஸ்ட் சைடு தான் போகிறேன். இந்த ஈஸ்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்ஸிக்கான கேஸ்லாம் வந்துருக்கும், எக்கச்சக்கமான பீஸ்ட்லாம் வந்துருக்கும். எல்லா பீஸ்ட்டுமே கிட்டத்தட்ட சி ரேங்க்கு பி ரேங்க் தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பி ரேங்க் சி ரேங்க் மாஸ்டர் தான் இருக்கும். நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வரையில போயிட்டா நிறைய பாய்சன் கேஸ்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். கமாண்டர் சொல்லி தான் வச்சுப்பாரு, நீ ஒன்ஸ் அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு தான் டாக் ஸ்டார் அப்படின்ற ஒரு கில்டு இருக்குது, அந்த கில்லில் போய் ஒரு பொண்ணை மீட் பண்ணப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த கில்லில் இருக்கவங்க எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கல. இங்கே இருக்கக்கூடிய இவனோட பெற்றுக்கல அது சிக்னல் கொண்டு இருக்கும். இதோட சிக்னல் படி இவனை வந்து பார்த்தா இங்கே ஒரு சின்ன பொண்ணை நிறைய ரவுடி பசங்களாம் அம்புத்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை திருடி தான் வந்துருப்பாங்க. இது தெரியாமல் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றிப்பேன். என்னப்பா தம்பி சௌக்கியமாக கேட்கல, யாரா தம்பி நான் பொண்ணு பொண்ணா நீ அப்படின்னு அவங்க பார்த்துக்கல. அவள் ஒரு திருட்டு பொண்ணு, அவளுக்கு இதுல ஹெல்ப் பண்ணதில்ல, நீ என்னம்மா திருடியாக கேட்கல, யாரா திருடி, நான் டாக் ஸ்டார் கில்டில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல நம்ம நினச்சி போனது அதுவும் வாலண்டியாக வந்துச்சு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டீங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் யாரோ போட்டு சொல்லியிருந்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வர்றாப்பா. ஹீரோயிட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்திருப்பா. நம்ம போன மிஷின் ஃபெயிலியர் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருப்பா. இந்த கசின் தான் மெயினான வெளியாகவே இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் முக்கியமான வேலைக்கு சொல்லி கிளம்பிருப்பா. ஏன்னா ஹீரோ இந்த விஷயம் எவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கோம். ஹீரோ அதுக்கு அந்த இடத்துக்கு வந்தேன், ஒருவேளை என்னை பார்க்குறக்காண்டி வந்தாலும் சொல்லி இவ்வளோ என்னென்னமோ கற்பனை பண்ணிப்பா. அவன் வந்த விஷயமே வேற. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்க கிளம்புன்னு சொல்லிட்டு எவ்வளோ கிளம்பிருப்பா. அதே சமயம் நம்ம ஹீரோ இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு அண்டர் கிரவுண்டுக்கு வந்துருப்பாங்க. இந்த பொண்ணை கேட்குறேன், என்னம்மா பொருளை நீ திருட்டு சொல்ல, அதெல்லாம் ரகசியம் சொல்கிறதுக்குல்ல, ஃபஸ்ட்டு நேரத்துட்டு போகணும்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து எவ்வளோ போகிறக்கான வழி எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பா. ஒரு கைடாக தான் இருந்திருப்பா. இவங்களும் இந்த டாக்டர் கில்டோட லீடரை பார்க்குறேன்னு இருப்பாங்க. அந்த லீடர் ரொம்ப தேங்க்ஸ் பார்த்து அப்படின்னா நம்ம ஹீரோ பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்குலாம் எப்படி இதெல்லாம் தெரியும் நம்ம ஹீரோ கேட்டால் எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். இந்த சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் என்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும். இந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ணதே நாங்கள் தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இந்த சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நிறையா பீஸ்ட்லாம் உருவாகிட்டே இருக்கும் அடிக்கடி. இதுக்கெல்லாம் எப்படி உருவாகுன்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு வெல் மாக்கி இருக்கும். அந்த வெல்குள்ளே தான் இதில் உருவாகிட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் பீஸ்ட் மார்க்னு சொல்லுவாங்க. இந்த பீஸ்ட் மார்க் அடிக்கிறதுக்காண்டி இவங்க நிறைய டிவைஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸ் கோலர் ஆகிருந்திருக்கும். அந்த டிவைஸை திரும்ப ஆப்ரேட் பண்ணோம். அது கூட இன்னும் இன்டெப்த்தாக உள்ளே போய் இன்னும் ஒரு சில டிவைஸில் ஆக்டிவ் ஆகாமல் இருக்கும். அந்த டிவைஸில் நம்ம ஆக்டிவ் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் தேவை. நீ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துருக்க.
நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வேறு வழி இல்லை, சரி ஓகே ஹெல்ப் பண்ணிடலாம் சொல்லி ஒன்று அந்த பொண்ணுட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்துருப்பேன். இந்த பொண்ணு பக்கத்துலேயே ஒரு ஸ்பிரிட் இருக்கும், அந்த ஸ்பிரிட் தான் எல்லா முடிவும் எடுத்து சொல்லும்போது இவன் கூட அக்ரிமெண்ட் போடுறது சரிதான் அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ இந்த குட்டி பொண்ணு கூட தான் வந்திருப்பேன், கூட இன்னொரு பொண்ணு வந்திருப்பா. இவங்க 2 பேரும் நம்ம மிஸ்ஸினுக்கு வந்திருக்கோம். நம்ம ஹீரோ பார்த்துமே சரி இருந்தாலும் பரவாயில்ல 2 பொண்ணுங்க தானே பார்த்துக்கலாம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய பீஸ்லாம் சண்டை விட்டு இருந்திருக்கோம். இந்த பீஸ்ட் ஒவ்வொரு பீஸ்ட் கூட சண்டை விட்டு பண்ண மியூட்டேட் ஆகிட்டு இருந்திருக்கும். அதோட பவர் பண்ண இம்ப்ரூவ் ஆகும். இப்படி தான் அதோட ரேங்க் அதுவும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இது ஒரு கல்ட்டுக்கு போல் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பீஸ்ட் இருக்குல்ல அது டேரெக்டாக ஹீரோ அட்டாக் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஹீரோ டம்மி பீஸ் மாதிரி இருக்கா. இப்போ அவனோட பவரை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்க 2 பொண்ணுகளும் சாக்க இருப்பாங்க. இவனுக்குள்ளே எவ்வளோ போகிறது சொல்லி ஆனால் நிறைய பீஸ் இருக்கு. அதாவது அந்த பொண்ணுகளை சேவ் பண்ணு சொல்லி இந்த பொண்ணுகளை தூக்கிட்டு இவனு ஒரு இடத்துக்கு வந்துருப்பேன். இந்த இடம் தான் தேடி வந்த இடம். இந்த பீஸ்ட் டிவைஸ் இருக்குல்ல அதை ஆக்டிவேட் பண்ணோம். இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கண்ணாடி மாதிரி இருந்திருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வச்சிருந்தா மிரர் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பொண்ணு அந்த மிரர் ஆக்டிவேட் பண்ணோன்னா ஒரு சீக்கிரம் டோரே ஓப்பன் ஆகிருக்கும். அது பேஸ்மெண்ட் மாதிரி அண்டர் கிரவுண்ட் போயிருக்கும். இந்த பேஸ்மெண்ட்டில் நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கல அவன் அம்மா கூட வந்திருப்பேன். இந்த பேஸ்மெண்ட்டை உருவாக்குனதே அவங்களோட அம்மா தான் இருந்திருப்பாங்க. பீஸ்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் எவ்வளோ உருவாக்கியிருப்பாங்க அவங்களுக்கு. இந்த இடத்துல பீஸ்ட் டிவைஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இடத்த சுற்றி நிறைய டாக்ஸிக் கேஸ்லாம் இருக்கும்ல அந்த கேஸ் எல்லாமே பியூரிஃபை ஆரம்பிச்சிருக்கோம். இதை இங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் நோட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம தடுத்தாலும் இந்த மான்ஸ்டர் எல்லாமே இந்த இடத்த நோக்கி தான் வந்திருக்கோம். ஆனால் இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் இவங்க நோட்டீஸ் பண்ணாங்க மான்ஸ்டர் எல்லாமே நம்ம செய்து தான் வந்துக்கிட்டு சொல்லி அந்த மானிட்டர் மூலமாக இவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. மான்ஸ்டர் எல்லாமே இவங்களை பொறுத்தவரைக்காண்டி அதாவது இந்த பேஸே சுக்குநூறு அழிக்கிறாங்க. இவங்க இடத்த நோக்கி வந்துக்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். உள்ள மட்டும் எந்த மான்ஸ்டர் வராமல் நீங்கள் தான் எல்லாத்தையும் ப்ரொடக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அங்கே இருக்கிறது சாதாரண மான்ஸ்டர் கிடையாது, ஏறாங்க மான்ஸ்டர். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை ட்ரை பண்ணால் அந்த மான்ஸ்டர் என்ன தான் அடித்தாலும் அது திரும்ப ரீஜெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவே டயர்டாக இருந்திருப்பேன். இப்போ கூட அந்த மான்ஸ்டரால் பேச முடிஞ்சிருக்கோம். அதுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கும். பி ரேங்க் மான்ஸ்டருக்கு முன்னாடி ஃபாக்ஸிகள் சண்டை விட்டு போல அதுக்கு லாஜிக்கல் திங்கிங்லாம் இருக்கும். ஆனால் அதை விட டபுள் மடங்கு புத்திசாலி தான் இப்போ இவன் சண்டை விட்டு இருக்க மான்ஸ்டர். இது ஏ ரேங்க் மான்ஸ்டர். நம்ம ஹீரோ தான் திருட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாரிக்காண்டி இதுவும் எவ்வளோ ட்ரை பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோட பவரை விட இதுக்கு பயங்கரமான பவர் இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ பார்த்து தான் சண்டை கொடுக்கணும்னுருப்பேன். இதை நம்ம பக்குவமாக தான் கேண்டில் பண்ணணும். இல்லாட்டி நம்மளை பொறுத்தவரைன்னு சொல்லி நம்ம ஹீரோ பொறுமையாக சண்டை கொடுக்கணும்னுருப்பேன். இவன் டென்ஸில் பெட்டு அந்த பெட்டும் என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கோம். அதோட பவர்மையுமா இந்த மான்ஸ்டர் ஒன்று அடிச்சு தள்ளியிருந்திருப்பேன். பார்த்தா இது குளோனாக இருந்திருக்கா. அட பாவியா சொல்லி கொடுத்து சண்டை விட்டேன். கடைசியில் இது குளோனாக தள்ளி பார்த்திக்கல. இந்த குளோனை ஏவி விட்டதே ஒரிஜினல் மான்ஸ்டர் தான். அந்த மான்ஸ்டர் இனிமேல் வெளியில் தான் இருந்திருக்கோம். நம்ம குளோனே சாடிச்சிட்டா சொல்லி நம்ம ஹீரோ சாடி இருக்குதா அதுவும் மும்மரமாக இருந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆறாவே கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஆறா கிரியேட்டர் அடுத்த செகண்ட் பீஸ்ட் நியூஸ் இருப்பீங்களா அது பயங்கரமாக செயல்பட ஆரம்பிச்சிருந்தோம். ஏன்னா திருட்டு அதிகமாக இதோட பவரும் என்ன அதிகமாக போக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பின்னா இந்த இனிமேல் பியூரிஃபை ஆயிரும். இனிமேல் அந்த பீஸ்டால் திரும்ப ரீஜெக்ட் ஆக முடியாது. மொத்தமாக அந்த சிட்டியை பின்னா பியூரிஃபை பண்ணுற வேலையை தான் அந்த பீஸ்ட் டிவைஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் இந்த கல்ட்டுக்கு முன் நோட் பண்ணிப்பாங்க. நம்ம ஃபேன் ஃபைடாக தூக்கிட்டு இருக்கல ஹீரோயின் வேறு ஹீரோ தேடி இந்த இடத்துக்கு இருந்திருப்பா. அறையிலே பின்னா நிறைய ரவுடி பசங்க வேறு இந்த பொண்ணை பொறுத்தவரைக்காண்டி இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு நோபல் ஃபேமிலி. அவளை போட்டதுக்காண்டி ஸ்கெட்ச் போட்டது அந்த கசின் இருக்காத அவள் தான் போட்டுருந்துருப்பா. அவள் நல்லவனை வச்சு நம்ம ஹீரோயின் பேசியிருந்திருப்பா. ஆனால் ஹீரோயினை பொறுத்தவரைக்காண்டி அவளும் நிறைய ஆட்கள்லாம் ஏவிட்டுருப்பா. ஆனால் ஹீரோயினுக்கு பாடி கார்டாக ஒருத்தர் இருப்பார். அவர் பலம் வாய்ந்தவர். அவர் கிட்டத்தட்ட வார் ஆஃப் கார்டுக்கு ரீச் பண்ண போகிறாரு. அவரும் இன்னும் இந்த ரவுடி பசங்க அடிக்காடி தனியாக வந்துருப்பார். இதான் சான்ஸ் சொல்லி இந்த கல்ட்டுக்கு மட்டும் இருக்காங்களே அவங்க ஹீரோயினை பொறுத்தவரைக்காண்டி அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அங்கேயே ஒருத்தர் பெஸ்ட் டைம் வந்திருப்பேன். அவன் தான் அது எல்லா வேலையும் பண்ணியிருப்பேன். ஹீரோயின் வேறு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பா. அவளுக்கு என்ன பண்ணுன்னு சுத்தமாக தெரியல. சரி நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி இங்கே டாக் ஸ்டார் கிண்டோட லீடர் இருக்காங்களே அவங்களுக்கே ஒரு கால் வந்துருக்கோம். பண்ணது ஹீரோயினாக தான் இருக்கும். இவங்களும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ டீமில் ஒரு பொண்ணு இருப்பாள். அவள்கிட்ட கால் பண்ணி ஒரு முக்கியமான மிஷினை அதை நீங்கள் தான் பண்ணு சொல்லி ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ண மிஷினை இவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேறு சாக நிலமையில் இருப்பா. அங்கே எக்கச்சக்கமான பீஸ்ட் வீடியோ சுற்றி போட்டிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய பீஸ்டே பண்ணும் இந்த பொண்ணை சாடி கண்ட்ரி போல நம்ம ஹீரோ தான் கரெக்டான இடத்துல வந்திருப்பேன். ஹீரோட பவர் முன்னதோட பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சுப்பான்னு சொல்லி ஹீரோயின் வேறு வெக்கப்படுதுப்பா. ஹீரோவால் டேரெக்டாக பார்க்க கூட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வெக்கப்பட்டுருப்பா. யாரா நீ என் பிளானை தடுக்க வந்துட்டே இல்லை. நம்ம ஹீரோக்கு வேறு மூமெண்ட் சைட் கம்மியாக இருந்திருக்கோம். ஹெல்த் சண்டை வரவனுக்கு பயங்கரமாக இருந்திருக்கோம். இவ்வளோ எல்லா பீஸ்டையும் இருந்தால் நம்ம ஹீரோ பக்கம் ஏவிட்டு இருப்பேன். இதாண்டா சான்ஸ் சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்கு தான் அடிக்கடி அவனோட பவர் இம்ப்ரூவ் ஆகுமே. சிஸ்டம் தான் அவனுக்கு பாயிண்ட்ஸை வாரி இறச்சி கொடுத்துருந்துருக்கான். இவனு கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா மனசையும் எடுத்துருந்துருப்பேன். இதனால் அவனோட பாயிண்ட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருந்திருக்கான். இப்போ தான் இவன் அந்த ஏற்று சண்டை விடல அவளுக்கு பவர் ஈக்குவல் பண்ணியிருப்பேன். இது போதுமே அவனுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏற்று சண்டை விட்டோன்னா மொத்தமாக சோழியை முடிச்சுருப்பேன். அவனுக்கு சாக்கு இங்கே இருக்க வைக்கிறதும் சாக்கு. நம்ம ஹீரோ யாராவே எவ்வளோ போகிற வச்சுட்டு அசால்ட்டாக சிட்டிக்குள்ளே தெரியான்னு பார்த்துக்கிறா. ஹீரோயினாக வைக்கப்பட்டுருப்பா. இப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் இருக்குல்ல அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் யாரும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி கேட்கும். அந்த ஏராங் மான்ஸ்டர் அதுதான் அந்த இடத்துக்கு வரப்போகுது. அதோட பவரை பார்த்து இங்கே இருக்கவங்களாம் பதறி போயிருந்துருப்பாங்க. இவங்களால் நிற்க கூட இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அதோட ஆரா பயங்கரமாக இருந்திருக்கும். இங்கே இருக்க எல்லா பொண்ணுமே சேஃபாக நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் அந்த மான்ஸ்டர் விடுற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோ தான் அதோட மெயினான டார்கெட்டாக இருந்திருக்கும். சரி நான் பார்த்துக்கிறது நம்ம ஹீரோ தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்துருப்பேன். ஏன்னா அவங்க எந்த இடத்துலையே அட்டாக் ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோ தனியாக போயிருப்பேன். நம்ம ஹீரோ வேறு அந்த
அந்த மாஸ்டர் லாக் பண்ணியிருக்கோம். இவன்ட்ட இருக்க பெட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும் உங்களுக்கு, அது நம்ம ஹீரோ காப்பாற்றிருக்கோம். இதனால அந்த மாஸ்டர் இவன் அட்டாக் பண்ணாமல் இருக்கோம். இப்போ தான் அந்த பாடி கார்டு இருக்கல்ல அவர் வந்துருப்பாரு. நான் தான் சொன்னேன் அவர் வார் ஆஃப் கார்டுக்கு கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறாரு. அந்த அளவுக்கு பவர் கூடியவர் அந்த மாஸ்டர் கூட சண்டை விடுப்பாரு. ஆனால் என்னதான் அவர் சண்டை விட்டாலுமே அந்த மாஸ்டர் தான் திரும்ப திரும்ப ரீஜென்ட் ஆகுமே, இது இவருக்கு தெரிஞ்சுக்காது. இவர் எவ்வளோ அடிக்க ட்ரை பண்ணிப்பாரு, அந்த மாஸ்டர் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கல. இப்போ தான் இந்த டார்க் ஸ்டார் கில்டோட லீடர் இருக்காங்களா அவங்களும் ரெஸ்கியூ மிஷன் நம்ம ஹீரோ மட்டும் அனுப்பி வைக்கல, இன்னொருத்தனே அனுப்பி வச்சுருப்பாரு. அவனோட பேர் எக்ஸ். அந்த எக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணல வில்லோ ஃபிளாஷ் மூமெண்ட் ஸ்பீட் இருக்கக்கூடிய டெக்னிக், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர் அட்டாக் பண்ணியிருப்பேன். ஆனால் அவனுக்குமே தெரிஞ்சுக்காது அது ரீஜெக்டட் ஆகும். நம்ம ஹீரோ மட்டும் தான் சொல்லியிருப்பேன் அது ரீஜெக்டட் ஆகும். இப்போ தான் அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ தான் திட்டு சொல்லி அவன் அடிக்க வந்துக்கா. அவங்க ரெண்டே தான்ப்பா பலசாலி, அவங்கள போட்டுப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ தப்பிக்க ஓட ட்ரை பண்ணால் அவனை விடுற மாதிரி இல்லை, உன்னே தாண்டா போடுத்துற, நீ தாண்டா ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு சொல்லி நம்ம ஹீரோ தான் தொத்தி அதை வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பண்ணா அதோட நெஞ்சிலே பண்ண ஒரு அட்டாக் பண்ணியிருப்பேன். அந்த பெட்டோட ஹெல்ப் கேட்டிருப்பேன், அந்த பெட்டோட உதவியால் தான் இவனும் அட்டாக் பண்ணியிருப்பேன். இப்போ தான் இதான் சேர்த்து சொல்லி அங்கே இருக்காங்களா 2 பேர் அவங்கள அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஒரு வழியாக அந்த மாஸ்டரோட சொல்லி முடிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அந்த மாஸ்டருக்குல நைஸாக தப்பிச்சுலாம் ட்ரை பண்ணிங்க. இந்த பெட்டு விட்ட சவுண்டில் அவ்வளோதான் அந்த மாஸ்டர் செட் பண்ணியிருக்கோம். அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ தான் இருந்தீங்க. சூப்பர் பார்ட் நல்லா வேலை பண்ணிக்கிறதுல ஹீரோ இன்னொரு எப்போ அந்த இடத்துக்கு வந்து எனக்கு காலே பண்ணல, நான் அவளுக்கு ஆல்ரெடி விசிட்டிங் கார்டு கொடுத்தேன்னு சொல்லி லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு ராஸ்கல் வா. இப்போ தான் இந்த லீடர்கிட்ட வந்து இப்போ என்ன ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறா, காசு கொடுத்து தான் இவ்வளோ ஹெல்ப் கேட்டுருப்பா, இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்கிறா. அந்த லீடருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஆளோட இருக்குது. ஹீரோயின் வேறு இந்த பொண்ணை துரோகி சொல்லிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு யார் நம்மளை கொள்ள ட்ரை பண்ணான்னு சுத்தமாக புரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்தப்போ யாரோ கொள்ள ட்ரை பண்ணிப்பாங்களா, அதாவது அவ்வளோ புரியாமல் இருப்பா. நம்ம ஹீரோ சரி நம்ம அடுத்து வந்து வேறு சிட்டிக்கு கிளம்பும், இந்த சிட்டியில் 4 டிவிஷனாக இருந்ததில்ல வெப்சைட் போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிப்பேன். ஹீரோயின் நேரம் நம்ம ஹீரோட்ட பேசுறக்கானே வந்திருப்பா. இப்போ பதட்டமாயிட்டே பேசியிருப்பா. நம்ம ஹீரோக்கிற இந்த பொண்ணு முன்னந்தோட அழகாக இருக்காது, நீ நம்ம மாறிட்ட டோட்டலாக இல்லை, ஏன் அசியமாயிட்டேன்னு இல்லை ரொம்ப அழகாயிட்டது இல்லை, ஓ என்னை வெக்கப்பட வைக்கிறான்னு சொல்லி ஏதோ வேறு கொஞ்சம் பதட்டமாக இருந்திருப்பா. இப்போ அடுத்து நீ என்னப்பா பண்ண போகிற, எங்கே போக போகிறது இல்லை, நான் வெப்சைட் போக போகிறேன்னு ஹீரோ சொன்னால் அந்த இடத்துல பயங்கரமான மான்ஸ்டர்லாம் இருக்குமே. இப்போ நம்ம பார்த்த மான்ஸ்டரோட எக்கச்சக்கமான மான்ஸ்டர் அந்த இடத்துல இருக்குமே, அதுக்கு எதுக்கு போக போகிறது இல்லை, எங்கள் அப்பா இன்னோசன்ட் ப்ரூவ் பண்ணோம், அதுக்கு அதான் ஒரே வெளியே இல்லை. இங்கே நம்ம ஹீரோயினர் சரி நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிப்பா. பாடிக்கிற அதெல்லாம் முடியாது, நீங்களாம் எப்போ போடுறது பெரிய ஆபத்து இங்கே இருக்குது இல்லை, அதான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க இல்லை, அது சரி ஒரு முடிவோடு தான் இருக்கா, சரி வாமா போகலான்னு சொல்லிட்டு நீங்களும் முடிவு எடுத்துன்னு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கிறதுல அந்த எக்ஸ் இருக்கல அவனும் வந்துருப்பேன். நம்ம ஹீரோ வச்சிருக்க டெக்னிக் எப்படி இவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இவன் தான் அந்த ஒரிஜினல் மாஸ்டர்கிட்ட இந்த டெக்னிக் கற்று கொடுத்துருப்பேன். எனக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டாக உனக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கப்பா. இன்றைக்கி நைட்டு தான் உனக்கு டைம், நாளிலேருந்து உனக்கு என்னால் ட்ரெயின்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் நைட்டுக்குள்ளே முடிஞ்சால் அதை மாஸ்டர் பண்ண பாருந்தில்ல. நம்ம ஹீரோ சிஸ்டத்தை எழுப்பிட்டா ஸ்டோரேஜில் பட்டுருக்கா, அட படுபாய் போயில இப்படி ஸ்டோரேஜ் இல்லடான்னு சொல்லிட்டியடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின் இருப்பேன். ஒன்றும் வேலைக்காது தம்பி உனக்குள்ளே எந்த பவர்ல நினைக்கிறேன், இது ஒன்றால் மாஸ்டர் பண்ண முடியாது, எனக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்ப போனால் இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ட்ரை பண்ணிப்பேன். இப்போ தான் சிஸ்டம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேப்பான்னு சொல்லியிருக்கா, அடப்பாவி நைட்டு ஃபுல்லாக என்ன சாடிச்சுட்டு இப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடான்னு சொல்லிட்டு இவனுக்கு பவர் கிடத்துருந்துருக்கான். இந்த டெக்னிக்கை வந்து இவன் மாஸ்டர் பண்ணியிருப்பேன். சூப்பர் பார்த்தமே அவனுக்கு நான் ஸ்வாட் டெக்னிக்கே சொல்லி தெரியுறேன், ஸ்வாட் டெக்னிக் அவரும் சொல்லியிருப்பாரு. இப்போ தான் நம்ம ஹீரோ பண்ண வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ரேங்க் மாஸ்டர் பார்த்துக்கோம். ரேங்கா எஸ்லாக்கான்னு இல்லை, அது செம்மையாகானே இருந்திருக்கோம், பழி வாங்கணும்னு அதுவும் துடிச்சு இருக்கோம். இது தெரியாமல் நம்ம ஹீரோ டீமோ பக்கத்து சிட்டி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சிட்டியில் இன்னொரு சப்டிவிஷன் இருக்குல்ல அந்த சிட்டி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க வந்து பார்த்தா ஒரு ஹாட்டர் தான் ஹவுஸ் தான் இருந்திருக்கும். உள்ளே போய் பார்த்தா இது எல்லாமே உங்கள் அம்மா வாழ்ந்த இடமா தான் இருக்கும் போது இங்கே நம்ம ஹீரோ உங்கள் அம்மாவோட நினைவுகள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து வருந்திக்கிட்டு இருக்கல. இப்போ தான் இவன் கையில் இருந்தால மிரர், அந்த மிரரில் வந்து ஒரு லைட் வந்து ஒரு சீக்ரெட்டான சேம்பரே ஓப்பனாக இருந்திருக்கும். இந்த சேம்பர் தான் ஒரு ரிசர்ச் லேபாகவே இருந்திருக்கும். இந்த ரிசர்ச் லேபில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இவங்க பண்ண பல ரிசர்ச் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி இருக்க சமயம் தான் இந்த ரிசர்ச்சில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க அம்மாயே சாரிச்சு அவங்களுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கல. இங்கே ஒரு ரிஸ்ட் பேண்ட் இருக்கும், அதே எடுத்து நிற்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோ பழி வாங்க கட்டி அங்கே ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கும். அது ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர், ஸ்கார்பியன் கிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கார்பியன் கிங் மூமெண்ட் ஸ்பீல் அதிகமாக இருக்கும், அதால் பயங்கரமான க்ளோனை உருவாக்க முடியும். அது யூஸ் பண்ணுற க்ளோன் எல்லாமே பி ரேங்கில் இருக்கும். இங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்பியிருப்பேன், பெருசாக போக சொல்லியிருந்திருப்பாரு. சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படினாலும் எஸ்கேப் போய் மட்டும் வாங்க, அதுக்குள்ளே சண்டோடு இருக்கா இதுன்னு நம்ம ஹீரோ வந்திருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோ இருக்க இடத்துல நிறையா மரத்தில் சுற்று போட்டுருக்கோம். இது எல்லாமே அந்த பி ரேங்க் மரத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது தான் இருக்கும். இது ஒரு நாள் சமாளிக்க முடியுமான்னு சொல்லல, நம்ம ஹீரோ அசால்ட்டாக சமாளிச்சிருப்பேன். ஹீரோயின் மேலே வேறு ஆசிட் குள்ளே போயிருக்கா, நம்ம இதுவாக கம்மிப்பேன். சாரிப்பா உனக்கு நான் ரொம்ப இடத்துல கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வேறு கேட்டுருப்பா. இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படியே இன்னொரு டீமை காட்டுறாங்க, அவங்க ஹண்டர் டீமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க இந்த மான்ஸ்டர்லாம் மியூட்டேட் ஆகக்கூடிய கிறிஸ்டல் இருக்க இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த கிறிஸ்டல் வாடையை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ரேங்க் மான்ஸ்டர் இருக்குல்ல அதுவும் தப்பிச்சு போயிருந்துருக்கோம். நம்ம ஹீரோ அவனோட பெட்டு சவுண்ட் விட்டனால அந்த வழியை வந்து பார்க்கல, அந்த கிறிஸ்டல் தான் இருக்கும். இந்த பெட்டு ஒரு மான்ஸ்டர் தானே, அதனால் இந்த கிறிஸ்டல் அதுவும் அட்டாக் பண்ணி போல இருக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோ டீமில் அந்த ஹண்டர் டீம் வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ உங்களை வான் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன், இங்கே ஒரு ரேங்க் மான்ஸ்டர் வரப்போகுது இல்லை,
இப்போ தான் அந்த இடத்துல நிறைய மார்க்ஸ் வந்திருக்கும், பி ரேங்க் மார்க்ஸ் வந்திருக்கும், ஏ ரேங்க் மார்க்ஸ் வந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹண்டர் டீம் ஒன்று பயங்கரமாக சண்டை இருப்பா. ஆனால் அந்த பவர்லாம் பார்த்தாது நம்ம ஹீரோ தான் இங்கே இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருப்பேன். ஆனால் இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் நிறைய மார்க்ஸ் வரப்போகுது, இனிமேல் தான் ஆட்டம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹண்டர் டீம் ஒன்று துடிப்பா. ஏன்னா அந்த கிறிஸ்டல் தான் அந்த பீஸ்டோட முக்கியமான சோர்ஸே. அந்த கிறிஸ்டலே நம்ம ஆட்டே போகலான்னு இருக்கோம், நம்ம உயிர் மிஞ்சான்னு சொல்லி அதை கட்டர் பண்ணு சொல்லிப்பா. இது ஒன் டீம் அந்த இடத்துல கிறிஸ்டல் ஆட்டே போடுறது இருப்பாங்க. இப்போ தான் அங்கே நம்ம பாடி கொடுத்து சண்டை கொடுக்கணும் அந்த ஏ ரேங்க் மார்க்ஸ், அதாவது க்ளோனை இந்த இடத்துல அனுப்பி வந்திருக்கோம். இவங்க எல்லாத்தையும் சாடிங்க தான் அனுப்பி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோ தான் அவனோட பவர் யூஸ் பண்ணி காப்பாற்றிருப்பேன், கூட இருக்க பொண்ணை வேற காப்பாற்றிருப்பேன். அந்த பொண்ணை வேற பத்திரமா பிடிச்சிக்கிட்டு இருக்க பார்த்து ஹீரோயின் செம்ம கான இருப்பா, அவளை இறக்கி விடுறன்னு சொல்லி கத்திருப்பா. இப்போ தான் இங்கே கூடிய அந்த மான்ஸ்டரும் இவங்க எல்லாத்தையும் சாடிச்சு அந்த கிறிஸ்டல் அப்டேட் பண்ணலாம் வந்திருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் இந்த கிறிஸ்டல் இதை அப்டேட் பண்ணிச்சா இது மியூட்டேட் ஆகி இதோட பவர் இம்ப்ரூவ் பண்ணிடும். இதுக்கு எந்த எதுவும் ட்ரை பண்ணிக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹண்டர் டீம் இருக்காங்கல்ல, அவங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை மார்த்தரை ஹீரோட்ட சொல்லி அடிக்க சொல்லியிருப்பாங்க. அதை புதுசாக லேர்ன் பண்ண டெக்னிக் மூலமாக அடிச்சிருந்திருப்பேன், அதாவது அந்த எக்ஸ்டெந்து கற்றுருப்பேன், அந்த டெக்னிக் மூலமாக இவங்க அடிச்சிருப்பேன். அவ்வளோதான் அந்த மான்ஸ்டரோட சொல்லி முடிச்சா பார்க்கல, அதுவும் அசிங்கமாக இருந்திருக்கும். ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா சொல்லி ஹீரோயினர் பக்கத்தில் வந்துப்பா, ஏவம்மா பக்கத்தில் ஆகாமல் எனக்கே வெக்கமாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ வேறு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே எவ்வளோ அக்கப்பூர் போயிட்டு இருக்கேன். இப்போ அந்த மான்ஸ்டரே அடிச்சிட்டான்னு சொல்லி ஹண்டர் டீம் கேப்டன் சாக்கா பார்த்துட்டு இருக்கல. இப்போ தான் அந்த மான்ஸ்டர் செத்தமாக ஆக்டிவ் போட்டிருக்கோம். அது ஆக்சுவலாக அந்த கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ண வேண்டியது தானே வந்திருக்கும். அந்த கிறிஸ்டல் சண்டோட உடந்திருக்கும், அதுலேருந்து வரக்கூடிய கேஸ் இதை அப்சர்வ் பண்ணி இதோட பவர் பண்ணால் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. நல்லா ஏமாந்தீங்களா இப்போ இந்த இடத்துல சாப்பிடுயான்னு சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ணுறதுக்கான இருக்கும். அந்த ஹண்டர் டீம் தான் தர சண்டோடு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வேறு சிஸ்டம் ஒரு ரிவார்டை கொடுத்துருக்கும். அதாவது இப்போ இந்த கிறிஸ்டல் உடஞ்சில அதுலேருந்து வரக்கூடிய கேஸை அந்த மான்ஸ்டராலே அப்சர்வ் பண்ண முடியும், இந்த சிஸ்டமாலே அப்சர்வ் பண்ண முடியும். கிறிஸ்டலோட பவர் டேரெக்டாக இது கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோவோட பவர் இப்போ மியூட்டட் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கோம். இந்த வந்துட்டு ராசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அடிக்க நம்ம ஹீரோ வந்துருப்பேன். அந்த மாஸ்டர் உங்களை மாதிரி மனுஷங்கன்னா சும்மா பண்ணா மட்டும் சாரி பண்ணதில்லை, உன் பவர் என் பவர் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான், உன்னை வேணா எனக்கு பவர் ஜாஸ்தி வா சண்டை கொடுக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே அட் அ டைமில் மியூட்டேட் ஆகிருந்திருப்பாங்க. அதனால் ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை கொடுப்பாங்க. ஹீரோ இல்லாத தூரத்தில் வேடிக்கை வைப்பா, நமக்கு பவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாமே சொல்ல நம்ம ஹீரோ வச்சிருந்த பற்றி இவளுக்கு டேரெக்டாக அந்த கிறிஸ்துவோட பவர் அப்சர்வ் பண்ணி இவளுக்கு கொடுத்துருந்துருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோட பவர் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அவள் இப்போ வார்லாட ப்ரொமோட் ஆகிருப்பா. இப்போ சண்டேல அவளும் அவளோட பவர் யூஸ் பண்ணிப்பா. நூ ஃபேமிலிக்கே இருக்குது ஒரு ஸ்பெஷலான பவர் தான் இவங்க யூஸ் பண்ணியிருப்பா. இதால் அந்த மான்ஸ்டரோட கண்ணு போயிருந்துருக்கோம். இதான் சான்சஸ் சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான் அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல அது செத்து நிற்கும். இவங்க சண்டை ஓட்டல அந்த இடமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ தான் ரெண்டு பொண்ணுங்களுமே தூக்கிட்டு வந்துருப்பேன். ஏன்பா அவளை கீழே இறக்கி விடுப்பாரு ஹீரோ சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை அவன் கீழே இறக்கி விட்டுருப்பேன். எந்த பொண்ணையும் விட மாட்டேன் அவங்களுக்கு ஹீரோ, அதாவது பிடிச்சி காப்பாற்றுல சொல்கிறேன். இப்போ அவங்களும் பக்கத்தில் ஒரு ரிசர்ச்சர் இருக்கும், அதில் வந்து பார்த்தா நிறைய குழந்தைங்கள்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணிப்பாங்க. நம்ம அம்மா இப்படியே பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட விட்டு அப்புறம் தான் ஹீரோன்னு சொல்லுவா, உங்கள் அம்மாவோட ரிசர்ச்சோட எல்லா பேட்டனையும் உணவத்தை கலவாட்டு போயிருப்பேன், அவன் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன், உங்கள் அம்மாலாம் அப்படி பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன ஆறுதலாக பேசிட்டு இருப்பா. இப்போ தான் நம்ம ஹீரோட பெட்டு அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு போக பார்த்துட்டு இருக்கோம். அதோட இன்னொரு க்ளோனை வச்சு நம்ம ஹீரோட பெட்டு தான் சாடி செஞ்சுருக்கோம். அதே சமயம் ஒரிஜினல் மான்ஸ்டர் பாடி கார்டை கூட தான் சண்டை விட்டுருக்கோம். பாடி கார்டு வேறு அவரோட பவர் யூஸ் பண்ணி ரொம்ப டயர்டாக உட்காந்துருப்பாரு. ஹீரோ தான் அந்த ஹண்டர் டீமை கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றுறதுக்கானே வந்திருக்கேன். இப்போ ஒரு பிளான் போட்டு தான் இடத்துல வந்திருப்பேன். ஹீரோட பவர் வேறு இம்ப்ரூவ் ஆனால் பார்த்து இங்கே கூடிய பாடி கார்டு சாக்கு எப்படி பண்ணி டக்குன்னு பவர் இம்ப்ரூவ் பண்ண வார்லாடு ப்ரொமோட் ஆகிட்டேன்னு தெரியல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்த மாஸ்டர் மதிச்சானோ இது ஏராக்கில் வேறு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ இதை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு இருப்பேன். இதெல்லாம் பறக்க முடியாதுங்களா, ஃபஸ்ட்டு அதோட ரெக்கையை வெட்டுன்னு சொல்லி ஹண்டர் டீம் மூலமாக அதோட ரெக்கையை வெட்டிருப்பாங்க. இனிமேல் அதெல்லாம் பறக்க முடியாது, கிரவுண்ட்லேயே வச்சு அதை கொடுத்துருந்தா இவங்களும் பிளான் போட்டுப்பாங்க. ஆனால் கிரவுண்டு தான் அதுக்கு சாதகமாக இருந்திருக்கோம். நான் ஒரு ஸ்கார்பியன்டா எனக்கு கிரவுண்டு தான்டா வசதின்னு சொல்லிட்டு அதுவும் இவங்களை அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ ஒரு பிளானோட தான் அதை அட்டாக் பண்ணிப்பேன், ஆனால் எந்த பிளானுமே வேலை செஞ்சுருக்காது. அதுதான் சொல்லிச்சு கிரவுண்டு தான் அதுக்கு வசதிட்டேன். அதனால் இவங்க அட்டாக் பண்ண எந்த விஷயமும் பண்ணால் அதுக்கு சின்ன ஸ்க்ராட்சை கூட ஏற்படுத்திட்டு இருக்காது. ஏன்னா அதோட தோல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி அந்த தோலை பிச்சுட்டா போச்சு நம்ம ஹீரோவும் பிளான் பண்ணிப்பேன். அதே சமயம் ஹீரோயின் வேறு அந்த மாஸ்டர் பொறுத்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக அது க்ளோனாக தான் இருக்கும். இவங்க ரெண்டாவது பிளானை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த மாஸ்டர் லாக் பண்ணி அதோட கண் எல்லாத்தையும் பூசிக்க அதுக்கப்புறம் அதை சாடிக்காங்க. ஹீரோயினிட்ட ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்குமே, இது மூலமா சன்னை கண்ட்ரோல் பண்ணி அதோட லைட்டை வச்சு இங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டரோட கண்ணே அழிச்சிருந்துருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டரோட சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த மான்ஸ்டர் அதோட இன்னொரு க்ளோனை வச்சு தப்பு போகலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். வழக்கமாக நம்ம பெற்று தான் அதோட சோழியம் வச்சிருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது கிங் லெவலில் இருக்கும். அது இன்னுமே டீப்பான இடத்துல தான் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கோம். அதுகிட்ட போய் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் தான் அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு போயிருக்கோம். எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக வந்திருக்கோம். நம்ம ஹீரோ நம்ம இன்னும் உள்ளே போனோம், அப்போ தான் எங்கள் அப்பாவோட எவிடன்ஸ் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நீங்களும் உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணிப்பாங்க. ஆனால் உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே பண்ணால் ஒரு பவர்ஃபுல்லான ஆறாக வந்திருக்கோம். பாரிகார் சொல்லாது இதோட பிளான் நேற்றுக்கு பார்த்தப்பே இப்போ சமாளிச்ச மாதிரி அந்த மான்ஸ்டர் சாதாரணமாக இருக்காது, ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர் எஸ் ரேங்க் லெவலில் இருக்கும். அதோட சமாளிக்க முடியாது. கிட்டத்தட்ட வார்லாடே அந்த மான்ஸ்டர் போய் சண்டை ஓடுன்னு நினைத்தாங்கன்னா பூனையும் புனியும் சண்டை ஓடுற மாதிரி தான், ஒன்றுமே விளக்காது. அதனால அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பாடிகார்டு வான் பண்ணியிருப்பாரு. இருக்கக்கூடிய ஹண்டர் டீம் பொண்ணு சொல்றா, உன்னோட பவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, என்னதான் நீ எவிடன்ஸை கண்டுபிடிச்சாலும் உங்கள் அப்பா ஃப்ரேம் பண்ணி உள்ள தனவங்க இதோட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அதனால் நீ ஒன்று பவரை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை பார்ப்பா. ஹீரோ அதான் சரின்னு சொல்லி எதுக்கெல்லாம் இருந்திருப்பேன். இப்போ பக்கத்தில் ஒரு சிட்டி தான் வந்துங்க, இந்த மெசரைக்கிலேருந்து பிரசிடென்ட் தான் அவனுக்கு ஒரு சிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாரு. அந்த சிட்டி
சிட்டிக்கு போனோன்னா உனக்கு பவர்ஃபுல்லான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. எலக்ட்ரில் ஒரு ட்ரைனிங் அந்த இடத்துல இருக்கும், போய் பார்த்துக்கப்பான்னு சொல்லல. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு வெப்பனை ரெடி பண்ணோம், கிடைச்ச மெட்டீரியல் மூலியமாக வெப்பன் ரெடி வந்து விட்டு இவரோட அக்காட்ட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான் வந்து இவ்வளோ லெவல் மெட்டீரியல் எல்லாத்தையும் கொடுத்துப்பேன். எங்கேருந்து அதை ஆட்டையை போட்டதுன்னு இல்லை, வழக்கம் போல அசிங்கப்படுத்தல. இதை நான் ஆட்டையை போட்டு வந்தா அவங்க சும்மா இருப்பாங்கல்ல ஒருத்தவங்களோட, இதை நான் சொந்தமாக வேட்டையாடினேன், இன்னும் ஒரு புது வெப்பன் செஞ்சு சொல்லி கேட்டுருப்பேன். அந்த பொண்ணு அவனுக்காண்டி வெப்பன்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. அந்த வெப்பனை செஞ்சு முடிச்சோட போனா இவன் லெவல் கிறிஸ்டல் கோரை அந்த வெப்பனுக்குள்ளே வைக்கணும், அப்போ தான் அந்த வெப்பன் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்டல் கோர் வைக்கல, அந்த ஒரிஜினல் மான்ஸ்டர் இருக்குல்ல அது கண்மொழி விடும், அதை சப்ரஸ் பண்ணி அந்த கிறிஸ்டல் கோருக்குள்ளே அதை திரும்ப அடைச்சு இந்த வெப்பனுக்குள்ளே வைக்கணும். இந்த வேலையை பண்ணியாப்பான்னு சொல்லி இவ்வளோ டவுட்ஃபுல்லாக இருக்குப்பா, அதை நான் பார்த்துட்டு இல்லை. 2 மனுஷன் அந்த இடத்துல வந்துருக்கோம். இதை நம்ம ஹீரோ எதிர்பார்த்துக்க மாட்டேன். 2மே சப்ரஸ் பண்ணி வெப்பனுக்குள்ளே வச்சுன்னு சொல்லி இவனு 2மே சப்ரஸ் பண்ணி இந்த வெப்பனுக்குள்ளே வச்சுருப்பேன். இவனோட பவர் முன்னந்தோடு இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு சாக்காக இருந்துப்பா. நம்ம ஹீரோவுக்கு இப்போ 7 லெவல் வெப்பன் கிடச்சிருந்துருக்கோம். இதை வச்சுட்டு இவனும் இந்த இடத்துல எலக்ட்ரில் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, அந்த இடத்த வந்து பார்க்குறேன். இவனும் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருப்பேன். ஓகே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், ஆனால் இப்போதைக்கு ஒரு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட்டில் வந்து போயின்னா கடைசி நேரத்தில் அப்ளிகேஷன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா அடுப்பு முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பொண்ணு சொல்லிப்பா, ஏதாச்சும் ட்ரை பண்ணுவான்னு சொல்ல. இப்போ தான் இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்காது, தம்பி நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், போய் நல்லபடியாக டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுப்பா. அதாவது ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்டில் இவங்க பாஸ் ஆன மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலைட்டில் ஒரு ட்ரைனிங்க்கு இவங்க குவாலிஃபை ஆகுங்க. இதுக்காண்டி தான் நம்ம ஹீரோ வேம கிளம்பிப்பேன். ஆல்ரெடி அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இருப்பாங்க. நம்ம ஹீரோ கடைசி நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். அங்கே 4 பேர் வந்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு வேம காட்டுக்கு போய் தான் கிளம்பியிருப்பாங்க. இவங்களுக்கான டாஸ்க்கு இந்த இடத்துல பீராங் மாஸ்டர் இருக்கும். அதாலிக்கா நம்ம ஹீரோக்கு இது ஒரு மேட்டராக இருக்குது. ஆல்ரெடி பீராங் மாஸ்டர்லாம் அழிச்சதுக்கேன், ரேக் மாஸ்டர் இருந்தேன். ஆனால் இவங்க கூட இருக்க நம்ம பவரை கொஞ்சம் கம்மியாக கட்டுன்னு இல்லை. இந்த இடத்துல எக்கச்சக்கமான மாஸ்டர் இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கே இன்னும் திமுறத்தனமாக இருந்திருப்பேன். அவன் நம்ம ஹீரோ பார்த்து உன்ட்டு 7 லெவல் வெப்பன் இருக்கா, எனக்கு 7 லெவல் வெப்பன்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வெப்பன்லாம் விற்றோம்னா எக்கச்சக்கமான காசு கிடைக்க தெரியுமான்னு சொல்லல. டே அமைதியாக இருக்கடா, உள்ள எக்கச்சக்கமான மாஸ்டர் இருக்கு, நம்ம அதை போய் சமாளிப்போம்னு சொல்லல. இவங்க வர வழியில் ஏதோ ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ணிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய பொண்ணு நம்ம ஹீரோ காப்பாற்றிப்பேன். ஆனால் அவங்க இருக்க இடமே பின்னா குழந்தைட்டு வந்துருக்கோம். அவன் மேஜிக் குரூப்பை வச்சு எல்லாரையும் காப்பாற்றி ட்ரை பண்ணால் அந்த மேஜிக் குரூப்பே கட் ஆகிருக்கு. இது வரைக்கும் இந்த மேஜிக் குரூப் கட் ஆகுது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது யாரோ வெப்பனை வச்சு தான் கட் பண்ணிக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பேன். நம்மளை தவிர வேறு டீம் இருக்கான்னு பார்த்து வைக்கல. இன்னொரு ஈகிள் மான்ஸ்டர் இங்கே அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோ தான் அவனோட பவர் யூஸ் பண்ணி தத்து வைப்பேன். இங்கே இவங்க அண்டர் கிரவுண்டில் விழுந்திருப்பாங்க, கல் உடந்து போய் அதெல்லாம் 3 பேராக தனித்தனியாக பிரிந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாத்தையும் சாரிச்சுருப்பேன். இப்போ அந்த மான்ஸ்டருக்குலாம் ஹெட் மைக்கு ஒன்று இருக்கும், அது வந்து இருக்கு வேமா. நம்ம ஹீரோனோட ஸ்வாலை வச்சு அட்டாக் பண்ணிப்பேன். இந்த ஸ்வாலில் தான் பாய்சன் பவர் இருக்குது. அதாவது அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டர் அப்புறம் இன்னொரு மான்ஸ்டர் 2 சேர்த்து தான் நம்ம ஹீரோ ஃபியூஷன் பண்ணி அவனோட ஸ்வாலில் வச்சிருப்பேன் கிறிஸ்டல் கோரை. அதனால பண்ணால் இந்த அட்டாக் பண்ணவே பண்ணால் பாய்சன் டைம் இவங்க சேர்த்து பண்ண முடியும். இது மூலிமா இருக்கக்கூடிய ஈகிள் மான்ஸ்டரை இப்போ போட்டு நினைப்பேன். ஆனால் அந்த ஈகிள் மான்ஸ்டர் வாயிலேருந்து வர வந்துருக்கோம். இது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாய்சனால இல்லை, ஆல்ரெடி அவனோ அதுக்கு பாய்சன் கொடுத்த மாதிரி இருந்திருக்கோம். இதெல்லாம் இங்கே ஒருத்தன் ஜிம் பாடியாக இருந்திருப்பேன். அதை யோசிச்சு பார்ப்பேன், இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாச்சுன்னு பார்த்து கேள்வி பண்ணால் இவங்க அட்டாக் பண்ணி இவங்களோட டீம்மேட்ஸ் 2 பேருமே வந்திருப்பாங்க. அவை தான் மெயினான கல்பிட்டாகவே இருந்திருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜிம் பாடி அவங்களும் போர்ட்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு வேறு பாய்சன் உடம்பு ஃபுல்லாக ஏறிக்கிட்டு இருந்திருக்கும். இவங்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி தான் வந்திருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஒரு கல்பிட்டாக வந்திருப்பேன். அவன் தான் நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருப்பேன். மெசனரி கில்லேருந்து நம்ம ஹீரோ வந்திருப்பேன். அந்த ஒயிட் டீம் மெசனரி கில் தான் பக்கத்தில் இருக்க பொண்ணு. இவங்க எல்லாமே மெசனரி கில் தான். இவங்க மாதிரி டேலண்டான ஆளை போட்டுத்தில் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி அசஸ்மெண்ட் அனுப்பி வச்சு அப்படியே என்னோட சொல்லி முடியிருக்கானே வந்திருப்பாங்க. இதுக்கு பின்னாடி யாரா இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டால் ஹீரோ அடுத்து இங்கே எந்தால பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற கண்டி அங்கே இருக்கக்கூடிய திமிரு பிடிச்சவங்க போயிருப்பேன். ஹீரோவில் செம்மையாக டென்ஷனாக இருந்திருப்பேன். கூட இருக்கிட்டு துரோகம் மட்டும் பக்கத்தில் இருக்க பொண்ணு மேலே கைக்கு போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ தான் அவன் இது வரைக்கும் அவனோட பவரை காட்டியிருக்க மாட்டேன். அவனோட பவரை காட்டி பக்கத்தில் மேலே அடிச்சுருப்பேன். இல்லை செம்மையாக காண்டிருப்பேன். இன்னுமே பவர் தெரியாமல் வந்து சண்டையோட வரி இறந்துட்டு அவன் கையிலே ஒரு போட்டு போயிருப்பேன். அதனால் கையை தூக்கியிருக்க முடியாது, அந்த அளவுக்கு பலமாக ஹீரோ அட்டாக் பண்ணிப்பேன். கையை வெட்டாமல் போனால் சந்தோஷப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்டன் இருக்கல அவர்கள் செம்மையாக காண்டிருப்பாரு. உன்னை சும்மாட மாட்டேன்டா, ஒருத்தருக்கு வெப்பன் தான் எனக்கு பவர் கொடுக்குன்னு இல்லை, இந்த வெப்பனை எனக்கு பவர் கொடுக்குது தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருந்திருப்பேன். இவன் மிட் லெவல் வார் ஆஃப் கார்டுக்கு ரீச் ஆகிட்டான்றது இப்போ தான் இங்கே கூட கேப்டன் தெரிஞ்சிருக்கோம். அவரும் ஒரு இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி அவரோட பவரை டபுள் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணக்காண்டி வந்திருப்பாரு. நம்ம ஹீரோட்ட பருப்பு வேலை, நம்ம ஹீரோ அசால்ட்டாக அடிச்சு போட்டுருப்பேன். உனக்கு முன்னாடி யார் இருக்கிறது இல்லை, எனக்கு முன்னாடி யாரும் இல்லைப்பா, அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிற வேலை தான்ப்பா நான் செஞ்சுக்கிட்டே இல்லை, இவனை போட்டு நினைப்பேன். நம்ம ஹீரோ இருக்கிறதுக்கு வேறு உடம்பு ஃபுல்லாக காயம் ஏற்படுங்களா. இங்கே அடிவிட்டவனை காப்பாற்றினா இந்த இடத்துல ஒரு சீக்கிரட்டான ஃபவுண்டைன் இருக்கும். அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே தான் எல்லா மெடிசனுமே இருக்கும். அந்த ஃபவுண்டைனை தான் எப்படி ஒயிட்டி பொண்ணு கூட்டிகிட்டு போயிருப்பா. ஆனால் அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே போகிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஃபவுண்டைனை பாதுகாக்குன்னே ஒரு கார்டியன் இருப்பார். அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போக முடியும். அவர் மனசு வச்சாமல் தான் அந்த மெடிசனை தான் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி வெயிங்க கொடுப்பாங்க, ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை மேற்கொண்ட மட்டும் தான் எங்களுக்கு அந்த மெடிசனும் கிடைக்கும். நம்ம ஹீரோ என் உயிரே போனாமல் வரல, என் ஃப்ரெண்டு ஆபத்தில் இருக்கேன், அதோட டீம்மேட் ஆபத்தில் இருக்கேன், அதனால் காப்பாற்றுன்னு சொல்ல. சரிப்பா தம்பி, உனக்கு நான் 9 டோர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த 9 டோரில் எதில் வேணால் நீ சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்கும். மேபி ஒன்றை விட ஒன்று கம்மியான லெவலில் இருக்கலாம், அதை நீ சூஸ் பண்ணி போகணுன்னு சொல்ல. நம்ம ஹீரோ சூஸ் பண்ணது இருக்கலே டஃப்பான லெவலில், இதை சூஸ் பண்ணி இவனு வந்துருப்பேன். என்ன ஆபத்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இங்கே உட்காந்தால கார்டியனை அவரே வந்துருப்பார். அவரோட ஷேடோஸ் தான் அந்த இடத்த சுற்றின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட 9 டோர் இருக்குன்னு சொன்னால, 9 ஷேடோஸ் இந்த இடத்துல இருந்திருக்கோம். அவரை மாதிரியே இருக்க 9 பேரை சமாளிக்கணும். நம்ம ஹீரோ தென்னடிக்கு இருந்திருப்பேன்.
இப்போ தான் ரிகவரி போர்ஷன் இவனுக்கு கொடுத்துருப்பேன். இது மூலிமா இவனுக்கு கொஞ்சம் பவர் கிடச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் ஒரு அடிச்சு இல்லை இவன் வெளியில் சண்டை விட்டு இருக்கல அந்த பொண்ணு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி அமைதியாக இருமா வம்சம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சேஃபான ஒரு இடத்துல கூட அனுப்பி வச்சிருப்பாரு. இங்கே இன்னொருத்தர் தான் வந்திருப்பேன். இவன் ஒரு ஸ்பையாக தான் இருந்திருப்பேன். உங்களுக்கு இவனும் நீங்கள் இங்கே இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல, எங்கள் மாஸ்டர் சொன்னார் உங்களை வந்து இங்கே பக்கம் கூட்டிகிட்டு வர சொல்லி, அதனால் இங்கேருந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கள் கூட வந்து சேர்ந்துருங்க, உங்களுக்கு நிறைய பவர்லாம் தரோம், உங்களுக்கு தேவையான எல்லா காசையும் தரோம், உங்களுக்கு நிறைய பொசிஷனையும் தரும் சொல்லி இவரோட மைண்டை மாற்ற இவனும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் இவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருப்பார். இப்போ தான் ஒரு கில்டு பிரசிடென்ட்டை கேட்டாங்க. அந்த பிரசிடென்ட்டை யாரோ சாடிக்குமே வந்திருப்பாங்க. அந்த பிரசிடென்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அதை ஃபவுண்டரி தாமோன்னு சொல்லி இங்கே இருக்க பிரசிடென்ட் வேமா கிளம்பி இருப்பார். நம்ம ஹீரோ இந்த இடத்துல புதுசான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இதை விட்டு அவனுக்கு ஒரு வழி இல்லை, ஸ்வாடா பேட்டில் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிப்பேன். ஆப்போசிட்டில் சண்டை வர்றாருல அவரோட பவரை காப்பி பண்ணி தான் இந்த சிஸ்டம் இந்த பவரை கொண்டு தான். ஆனால் கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் அது ஒரு ஷேடோஸை இன்னும் அடிச்சுருப்பேன். இப்படியே விட்டாலாம் சரிப்பட்டு வருது, ஏதாச்சும் பண்ணி ஆனதில்ல. பக்கத்தில் 9 பில்லர்ஸ் இருந்திருக்கும். அந்த 9 பில்லர்ஸ்லேருந்து இவனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆரா கிடச்சிங்க. இது மூலமாக உன்னோட பவர் எல்லாமே ரிகவர் ஆகிருக்கும். இந்த பவர் மூலமாக அங்கே இருக்கும் எல்லா ஷேடஸையும் இவனும் அடிச்சுருப்பேன். நிறைய பர்சனாக ஃப்ரெண்டை ஹீல் பண்ணுறக்காண்டி இவனு எடுத்துருந்துருப்பேன். ஹீரோ வந்ததை பார்த்து அங்கே இருக்க ஒரு சாக்காந்துருப்பாரு. பக்கத்தில் அந்த பொண்ணு அவ ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி சொல்லி கட்டி கொடுத்துப்பா. ஏமா இவளுக்கே அடி விட்டமாக்கி இவளுக்கு கட்டி கொடுத்துக்குப்பா. ஒரு பொண்ணுங்க ஃபுல்லாக நம்ம ஹீரோ உசார் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணுறக்காண்டி இவரும் இவரோட பவர் யூஸ் பண்ணிப்பாரு. பரவாயில்ல தம்பி, அவன் கூட நல்லா தான் பவர் இருக்குது, என் அட்டாக்கை தத்துக்கிட்டு இருக்கா. சரி இப்போ வந்தேன், என்னை வந்து அவன் டீமில் சேர்த்துக்க சொல்லி நான் முடியாத சொல்லிட்டேன். நீ என்ன சொல்கிற, நீ மெசனிக்கில்டுக்கு ஆப்போசிட்டாக செயல் பண்ணியும் சொல்ல. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மெசனிக்கில்டு தான் இருக்காங்க, நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி சொல்ல. இவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஆரா அப்படின்னா நம்ம ஹீரோ உடம்புல சேர்ந்துருப்பாரு. இதை தேவையில்லாமல் யூஸ் பண்ணதை தேவையானப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி அவரும் அனுப்பி வச்சிருப்பாரு. இவங்கெல்லாம் கில்டுக்கு வந்தால் நம்ம மெசரி கில்லேருந்து இன்னொருத்தி வந்திருப்பேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கூட கத்தி செய்கிற இடத்துல கூட சண்டை விட்டு இருப்பேன், அவன் இந்த தான் வந்திருப்பேன். இப்போதான் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு டீமை கூட்டிகிட்டு வந்து இப்போ எல்லாம் மெசனிக்கில்லேருந்து தான் வந்திருப்பாங்க நம்ம ஹீரோ இந்த சிட்டிலேருந்து. அதனால் அவங்க ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போகலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்திருப்பேன். எதுக்காக நீங்கள் அவங்க ஜெயிலுக்குள்ளே போகிறீங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாதுன்னு இல்லை, என்ன எடுத்து பேசியா நீ அந்த துரோகிக்கலாம் சப்போர்ட்டா, அவன் எல்லாம் சீட்டிங் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டுன்னு இருப்பேன். இந்த சின்ன பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் வெப்பனை தொகுதின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ கூட சண்டை விட்டுருப்பேன். ஹீரோக்குள்ளே எப்போ அவ்வளோ போக இருக்குன்னு சொல்லி அவன் சாக்கையில இப்போ தான் மேனேஜர் அந்த இடத்துல வந்து என்ன சத்தே கேட்டுப்பாரு. ஒயிட்டு தான் நடந்த எல்லா விஷயங்களும் செஞ்சுப்பா, எங்களை போட்டதுக்காண்டி இந்த இன்செக்டை ட்ரை பண்ணதில்ல, ஏன் பண்ண வேலைக்கு இவங்களை ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. நைட் நேரம் ஒயிட் வீட்டில் தான் நம்ம ஹீரோ வந்துருப்பேன். அவனை கூட நிறையா பவர் இருக்குது, நீனு பவரை ப்ரூவ் பண்ணி இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். ஆனால் என்னால் தான் முடியாது, இன்னும் கொஞ்ச நாளில் பீஸ்ட் காம்படிஷன் ட்ரையல் வரப்போகுது, அதில் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்கல. இந்த இன்செக்டர் ஜெயிலில் இருப்பல அப்போ அந்த கல்பீட் கும்பல் வந்து ஒருத்தர் வந்துருப்பேன். ஹீரோ பற்றி சொல்லி இவனும் கேட்டு தெரிஞ்சிருப்பேன். ஹீரோ நம்ம கண்டிப்பாக பொறுத்தவரைக்கும் அது எப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாலும் முடியாது, நாளைக்கே அவனை பொறுத்தவரைக்கான பிளானை ரெடின்னு சொல்லி ஹீரோ பொறுத்தவரைக்கான நீங்களும் ஒரு பெரிய பிளானே போட்டுப்பாங்க. இது வரையும் ஒன்று சொல்லிப்பாங்களா, அதுக்காண்டி அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கோல்டன் எம்ப்ளம் எம்பையர் அப்படின்ற ஒரு டீமே பண்ணி அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த மெசனிக்கிட்டு வைஸ் பிரசிடென்ட் அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களுக்கும் பவர் இருக்கும். இவங்களும் இந்த இடத்துல இந்த பீஸ்ட் டைல் கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி சடனாக வந்திருப்பாங்க. இது எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளுக்கு கழிச்சு தான் அந்த பீஸ்ட் டைல் கண்டக்ட் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து டக்குனே கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த சீஃபும் என்ன வேமா பீஸ்ட் டைலை கண்டக்ட் பண்ணியிருப்பேன். இதனால இங்கே டாப் பவரில் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் இந்த பீஸ்ட் டைலில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹீரோ இன்டர்மீடியட் லெவலில் இருப்பேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் விட்டாங்கன்னா அவன் அட்வான்ஸ் லெவலில் போயிருப்பேன். அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்குள்ளே டிவிகளும் வந்து அந்த பீஸ்ட் டைலில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பீஸ்ட் டைலில் மட்டும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தேய்ச்சானே எனக்கு நிறைய ரிவார்ட்லாம் கிடைக்கும். நம்ம ஹீரோ இதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்கல. அங்கே ஒரு பொண்ணு இருப்பா டாம் கேர்ள் மாதிரி தான். அந்த டாம் கேர்ள் அதெல்லாம் ஒட்ட பவரே இல்லை, நீ என்ன புதுசாக தான் வந்திருக்கா, உன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இல்லை இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 நாள் கிட்ட நடக்கும். இந்த 7 நாளுக்கு முன்னாடி எப்படின்னா உங்களால் அந்த காம்படிஷன் முடிச்சா முடிச்சுக்கோங்க. ஒன்று 10,000 பாயிண்ட் கலெக்ட் பண்ணோம், அப்படி இல்லைனா டாப் 5குள்ளே வந்தோம். அப்படி வந்துட்டாங்கன்னா இந்த பீச் சேலங்களும் என்ன ஜெயிச்சுறாங்க. நம்ம ஹீரோ வந்து லேனாலுமே ரொம்ப கொடூரமான டேஞ்சரான ஏரியா இருந்திருக்கும். இது இந்த இடத்துக்கு வந்தோன்னு பின்னா நிறைய டாக்ஸிக் கேஸ்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கன்னா இவன் ஒரு டாம் கேர்ள் கூட பேசியிருப்பல, அந்த டாம் கேர்ள் தான் ஹீரோ பொறுத்த கண்டுபிடி பண்ணியிருப்பா. ஏன்னா அந்த சீஃபோட ரைட் ஹேண்ட் மேக்கே தான் வளர்ந்துருப்பா, ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட் இருந்திருப்பா. நம்ம ஹீரோ பொறுத்தவரைக்காண்டி இவ்வளோ ட்ரை பண்ணிப்பா. ஆனால் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கையிலே ஒரு போட்டு போட்டுதுமே, இந்த பொண்ணு தப்பிச்சிங்க எது கிளம்பிப்பா. ஹீரோ ட்ராப் பண்ணிட்டு தான் அவளுக்கு கிளம்பிப்பா. இங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாத்தையும் அவள் ட்ரிகர் பண்ணியிருப்பா. இதனால நிறைய தேனீக்கள்லாம் அவளை போட்டு தடக்கணி இருக்கும். நம்ம ஹீரோ இந்த மாதிரி தேனீக்களை பார்த்துக்க மாட்டேன், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன தேனீக்கெல்லாம் நிறையா வந்திருக்கும். எல்லா தேனீக்களையும் இவ்வளோ அழிச்சிருந்துருப்பேன். இப்போ தான் அது தேனீக்களோட ராஜாவே அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அது ரொம்ப கொடூரமானவே ஏர் ரேங்க் மான்ஸ்டர், நிறைய ஏர் ரேங்க் மான்ஸ்டர் மான்ஸ்டர்ல அதே மாதிரி மான்ஸ்டரு அந்த ஸ்கார்பியன் கிங்கிங் ஸ்வேக்கிங் கலந்தமாக்கி விழுந்துருப்பேன். நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த சிஸ்டம் ஆபத்தான சூழலில் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம், அதே மாதிரி தான் அந்த தேனியோட ராஜா இருக்கல அவனுக்கு வந்து கோவம் வர பண்ணால் அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். இவன் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமாக பிறந்து இருப்பேன். குட்டி குட்டி தேனிகள் வேறு வச்சு நம்ம ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோ வேறு சுற்றி பாய்சன் கேஸாக இருக்குது. அதுலேருந்து தப்பிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் வேறு போட்டு தந்துமே சுட்டு பயங்கரமாக அந்த பீஸ்ட் கூட சண்டை விட்டுருந்தேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இவனு யோசிச்சுட்டு இருக்கல. இப்போ
இவன் ஒரு ஸ்வாட் டெக்னிக் கண்டுபிடிச்சிருப்பில்ல, அந்த ஸ்வாட் ஆஃப் பேட்டர் டெக்னிக் மூலிமா அதோட கையை வெட்டியிருந்திருப்பேன். என் கையாட வெட்டுற இடா அவனை சாடிக்கன்னு சொல்லி அதுவும் பக்கத்தில் வந்துருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து ரெசிஸ்ட் ஆகி தப்பிச்சுன்னு இருப்பேன். அவனுக்கு நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கோம். இவன் வச்சிருந்தாலும் அந்த பெட்டு, அந்த பெட்டை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த பீஸ்ட்டு தொடர்ந்து போயிருந்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெட்டை அது பார்த்துருக்காது. இந்த பெட்டு சாதா பெட்டுன்னு நினச்சா பவர்ஃபுல்லான பெட்டாக தான் இருக்கும். அதுவும் பயந்து நடவடிக்கை போயிட்டு இருந்திருக்கோம். என்னை கொண்டாங்க, நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்காதுல்ல. டீலா என்ன ஏமாற்ற பார்க்குறேன்னு இல்லை உண்மையிலே டீல் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸ் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த காட்டில் எல்லா இடமே தெரியும். அதுக்கு பதிலாக என்ன உயிரோட விட்டுங்க, கூடவே உங்களுக்கு செர்வெண்ட்டாக போய்ட்டு நான் ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீலிங் போட்டுருந்துருப்பேன். இந்த பெட்டை பார்த்தாலும் பயந்துருக்கும். இந்த பெட்டுக்காண்டி ஒரு செர்வெண்ட்டை பண்ணால் ஏதோ கிரியேட் பண்ணியிருக்கோம். அது சின்ன தேனியாக தான் இருக்கும். இந்த தேனி எண்ணெயில் தான் உங்களோட பெட்டு. இது உங்களுக்கு வழிகாட்டும். இதை வச்சு நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படின்னு அது தேனியோட தான் தெரியும். ஆனால் நம்ம ஹீரோ இவனை கோர்த்து விட்டு போனாலும் அந்த டாப்பில் அவளை போட்டு தர கிடையாது பண்ணிருப்பேன். இதே அப்புறம் உயிரோட இருக்கான்னு அந்த பொண்ணு சாக்காந்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண மாதிரி அந்த தேனியோட ராஜா ஆக்டிங் பண்ணுறதுங்க. எல்லாம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதா. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணை அந்த தேனியோட ராஜா எடுத்துருக்கோம். இது எப்படி சாத்தியம்? இது எதுக்கு என்ன அட்டாக் பண்ணுது, அவனை அட்டாக் பண்ணாமல் சொல்லி இவளுக்கு சாக்காதுக்கா. இன்னும் புரியல. அது என்னோட அடிமமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போதான் இவளை வந்து இந்த தேனியோட ராஜா முதுவிலே அட்டாக் பண்ணியிருக்கோம். இதனால் உடம்பு ஃபுல்லாக பாய்சன் ஏறிக்கிட்டு இருக்கோம். இவன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கில்ட்டு சொல்லலான்னு ட்ரை பண்ணால் அதுக்குள்ளாட்டி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போட்டு இருப்பேன். இவன் லிஸ்ட்லேருந்து காணாமல் இருப்பா. இதை பார்த்து அங்கே இருக்க சீப்புக்கு காண்டாக இருந்துக்கோ. என்ன ஹீரோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டேன், உன் பொண்ணு செத்து அவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மேனேஜருக்கு அடுப்பாக்கி இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ பொறுத்தால அவன் இன்னுமே வெறியாக இருந்திருப்பேன். நம்பி நான் சொன்னதை இருந்துட்டேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறத விட்டு அதுவும் அதை சின்ன தேனி வச்சுக்கோங்களா, அதை வச்சு நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம். நம்ம ஹீரோ பொறுத்தருக்கானே இந்த சீஃப் நிறைய ஆட்கள் இங்கே அனுப்பி வச்சுருப்பேன். அதாவது இவங்க காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கானே தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம ஹீரோ பொறுத்தருக்கானே அவனை அனுப்பி வச்சுருப்பேன். இப்போ தான் இருக்கக்கூடிய தேனி சொல்லுது, இந்த இடத்துல மேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மேஸ்க்குள்ளே இவங்க நுழைத்தானா ஒரு கன்ஃபியூஷனாக அந்த இடத்த விட்டு எங்களால் வெளியில் வரவே முடியாது. இதெல்லாம் பண்ணுறது இல்யூஷன் மங்கி அப்படின்ட்டு ஒரு மங்கி தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார் ரிஃப்ட் உருவானப்போ நிறைய மான்ஸ்டர் வந்துச்சுல, அந்த ஸ்டார் ரிஃப்ட் உருவானப்போ அந்த மான்ஸ்டர்லேயே பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் அந்த மங்கியாக தான் வந்திருக்கும். அது நிறைய இல்யூஷன்லாம் கிரியேட் பண்ணும். அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்ததில்ல. நம்ம ஹீரோ பொறுத்தக்கான நிறைய பேர் வந்துப்பாங்கல்ல, அவங்க உல்ஃப் அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த உல்ஃப் ஆக்சுவலாக இப்போ வச்சிருந்த அந்த பெட்டு, அந்த பெட்டோட அம்மா வந்திருக்கும். நம்ம ஹீரோவுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்துருக்கோம். இது மூலமா நீ காட் ஆஃப் வாருக்கு ப்ரொமோட் ஆனதில்ல. நம்ம ஹீரோ சிஸ்டத்தை இதை வச்சு நீ ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. அப்போல்லாம் ஒரு ரிவார்டு இல்லை சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது இது எல்லாமே ஒரு இல்யூஷன். இந்த இல்யூஷன்லேருந்து இவன் டென்ஸில் பெட்டு அதுதான் காப்பாற்றிருக்கோம். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த இல்யூஷனில் தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் இந்த மெசனை கில்ல ஒருத்தருப்பேன், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன். இதுவரை ஒரு டீமேட் மாக்கி தான் அவனும் இந்த இடத்துல இல்யூஷனில் மாட்டிக்கிருப்பேன். அவனை காப்பாற்றி நம்ம ஹீரோ போயிருப்பேன். ஏப்பா என் கூட 2 பேர் இருந்தாங்க, அவனையும் நீ தான்ப்பா காப்பாற்றுன்னு சொல்ல. இவங்க எல்லாம் யார் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிப்பேன், இங்கே ஒருத்தர் கூடி போட்டுருந்துப்பேன், அவன் தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிப்பேன். அவன் தான் நம்ம ஹீரோ பொறுத்தவரைக்காண்டி டெய்லி வரைக்கும் போய் அந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட பேசியிருப்பேன். சரியான கல்பிட்டு உனதான் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ போல அட்டாக் பண்ணுறக்காண்டி இருப்பேன். பவர் வச்சுட்டு அதெல்லாம் சண்டை இல்லாமான்னு சொல்லி கொஞ்சம் இலக்கணமாக பேசியிருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ பவர்னு தெரிஞ்சுக்காது. அவனை அட்டாக் பண்ணியிருப்பேன். இப்போ தான் இவங்க இடத்துல நிறைய டாக்ஸிக் கேஸ்லாம் வந்திருக்கா. அவ்வளோதான் போச்சு, நீங்கள் அந்த பீஸ்ட்டுக்கு இங்கே ட்ரிகர் பண்ணீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பாடம் கன்ஃபார்ம் சொல்லிட்டு அவன் மட்டும் நைஸாக எஸ்கேப் பண்ணியிருப்பேன். இங்கே நிறைய டாக்ஸிக் கேஸ்லாம் இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ அங்கே இருக்க வைக்கலாம் ஒரு ரிகவரி போஸ்டர் கொடுத்து நான் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பியிருப்பேன். டேரெக்டாக அந்த பீஸ்ட் பார்க்கணும் தான் வந்திருக்கேன். அங்கே இந்த பீஸ்ட் இங்கே வந்துருக்கோம். நீ அந்த பெட்டை வச்சுட்டு இந்த இடத்துல வரலாம் ட்ரை பண்ணிக்க, நீ சாதாரண போகிறேன்னு சொல்லல. இது ஒரு இல்யூஷனாக தான் இருக்கும். நீ ஃபஸ்ட்டு ஸ்டேலந்தில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அந்த இல்யூஷன் பண்ணால் காணாமல் இருக்கோம். நம்ம பெட்டு தான் இவனை காப்பாற்றி வந்திருக்கோம். எங்க கூட எக்கச்சக்கமான மனசு கூட இது தனியால் சண்டை இருக்கும். யாருப்பா அவன் இவ்வளோ போகிற வச்சுக்கிட்டு நம்ம கூட சாதாரணமாக தெரியாது சொல்லி நம்ம ஹீரோக்கே சாக்கு. இப்போ தான் அந்த கிங் பீஸ்ட் இருக்குல்ல, அதே நம்ம ஹீரோ பார்க்க அதோட பவர் முன்னாடி இவனால் ஏற்று நிற்க கூட இருக்காது. ஆனால் அந்த பெட்டு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பெட்டை வச்சு தானே நீ இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்க, இந்த பெட்டை வச்சு நீ இந்த ட்ரெயினில் ஜெயிச்சிருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லி கிங் பீஸ்ட் கேட்டால் இந்த பெட்டை அசால்ட்டாக பண்ணால் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிங்க. ஆனால் அதை பெட்டுட்டு ஒழுங்காக மேனஸ்லாம் என்னன்னு சொல்லி தர மாட்டேடா, நான் வச்சுருக்க சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லி அதை கிங் பீஸ்ட்டு கதறிக்கிட்டு வந்திருக்கான். அந்த பெட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தம்பி, இந்த மாதிரி பெட்டோட ஓனர் உண்மையிலே நீயான்றதை நான் டெஸ்ட் பண்ணோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான பெட்டு. நீ எப்படி இந்த பெட்டுக்கு மாஸ்டர் ஆகுது சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண கேட்டு அதுவும் ட்ரை பண்ணிக்கோ. நம்ம ஹீரோ உயிர் ஆபத்தில் வந்திருக்கோம். இதை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு கடைசி டெக்னிக்கை எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு கேட்கல. சரிப்பா தம்பி, நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் உனக்கு கூட ஒத்த கையில் தான் சண்டை விளாண்டுருந்தேன், ஆனால் 2 கையில் சண்டை விட்டேன். அதனால் என் மனசு கேட்காம நானே தோல்வி ஒத்துக்கிறேன். ரொம்ப நல்ல மாஸ்டராக இருக்கும் உங்களுக்கு, அதுவும் தோல்வி ஒத்துந்துருக்கோம். இந்த பையனுக்கு நீ மாஸ்டராக இருக்குது தனியான தப்பா சொல்லியிருக்கா. இப்போ தான் நம்ம ஹீரோட்ட அது ஒரு ஆஃபர் கொடுது, உனக்கு நான் தேவையான எல்லா ரிவார்டும் இந்த ரிவார்டை வச்சு நீ இப்போ இன்டர்மீடியேட் லெவலில் தான் இருக்க, நீ அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவேன். இது போதாத உனக்கு, இதை வச்சுட்டு நீ கிளம்பிட வேண்டியதானே அந்த பெட்டை என்கிட்ட கொடுத்துன்னு சொல்ல. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன், இந்த பெட்டை போய் எதுக்காக நம்ம இவன்ட்டு கொடுக்கணும், அதை ஒரு ஃபேமிலி மேக்கே சொல்லி இவனு யோசிச்சு பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இதுவும் இவனுக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும். மனுஷங்க எல்லாருமே பேராசைப்படுவாங்க, ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இருந்திருக்க மாட்டேன். அந்த பெட்டை ஃபேமிலி மேக்கே நினச்சிருப்பேன். சரி வா உனக்கு ஒன்று தரேன்னு சொல்லி இவனை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம். இவன் கையில் வச்சு கையில் வெப்பனு, அது ஏன் எங்கள் வெப்பனாக தான் இருக்கும். உனக்கு நான் பவர்ஃபுல்லான வெப்பன் செஞ்சு தரேன், இதுதான் நீ உண்மையாக ஹானஸ்டாக இருக்குது நான் கொடுக்குற சொல்லி இது ஒரு வெப்பனை செஞ்சு தரேன்னு இருக்கோம். நீங்களே எப்படிப்பா வெப்பனை செய்றீங்க, இதெல்லாம் மனுஷங்க மட்டும் தான் செய்வாங்க இல்லை.
இதெல்லாம் யாரும் உனக்கு சொன்னது, உனக்கு ரிவால்வர் வேணுமா வேணாமான்னு சொல்ல, வேணும் செஞ்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்கு டிவைன் லெவல் இருக்கக்கூடிய ஒரு வெப்பனை தான் அது செஞ்சுருக்கோம். ஆனால் எந்த சேஞ்சஸ் தெரியல, உண்மையிலே பவர் காதில்ல, என்னையே சந்தேகப்படியா எடுத்துகிட்டு ஓடுறா அப்படின்னு அதுவும் சொல்லியிருந்திருக்கோம். நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி அது முக்கியமான சொல்லியிருந்திருக்கோம், இந்த பெட்டை நீ வச்சுருக்கிறதால உனக்கு நிறைய ஆபத்து வரும், சரி கிளம்பிக்க அப்படின்னு சொல்லி அதை அனுப்பி வச்சுருக்கோம். இந்த பீஸ்டிக்கு நல்லாவே தந்துக்கு இந்த பெட்டு தான் இந்த உலகத்தையே எடுத்து மாற்ற போகுது அப்படின்னு. இங்கே நம்ம ஹீரோட டீம்லேருந்து யாருமே வந்துருக்க மாட்டாங்க, இது எல்லாத்தையும் சீஃப் பார்த்து அவ்வளோதான் என் பையன் தான் ஜெயிக்க போகிறேன், உங்கள் பையன் யாருமே காணுமே, எல்லாமே செத்துட்டாங்கன்னு சொல்ல ஒரு 3 பேர் அந்த இடத்துல இந்த ஊடி போட்டு அட்டாக் பண்ணுறக்கானே இருப்பாங்க. ஆனால் அந்த 3 பேர்த்தையுமே பாய்சன் கேஸ் வச்சு அந்த ஊடி போட்டு சாடிக்கலாம் இல்லை, ஹீரோ கரெக்டான இடத்துக்கு அந்த இடத்துல என்ட்ரியை போட்டு வந்திருப்பேன். இதை வச்சு இந்த வெப்பனை பார்த்து அந்த செமையாக கான் இருப்பேன், உனக்கு அப்புறம் அந்த மாதிரி வெப்பன் இருக்குது, நீ தான் இந்த வெப்பனை ததியானதை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் மேலே அட்டாக் பண்ணிருக்கோம். இல்லை செமையாக கான் ஆகி இவனோட பவர்ஃபுல்லான டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப கொடூரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பேன். அவனோட பவர் 100 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோட வெப்பன் மட்டும் தான் அவளை தடுத்து காப்பாற்றி இருந்திருக்கும். இவன் கையிலாம் காயம் ஏற்பட்டால் கூட அது குணமாகிட்டு இருந்திருக்கும். உன்னை நான் இன்னைக்கே சாடிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஹீரோ மேலே செமையாக வேறையாக இருந்திருப்பேன். ஆல்ரெடி எனக்கு ஒரு சீக்ரெட் மிஷின் வந்துருக்கும் ஹீரோ சாகி சொல்லி, இதான் சான்ஸ் சொல்லி இவனை சாட்கலாம் ட்ரை பண்ணிப்பேன். சுற்றி டாக்ஸிக் கேஸை வேறு அனுப்பி வச்சுருப்பேன். நம்ம ஹீரோ ஷீல்டு மூலியமாக எப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். சரி அப்போ உன்னை சாடிச்ச மட்டும் தான் என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆகி சுற்றி நம்ம ஹீரோவும் அவன் வச்சிருக்க டிவைன் லெவல் ஸ்வாட் இருக்குல்ல, அதை வச்சு இவனை அட்டாக் பண்ணியிருப்பேன். அவனோட கையை பின்னா 2 துண்டா வெட்டி இருந்திருக்கோம். இருந்தாலுமே அவன் விடுற மாதிரி இல்லை, நீ இவ்வளோ தூரம் அதை பண்ணிட்டேன், நான் என்ன உன்ட்ட தோற்று போயிடுவேன் நினைக்கிறியா, என் கை திரும்ப ரீஜென்ரேட் ஆகணும்னா சுட்டு அவனோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கையை ரீஜென்ரேட் பண்ணிப்பேன். இவனுக்கு அடிக்கடிக்க பின்னா அவனோட பவர் ரீஜென்ரேட் ஆகி இந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்த டெக்னிக் எல்லாத்தையும் ஒருத்தர் சீக்கிரட்டாக அவனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். என் வாத்தியாக இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்து இல்லடா சுட்டு. நம்ம ஹீரோவை பொறுத்த கண்டிப்பாக ஃபுல் பவர் யூஸ் பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக பாய்சன் ஏற்பட்டுருக்கா, இதை நீ எதிர்பார்க்கல, நீ சண்டோட இந்த பாய்சன் உடம்பு அனுப்பிட்டேன், நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ற துடிச்சு சாப்பிடா சொல்லி அவனும் சந்தோஷமாக அவனை அட்டாக் பண்ணி சாடிக்கலாம்னு இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணியிருப்பேன். இவனுக்கு கார்டியன் கொடுத்த சீக்கிரட்டான பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிப்பேன். இதனால ஆயிரக்கணக்கான ஸ்வாட் இந்த இடத்துல வந்து அடுத்துருக்கும். இதை தேவையானப்போ மட்டும் யூஸ் பண்ணாமல் சொல்லியிருப்பாரு, இதுதான் சரியான தருணம்னு சொல்லி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிப்பேன். அப்போ ஆரம்பத்துலேருந்து இதை ஏமாத்திருக்க, பவர் கம்மியாக இருக்க மாதிரி ஆக்டிங் போட்டுருக்கேன்னு சொல்லி இதை இன்னுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் இருப்பேன். எத்தனை பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்கா பார்த்து நிற்பேன். இவனுக்கு இவ்வளோ பவர் கொடுக்க எல்லாமே ஒரு வாத்தியாராக தான் இருந்திருப்பேன். இவனோட வாத்தியார் பார்க்குறேன், நம்ம ஹீரோக்குள்ளே பவர் நிறையா இருக்குது, அதனால் இவன் பாடியை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோவை கண்ட்ரோல் எடுக்கலான்ட்டு பண்ணிப்பேன். என்ன வேறு யாரும் கிடையாது, இந்த மெசனை கிட்ட இருக்குல்ல, அதில் ஒயிட் பிரசிடென்டாக இருந்திருப்பேன். இந்த ஒயிட் பிரசிடென்ட் அடுத்த பிரசிடென்ட் ஆகிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோட பாடி மட்டும் ஒன்ஸ் இவன் அப்சர்வ் பண்ணிட்டானா இவன் அடிமைக்கு வச்சு நமக்கு தேவையான எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் தான் நம்ம ஹீரோட பாடி இவனும் ஃபாய்ஸாக வச்சு கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அவனோட பெட்டு அது வந்து காப்பாற்றிருந்திருக்கும். இப்போ தான் இங்கே இருக்கான்ல அவனை வந்து நம்ம ஹீரோ போட்டு பண்ணிப்பேன். அவன் செத்ததுக்கப்புறம் அவனை தான் அந்த டீச்சர் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அவனுக்கு வழியெல்லாம் ஏற்படுத்திடும். நம்ம ஹீரோ அந்த ஊடி போட்டோடனே சாடிச்சிருப்பேன். சொல்லப்போனால் அந்த கோல்டன் எப்ளம்னு ஒரு டீம் வந்தாங்கல்ல, அவன்கிட்ட இருக்க ரெண்டு எத்துமே இவனும் சாடிச்சிருப்பேன். இவனை திரும்ப வந்தால் எல்லாருமே அவனை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் இருக்கக்கூடிய சீஃப் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற இருப்பேன். மேலே தான் இருக்காரு, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை ஜெயிலில் போடலாம், எதுக்கு அப்படிலாம் பண்ணிக்கிறீங்க இல்லை, சாரி கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, என் 2 ஸ்டூடெண்ட் சாடிச்சல, அதனால தான் சரி நான் கிளம்புன்னு சொல்லி இவன் கிளம்பியிருப்பேன். ஹீரோ பொறுத்தளவுக்கு சமகானில் இருந்திருப்பேன், ஆனால் சிஸ்டமாக்கி இருந்திருப்பேன். இன்றைக்கி நம்ம ஹீரோ பண்ண வேலைகள் எல்லாமே நியூஸில் வந்திருக்கோம். இது வரைக்கும் வரலாம்ல நம்ம ஹீரோ மாக்கி ஆட்கள் இந்த பீஸ் ட்ரெயினில் ஜெயிச்சல, அதனால இன்றைக்கி ஒரு பார்ட்டி வச்சலாம்னு சொல்லி இவங்களும் ஒரு பார்ட்டி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அந்த பார்ட்டியில் மிச்சவங்களுக்குலாம் சாதாரண வாழ்க்கை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ மட்டும் ஸ்பெஷலான இடத்துக்கு ஒரு கூட்டிகிட்டு போயிருப்பார். அது ஃபுல்லாகவே கிறிஸ்டல் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான். இந்த கிறிஸ்டல் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு இங்கே மெசனேக்கிட்டோட லீடர் மட்டும் தான் வருவார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டும்தான் வருவோம்னு சொல்லலை. அவர் ஏன் இப்போ வராமல் இருக்கான்னு இல்லை, அவருக்கு அடி விட்டு இருந்துக்குப்பா, அதனால தான் அவரால் வர முடியல. அவரோட பொசிஷனில் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். அடுத்து இப்போ நீ மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்துருக்க. அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும், இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் சோர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கல, ஒரு மான்ஸ்டர் தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கில் லீடர் தான் இதை டேக் ஓவர் பண்ணியிருந்தாருல. இது எல்லாமே இந்த கிங் பீஸ்டாக தான் இருந்திருக்கோம். இங்கே நம்ம ஹீரோக்கு இவர் கிறிஸ்டல் கீ அப்படின்ற ஒரு கீ வந்து கொடுக்க போகிறாரு. இந்த கிறிஸ்டல் கீ தான் உனக்கான ரிவார்டு. இது உனக்கு நிறையா பவரையும் கொடுக்கும், அது கூட உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு மேலே தான் இருக்குது. என்ன அந்த கீ எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி இவரும் கேட்டுப்பாரு. நம்ம ஹீரோ அந்த கீ எடுத்துக்கிட்டானா இவனுக்கு இதுக்கு மேலே தான் நிறையா பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒருத்தன் பிரசிடென்ட்டாலும் துடிச்சுக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோ மட்டும் இந்த கீ எடுத்தானா அவ்வளோதான். அவன் நம்ம ஹீரோ டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ போட்டுலாம் நம்ம ஹீரோ இதை யோசிச்சு பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோடு உங்களுக்கு அவசரமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இதே மாதிரி எல்லா வீடியோவில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சீன் ஆடியோ டேக் கேர். பை கைஸ்.